வணக்கம். வாருங்கள். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அட்லீஸ்ட் பை த எண்ட் ஆஃப் த இயர் அது வந்து நம்மளும் ப்ராப்ளம் படித்து தான் பார்க்கலாமே அப்படின்னு நீங்கள் வந்து கிளாஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, அப்புறம் வந்து ஒரு திகிலூட்டும் ஒரு விஷயந்தான், ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோட தான் நான் வந்து வந்திருக்கேன். என்னது அப்படின்னா, இந்த லைவ் வந்து முடிஞ்சிட்டு கொஞ்ச நேரத்திலேயே வந்து ப்ரைவேட் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து ஒரு முடிவு டக்குன்னு வந்து தோணுச்சு. ஓகே, ஏன் அப்படின்னா நமக்குள்ள வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து எப்பயுமே ஓடிட்டே இருக்கு இல்லையா? ஸோ படித்தா ப்ராப்ளமை இன்னைக்கே படிச்சிடணும், இல்லைன்னா நம்ம ப்ராப்ளம் படிக்கவே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்கள் எல்லாரும் வந்து வாங்க. ஓகே, ஸோ அன்னைக்கு பார்த்துக்கலாம் அதெல்லாம் இல்லாமல் இன்னைக்கு இப்போ ப்ராப்ளம் படிக்க போகிறோம். ஓகே, ஸோ யாரெல்லாம் ரெடி? ஜஸ்ட் உங்கள் பேரை வந்து டக்குன்னு வந்து சேட்டில் வந்து போடுங்க. ஆமாம், ரெஃப்ரெஷ் பண்ணுங்கடா. வந்துட்டேன்டா, 10 நிமிஷம் லேட்டாக தான் வந்திருக்கேன். இன்னும் திட்டிகிட்டு இருக்கானுங்க, மேம் இன்னும் உங்களுக்கு 5 மணி ஆகலையா அப்படின்னு. ஓகே, ஓகே வந்தாச்சா? கோபிகா, பிரதீப், அப்புறம் தனுஷா, ரஷ்மிதா, மது, பிரியா, ரித்திகா. ஒரு பாய்ஸ் நேம் கூட இல்லை, உருப்பிட்டுலாம். நைஸ், பரவாயில்ல. சிவா, கணேஷ், ஷரா. அடுத்து எல்லாரும் வாங்க, டக்குன்னு வாங்க, கிளாஸ்க்கு வாங்க. ஓகே, இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறீங்க? நான் வந்து இந்த லைவ் முடிஞ்சிட்டு கொஞ்ச நேரத்தில் ப்ரைவேட் பண்ணிவிடுவேன். ஏன்னா வந்து ஒரு சில பிள்ளைங்க நேற்றே என்கிட்ட வந்து சொன்னாங்க, மேம் இன்னைக்கு எனக்கு ஸ்கூல் முடியவே ஒரு 6:30 ஆகிடும் மேம், நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து தான் மேம் லைவ் பார்க்க முடியும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் கொஞ்ச நேரம் வந்து இந்த லைவ் வந்து வச்சுருப்பேன். ஓகே, அதுக்கப்புறமா இட் கெட்ஸ் ப்ரைவேட்டட். ஓகே, நீங்கள் படிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் வந்து கிடையாது. இன்னைக்கே முடிக்கணும், என்ன ஆனாலும் இன்னைக்கே வந்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராகியம், அப்படிங்கிற ஒரு டிட்டர்மினேஷன் உங்களுக்கு இருக்கா? இன்னைக்கு எத்தனை மணி ஆனாலும் நான் வந்து இன்னைக்கு வந்து பெருசாக இன்னைக்கு கிளாஸில் பிரேக்கே இருக்க போகிறதில்ல, நான் சொல்லிட்டேன். எத்தனை மணி ஆனாலும் ஐ எம் கோயிங் டு கம்ப்ளீட் திஸ் சாப்டர். ஓகே, எவ்வளோ டைம் ஆனாலும் ஐ எம் கோயிங் டு கம்ப்ளீட் திஸ் சாப்டர். ஓகே, சாரி சாப்டர் இல்லை, இந்த ஹோல் எல்லா ப்ராப்ளம்ஸுமே. யாரெல்லாம் ரெடியோ லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. ஓகே, ஃபுல் லைவ் அட்டென்ட் பண்ணுறது இஸ் நாட் ஈஸி, அதையும் நான் வந்து சொல்லிட்டேன்டா. ஓகேவா? ஃபுல் லைவ் அட்டென்ட் பண்ணுறது வந்து நாட் அட் ஆல் ஈஸி. ஆனால் முடியுமா? கண்டிப்பாக வந்து முடியும். நீங்கள் இந்த ஃபுல் லைவ் அட்டென்ட் பண்ணாதான் உங்களால் வந்து என்ன பண்ண முடியும், நீங்கள் வந்து சூப்பர் டூப்பராக பப்ளிக் எக்ஸாமில் என்ன கம்பல்சரி கொஷின் கேட்டாலும் யூ கேன் அட்டென்ட். ஓகே, என்ன கம்பல்சரி கொஷின் கேட்டாலும் நீங்கள் வந்து சூப்பராக அட்டென்ட் பண்ண முடியும். ஓகே, ஐ ஹவ் போஸ்டட் மெசேஜஸ் இன் டெலிகிராம் சேனல்ஸ் ஆல்சோ. டெலிகிராம் சேனல்லையும் மெசேஜ் போட்டேன். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர் நண்பிகள் எல்லாருக்கும் வந்து அனுப்பிடுங்க. லொக்ஷன் வாங்க, லொக்ஷன் மேக்ஸ் கிளாஸ்ன்னு தீம் என்னலாம் இல்லை இதுவா, அது உங்கள் விருப்பம் லொக்ஷன். ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டேன், இந்த லைவ் பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன், லைவ் பாதி கவனிக்கிறப்போ வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகலாம்னு தோணும். நிறைய காமெடி ஷாட்ஸ் வந்து வரும். பொங்கல் செலிப்ரேஷன் இல்லையா? ஸோ நிறையா பேர் வந்து நிறையா ஃபன் கண்டென்ட் உங்களுக்கு வந்து வந்துட்டுருக்கோம் ஃபீடில். பொங்கல் பரிதாபங்கள், ஆமாம் பொங்கல் பரிதாபங்கள்லாம் வந்து நடுவில் வந்து வரும், நல்லா தான் இருக்கும். நானும் டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டேன், நீங்களும் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. ஓகே, நடுவில் வீட்டில் வந்து வெளியே போய் ஏதாவது சாமான் கிமான் வாங்கிடுவாங்க, அது வாங்கிடுவாங்க, இது வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு நாள் எக்ஸ்கியூஸ் கேளுங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஃபோனில் சார்ஜ் இருக்காது, சார்ஜ் இல்லைன்னா வேற ஒரு ஃபோனை எடுத்துட்டு இதை சார்ஜ் வந்து போட்டுடணும். நடுவில் பிரெயின் வந்து ஒரு மாதிரி ஐயோ வேணாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும். உன் பேச்சை நீயே கேட்கக்கூடாது. ஒரு முடிவெடுத்துட்டா அந்த மாதிரி ஒரு பேச்சு உன் மைண்ட்லேருந்து வந்து வரும், அதை நீயே வந்து கேட்கக்கூடாது. ஓகே, ஆர் யூ தட் டஃப் மைண்டட் அப்படின்னா நான் இன்னைக்கு கிளாஸ் வந்து ஆரம்பிக்கிறேன். இல்லைனா இல்லை மேம் நான் சும்மா வருவேன், உங்கள் வீடியோவை ஆன் பண்ணி விட்டுருவேன், ஸோ வீட்டில் வந்து நான் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சீன் போட்டுப்பேன், ஆனால் நான் வந்து படிக்க மாட்டேன் அப்படின்னா நீ இப்போவே வந்து கிளம்பலாம். அண்ட் பெற்றோர்கள் யாராவது வந்து இந்த வீடியோ வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட குழந்தைங்க இந்த ஃபுல் லைவ் என் கூட சேர்ந்து அட்டென்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நீங்களும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா விடாதீங்க, ஏன்னா அப்புறமா இந்த லைவே இருக்காது. ஐ வில் ப்ரைவேட்னா என்னதுன்னா உங்களுக்கு காட்டாது, டெலீட் பண்ணிடுவேன். ஓகே, இட் வில் பி டெலீட்டட். ஓகே, ஒரு ஃபயர் போடலாமா?
ஒரு ஃபயர் போடலாமா? ஓகே, சரி. யாரும் நோட்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டாம், கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க போதும். ஓகே, இங்கே வந்து நான் ஒரு அட்டெண்டன்ஸ் மாதிரி எடுப்பேன். எந்தெந்த ஐடியெலாம் கம்ப்ளீட்டாக லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த லைவ்ல நான் வந்து ஒரு பிக் பாஸ் டாஸ்க் மாதிரி ஒரு டாஸ்க் கொடுப்பேன். அந்த குழந்தைங்களால மட்டும்தான் அந்த டாஸ்க்கை வந்து அட்டென்ட் பண்ண முடியும். அவங்களுக்கு மட்டும்தான் நான் வந்து பிடிஎஃப் தருவேன், மற்றவர்களுக்கு பிடிஎஃப் கிடையாது. ஓகே, சரியா? ஸோ கிட்டத்தட்ட 200 பேர்கிட்ட என் கண்ணில் வந்து இப்போ வந்து தெரியுது. ஓகே, பார்க்கலாம். ஆர் யூ டஃப் மைண்டடா? நீங்கள் உண்மையாகவே டஃப் மைண்டடா அப்படிங்கிறத வந்து இந்த லைவ்ல நம்ம வந்து அடித்து பார்த்துடலாம். சரியா? ஓகேவா? சூப்பர் சூப்பர். நடுவில் வந்து தெர் வில் பி ஐஸ் பிரேக்கர் செஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஒரு 5 ப்ராப்ளம் மட்டும் பார்ப்போம். எல்லாமே 2 மார்க் ப்ராப்ளம் தானே. 5 ப்ராப்ளம் டக்கு டக்கு வந்து சால்வ் பண்ணுவோம். தென் நம்ம குட்டியாக ஏதாவது ஒரு ஃபன் வச்சுக்கலாம். இல்லைனா ஒரு 10 ப்ராப்ளம் மட்டும் நம்ம வந்து சால்வ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு குட்டி ரிலாக்ஸேஷன் செஷன் நம்ம வந்து வச்சுக்கலாம். we can do some breathing exercise and then நம்ம whole throughout the life we will stay hydrated. so take ஒரு வாட்டர் பாட்டில் மாதிரி பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஓகே, so today it is going to be a great event. ஏன்னா we are going to complete the whole chemistryல இருக்கிற இவ்வளோ நாளாக நம்ம தள்ளி வச்சுட்டு இருந்த all the problem we are going to complete in one go, one shot. and public உங்களுக்கு இன்னைக்கு நான் நடத்த போற ப்ராப்ளம்ல இருந்து தான் வரப்போகுது. இதை தாண்டி வரவே வராது. மேபி 415 கொடுக்குறாங்கன்னா 515 கொடுக்கலாம். நம்பர் தான் மாற்ற போறாங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நீங்க அட்டென்ட் பண்ணிட்டீங்க இந்த கிளாஸை அப்படின்னா 2 மார்க் கம்பல்சரி ஆர் 3 மார்க் கம்பல்சரியில வரக்கூடிய ப்ராப்ளமை நீங்க பப்ளிக்ல அட்டென்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஒரு கம்பல்சரி கொஸ்டினை நீங்க மறந்துடலாம். ஒன் டென்ஷன் இஸ் ஃப்ரீ. ஓகே, ரெடி? கமான், உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு, உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு, த்ரூ அவுட் த லைவ் உங்களை எங்கேஜா ஃபுல் லைவ் நீ கவனிக்கிற மாதிரி நடத்துறதுக்கு நான் ரெடி. ஆனால் நீயும் உன் சைட்லேருந்து எஃபர்ட் வந்து போடணும். ஓகே, ஹவு மெனி ஹவர்ஸ்லாம் எனக்கு தெரியாது. விடிய ஆஃபீஸில் இருந்து இந்த கிளாஸை முடிக்கணும்னாலும் ஐ வில் கம்ப்ளீட் பை 10. டார்கெட் வந்து ஷார்ப் 9:45க்கு நான் முடிச்சிருவேன். ஓகே, 9:45. ஓகே, ஷார்ப். யா, ஸோ மக்களே, டெய்லி எங்களுக்கு மேரத்தான் வேணுமாம், 50 டேஸும் 50 மேரத்தானும் வேணுமாம் அப்படின்னா நம்மளுடைய தீமின்னல் பேட்ச்ல ஜாயின் பண்ணிடுங்க. ஆல்ரெடி தீமின்னல் பேட்ச்ல இருக்கிற பசங்கலாம் வந்து இந்நேரம் மேக்ஸ் கிளாஸ்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, யாராச்சும் இங்க இருக்கீங்க அப்படின்னா சாட்ல அப்படியே ஃபயர் இமோஜியை வந்து பறக்க விடுங்க. ஓகே, தீமின்னல் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் சாட்ல வந்து ஃபயர் போடுங்க. தீமின்னல் பேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் உங்களை எப்படியாச்சும் 200 கட் ஆஃப் வாங்க வச்சு தமிழ்நாடுல இருக்கக்கூடிய தி பெஸ்ட் காலேஜ்ல நீ ஆசைப்படுற கோர்ஸை உன்னை வாங்க வைக்கிறதுக்காக நான் யாழினியன் சார், ஜனஸ்ருதி மேம் 50 டேஸ்க்கு 50 மேரத்தான்ஸ் வந்து மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கு எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் இருக்கும். அதை தாண்டி தமிழ், இங்கிலீஷ், பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு இந்த ஹோல் இயர் நாங்கள் டீச் பண்ண ரெக்கார்டட் வீடியோஸுடைய ஆக்சஸும் உங்களுக்கு வந்து இருக்கும். எவ்ரிடே லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணாலும் ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கும், பிடிஎஃப்ஸ் இருக்கும், சண்டே ஆனால் டெஸ்ட் இருக்கும், அண்ட் வீக்லி உங்களுக்கு வந்து டவுட் சால்விங் செஷன்ஸ், பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8 லட்சத்தி இல்லை 899 மட்டுமே ஃபார் டில் பப்ளிக் எக்ஸாம். உங்க பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் வந்து இருக்கும். சரியா? ஸோ நீ கஞ்சத்தனமே படாத, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து நீ ரிஸ்க் எடுக்கவே கூடாது. 200 கட் ஆஃப் வேணும் அப்படின்னா இன்னைக்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாளைக்கு காலையில் 5 மணிலேருந்தே யூ ஹாவ் கிளாஸ் இன் தீமின்னல் பேட்ச். ஓகே, டுமாரோ மார்னிங் 5 AM இருந்தே உங்களுக்கு பொங்கல் ஸ்பெஷல் லைவ் வந்து இருக்கு. பொங்கல் ஸ்பெஷல் லைவ் இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் இஸ் இன் த டிஸ்கிரிப்ஷன். ஓகே, அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் எழுதினீங்க அப்படின்னா நீட், ஜேஇக்குலாம் நீங்கள் படிக்கிறதுக்கு சூப்பரான ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, சரிடா, வாங்க நம்ம வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ நடுவில் கிளாஸில் வந்து எனக்கு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸு, டைவர்ஷன்ஸு எதுவுமே வந்து இருக்கவே கூடாது. ஓகே, எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்கக்கூடாது, எந்த டைவர்ஷன்ஸும் இருக்கக்கூடாது. ஓகே, யா. அலுமினியம் கிறிஸ்டலைசஸ் இன் அ கியூபிக் க்ளோஸ் பேக்டு ஸ்ட்ரக்சர். ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, அலுமினியம் வந்து ஒரு சிசிபி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இட் மெட்டாலிக் ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரேடியஸை நான் ஆர் அப்படின்னு எடுத்துப்பேன். ரேடியஸை நான் என்னன்னு எடுத்துப்பேன், ஆர் அப்படின்னு எடுத்துப்பேன். விச் இஸ் 125 பிகோமீட்டர். ஓகே, இப்போ பிகோமீட்டர்னு கொடுத்துருக்காங்களே, அது நம்ம சென்டிமீட்டருக்கு மாற்றணுமா, மீட்டருக்கு மாற்றணுமா அப்படின்னா தேவையில்லாமலாம் நம்ம மாற்ற வேண்டாம். ஓகே, தேவையான்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். கால்குலேட் த எட்ஜ் லென்த்.
எட்ஜ் லென்த்தை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஏ அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே, எட்ஜ் லென்த்தை ஏ அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். நான் ஏவை தான் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ நல்லா கவனிங்க, இந்த ஃபார்முலாவை மட்டும் ஒரு பேப்பரை எடுத்து எழுதிக்கோங்க. சரியா? ஒரு ஃபார்முலாவை மட்டும் ஒரு பேப்பரை எடுத்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா வந்து எழுதிக்கோங்க. சரியா? ஓகே, சூப்பர்டா, செம. இப்போ சிசிபி ஸ்ட்ரக்சருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 4R which is equal to √2a. 4R which is equal to √2a. ஓகே, இதுதான் ஃபார்முலா. இங்க பாருங்க, இந்த ஃபார்முலா தெரிஞ்சிட்டாலே போதும். ஓகே, இந்த ஃபார்முலா தெரிஞ்சிட்டாலே வந்து நமக்கு போதும். ஓகே, இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த ஏவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஓகே, அப்போ a which is equal to √2 ஈக்குவல் டூல அந்த பக்கம் போடுனா மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற ஈக்குவல் √2 வந்து டிவிஷன் ஆயிடும். அப்ப 4R டிவைடட் பை √2. 4R டிவைடட் பை √2. ஓகே, கிளியரா புரிஞ்சுதா? ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணணும், இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணணும், அவ்வளோதான். டக்கு டக்குன்னு வாங்க. இப்போ a which is equal to 4 into 125 divided by √2. நான் உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் வந்து சொல்றேன். என்ன தெரியுமா அது? இங்க பாரு, √2 உடைய வேல்யூ வந்து 1.414. இப்போ 1.414 வச்சு டிவைட் பண்றது எவ்வளோ கஷ்டம். அப்படி கஷ்டப்படாத, அதை ஈஸியா சால்வ் பண்றதுக்கு ஒரு வழியை சொல்றேன். இப்ப இந்த 4-ஐ நான் என்னன்னு எழுதலாம்? இங்க பாரு, ஐ எம் சேவிங் யுவர் டைம் இன் பப்ளிக். இங்க பாரு, ஈஸியா சால்வ் பண்றேன் பாரு. 4-ஐ எப்படி எழுதலாம்? 2 into 2ன்னு வந்து எழுதலாம். கரெக்டா? மற்றதெல்லாம் அப்படியே சேமா தான் இருக்கும். ஒரு வாட்டி பிடிச்சிட்டா அவனுக்கு வாவ் அப்படின்னு இருக்கும் பாரு. 2 into 2ன்னு வந்து எழுதலாம். இப்ப 2 எப்படி எழுதலாம்? √2 into √2ன்னு எழுதலாம். கரெக்டா? √2 into √2 வந்து என்னது? 2. சரியா? √2 into √2 வந்து என்னது? 2. ஓகே, இப்போ பாரு, கேன்சல் பண்ணுறது செம ஈஸி ஆகிடும். √2-ஐ மல்டிப்ளை பண்ணுறது ஈஸி, டிவைட் பண்ணுறது தானே கஷ்டம். ஒரு √2க்கு ஒரு √2-வை நான் கேன்சல் பண்ணிட்டேன். அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா செம ஈஸி. √2 உடைய வேல்யூ 1.414. இங்கே பாரு, நான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேல்யூஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்கிறேன்னா அதை மட்டும் தனியாக ஒரு நோட்டு போட்டு ஒரு பேப்பரை போட்டு இப்போவே எழுதி வச்சுட்டே வா. ஓகே, யார் சூப்பராக இது அழகாக நான் எழுதி வையின்னு நான் சொல்கிறத எழுதி வச்சுட்டே எனக்கு மெயில் பண்ணுறீங்க அப்படின்னு நான் வந்து பார்க்குறேன். எனக்கு அந்த பேப்பரை மெயில் அனுப்புகிறோம். இன்டூ 2 into 125 இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்கள். இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்கள். 1.414-ஐ 1.4ன்னே வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. இன்டூ 125 into 2 என்னப்பா வரும்? a which is equal to 353.5 பிக்கோமீட்டர். அவங்க கொடுத்துருக்கிறது பிக்கோமீட்டர். அப்போ ஆன்சரையும் பிக்கோமீட்டரில் எழுதுங்க. அன்லஸ் அன்டில் அவங்க போயிட்டு உன்னை வந்து நீ சென்டிமீட்டரில் மாற்று, மில்லிமீட்டரில் மாற்று அப்படின்னு சொல்லாத வரைக்கும். ஓகே, தட்ஸ் இட். யார் யாருக்கெல்லாம் கிளியர்? ஸ்டடி தீமினல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் வேற பிளான் வச்சுருக்கேன், அதனால இப்போ நீங்கள் இதை கவனிங்க. ஓகே, இப்போ நீங்கள் இதை கவனிங்க. ஓகே, யார் யாருக்கெல்லாம் கிளியர்? ஒவ்வொரு கொஸ்டினும் கிளியர் அப்படின்னா யூ கேன் லெட் மீ நோ இன் த சாட் செக்ஷன். ஓகே, யா. அடுத்து யா இங்கே பாருங்க, இது ரொம்ப ஈஸியான சம். புரிஞ்சது அப்படின்னா ஓகே, எக்ஸ் அப்படிங்கிற ஆட்டம்ஸும் ஒய் அப்படிங்கிற ஆட்டம்ஸும் சேர்ந்து நமக்கு என்ன வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா பிசிசி ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணுது. ஓகே, எக்ஸ் அப்படிங்கிற ஆட்டமும் ஒய் அப்படிங்கிற ஆட்டமும் சேர்ந்து நமக்கு வந்து என்னப்பா ஃபார்ம் பண்ணுது? பிசிசி ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஆட்டம் எக்ஸ் வந்து கார்னர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுதான். ஆட்டம் எக்ஸ் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? கார்னர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஆட்டம் ஒய் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? சென்டரில் இருக்கிறத வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஃபார்முலா என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகே, இதை வாட்ச் பண்ணுங்க. ஸ்டடி, யூ வாட்ச் திஸ் ஒன். ஓகே, சரியா? இதை வாட்ச் பண்ணுங்க. இப்போ பிசிசினா என்ன தெரியுமா? ஒரு கியூபை எப்படி வரையிறதுன்னு சொல்லி தரேன் பாருங்க. இது வந்து உங்களுக்கு ஷார்ட் ஆன்சர்ஸ் எழுத ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஸ்கொயருடைய சென்டரில் இருந்து இன்னொரு ஒரு ஸ்கொயரை போட்டுக்கோங்க. இப்போது பேரலாக எல்லா லைன்ஸையும் ஜாயின் பண்ணுங்க. அவ்வளோதான் மேம். இதெல்லாம் எங்களுக்கு 5th ஸ்டாண்டர்ட்லேயே தெரியும் மேம். பரவாயில்ல, ஒரு சில பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும், அதனால தான் நான் வந்து சொன்னேன்.
இப்போ பிசிசி அப்படின்னா வந்து என்ன தெரியுமா அர்த்தம்? எப்பயும் போல சிம்பிள் கியூபிக் மாதிரியே எல்லா கார்னர்ஸ்லயும் ஆட்டம்ஸ் இருக்கும், அதுல டவுட் இல்லை. 1 2 3 4 டாப்ல 4 கார்னர், பாட்டம்ல 4 கார்னர். ஸோ மொத்தமா எத்தனை கார்னர்? 8 கார்னர் வந்து இருக்கும். அப்புறமா சென்டர் ஆஃப் த கியூப், அந்த கியூபுடைய சென்டர்ல ஒரு ஆட்டம் வந்து இருக்கும். ஓகே, இப்போ ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு நான் வந்து செக் பண்ண போறேன் பேசிக்கா. ஏன்னா இப்போ வந்து புக்கில் வந்து பிசிசின்னு கொடுத்துட்டாங்க. சிம்பிள் கியூபிக்னு நாளைக்கு பப்ளிக்ல கொஸ்டின் கேட்டா என்ன செய்வீங்க? கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க. ஓகே, அதனால புரிஞ்சுக்கோ கரெக்டா. you need to know something called as contribution. okay, contribution. okay, contribution அப்படின்னா என்ன? சரி, நானும் என்னோட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 7 பேர்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு 8 பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பிஸா கடைக்கு போயிட்டு பிஸா வாங்குறோம். ஓகே, பெரிய சைஸ்ல ஒரே ஒரு பிஸா மட்டும்தான் நாங்கள் வந்து வாங்குறோம். 8 துண்டா போட்டு தாங்கண்ணா அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகே, என்ன கஞ்சித்தனமா இருக்காங்க, 8 பேர் வந்துட்டு ஒரு பிஸா தான் சொல்றாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகே, பரவாயில்ல தாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்குறோம். இப்போ வந்து காசு கொடுக்கணும். ஓகே, காசு கொடுக்குறப்ப வந்து என்ன பண்ணணும்? நான் 100 ரூபா அந்த பிஸா அப்படின்னா டிவைடட் பை 8. அதில் என்னோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? நான் எவ்வளோ காசு கொடுக்கணும்? 1/8. ஓகே, அந்த பிஸா ஒரு பிஸா, அதில் நான் சாப்பிட்டது எவ்வளோ? 8. 1/8 அதானே நான் சாப்பிட்டேன். ஒரு பிஸாவை 8 பங்கா போட்டோம். அப்போ அதுக்கு நான் எவ்வளோ காசு கொடுக்கணும்? என்ன அமௌண்ட்டோ டிவைடட் பை 8. கரெக்டா? அந்த மாதிரி நான் சொன்னேன்ல, இந்த கார்னர்ல இருக்கிற ஒரு ஆட்டம் இருக்குல்ல, ஒரு ஆட்டம் 8 யூனிட் செல்ஸுக்கு ஷேர் ஆகி இருக்கும். 8 யூனிட் செல்ஸுக்கு ஷேர் ஆகி இருக்கும். அப்போ இந்த ஒரு யூனிட் செல்லுக்கு அதோட கான்ட்ரிபியூஷன் என்ன? கார்னர்ல இருக்கிற ஆட்டமுடைய கான்ட்ரிபியூஷன் என்னன்னா டக்குன்னு சாட்ல சொல்லுங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க ஏதோ ரொம்ப ராங்கா பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, இவ்வளோ நாளா வந்து நீங்க ரொம்ப ப்ராப்பரா படிக்கல அப்படின்னு ரிஸ்க்ல இருக்கீங்க அப்படின்னு வந்து அர்த்தம். ஏன்னா இது ரொம்ப பேசிக்கு. இது நம்ம ஃபர்ஸ்ட் மிட் டர்முக்கு படிச்ச சாப்டர். ஃபர்ஸ்ட் மிட் டர்முக்கு படித்தோம், குவார்டர்லிக்கு படித்தோம். 1/8. வெரி குட். ஓகேப்பா. இப்போ சென்டர்ல இருக்குல்ல, தோ சென்டர், பாடி சென்டர், சென்டர்ல இருக்கிறது அதே பிஸா ஷாப்ல வந்து ஒரு ஆளு மட்டும் ஒரு ஃபுல் பிஸா வாங்கி அவன் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கான், யாருக்குமே ஷேர் பண்ணல. அந்த ஹோல் பாடியோட சென்டர்ல தான் இருக்கு. அதோட கான்ட்ரிபியூஷன் வந்து என்னது? வெரி குட், இட் இஸ் 1. ஓகே, ஃபேஸ் சென்டர். ஃபேஸ் சென்டர்னா என்ன? ஃபேஸ் உடைய சென்டர். ஒரு கியூபுக்கு 6 ஃபேஸ் இருக்கும். அந்த 6 ஃபேஸ் உடைய ஒரு சென்டர் தான் வந்து ஃபேஸ் சென்டர். அது அட்டைப்புட்டி, ஒரு அட்டைப்புட்டி பக்கத்துல இன்னொரு அட்டைப்புட்டி வச்சுக்கோன்னா அந்த ஃபேஸ் 2 யூனிட் செல்ஸ் கூட ஈக்குவலா ஷேர் ஆகி இருக்கும் இல்லையா? அப்ப அது வந்து 1/2. இது புரியல மேம், பரவாயில்ல, மனப்பாடம் அது பண்ணிக்கோ. கான்ட்ரிபியூஷன் என்னது? கான்ட்ரிபியூஷன் வேற, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வேற. கான்ட்ரிபியூஷன் என்னது? கார்னர் வந்து 1/8, சென்டர் வந்து 1, ஃபேஸ் சென்டர் வந்து 1/2. பக்கா கிளியர்? சூப்பர். இப்போ இது நான் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வந்து பண்ண போறேன். இப்போ கார்னர்ல எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கு? எக்ஸுங்கிறதான கார்னரு. எத்தனை ஆட்டம்ஸ் சொல்லுங்கப்பா? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் கார்னர். எத்தனை கார்னர்? 8 கார்னர். ஒரு கார்னரோட கான்ட்ரிபியூஷன் 1/8. ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸையும் அதோடைய கான்ட்ரிபியூஷனையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, 1 × 1/8 எவ்வளோ? அது சாரி 8 × 1/8 எவ்வளோ? யார் யாருக்கெல்லாம் தெரியாது? இதை மட்டும் சால்வ் பண்ணி சொல்லுங்க. தெரியலன்னா பரவாயில்ல, நீ கவலைப்படாத, நீ சாட்ல சொல்லுங்க. டி அப்படின்னு போடுங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, டி அப்படின்னு போடுங்க. 8 × 1/8 எவ்வளோ? டீன்னு போட்டிங்கன்னா தெரியல அப்படின்னு நான் வந்து புரிஞ்சுப்பேன். அது உனக்கும் எனக்கும் மட்டும் இருக்கிற ஒரு கோட் வேர்டு. பரவாயில்ல, யாரும் போடல அப்படி. ஒருத்தர், அப்புறம் 2 3 4 5 6 7. இங்கே பாரு, ஒன்றும் இல்லைடா, இங்கே பாருடா. இது ஏன் ஏன்னா எனக்கு இது நடந்திருக்கு ஆல்ரெடி. இந்த ஒரு கொஸ்டின் வந்து தெரியல, நிறையா பேர் சொல்லியிருக்கீங்க. இங்கே பாரு, இங்கே ஒரு 1 போட்டுக்கோ. ஏன்னா டினாமினேட்டரில் 1 போட்டால் சேம் தானே. 1 1 கேன்சல், 8 8 கேன்சல், 0ன்னு எழுதிடக்கூடாது, மல்டிப்ளிகேஷனில் தானே இருக்குது. அப்போ 1 தான். ஓகே, 8 × 1/8 வந்து 1. இப்போ அதே மாதிரி நான் வந்து ஒய்க்கு வந்து எழுத போகிறேன். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் சென்டரில் எவ்வளோ ஆட்டம்ஸ் பாருக்கு? ஒய்ங்கிறது சென்டர், கரெக்டா? சென்டரில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது? ஒரே ஒரு ஆட்டம் தாங்க. அதோட கான்ட்ரிபியூஷன் 1 தாங்க. 1 × 1 வந்து 1 தாங்க. அப்போ எக்ஸும் 1 ஒய்யும் 1. அப்போ x1 y1னா என்னது? xy. ஃபார்முலா என்னது? xy. ஃபார்முலா வந்து என்னதுப்பா? இட் இஸ் xy. ஓகே, புரிஞ்சுதா? ஸோ இந்த கான்ட்ரிபியூஷனை மறந்துடாதீங்க. ஓகே, யா.
ஐயோ பிளானிங்லேயே இருக்காதுங்க. இன்றைக்கே எல்லா ப்ராப்ளம்ஸையும் முடிக்கணும் அப்படின்னு நினச்சா முடிக்கணும், இல்லையா? முடிக்க முடியாது, கஷ்டம்னு நினச்சா முடிக்க முடியாது. ஓகே, ஸோ திஸ் கொஷின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சோடியம் கொஷின் இல்லைனா அலுமினியம் கொஷின் ரெண்டுத்தில் ஒன்று வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இந்த சாப்டரில் எத்தனை ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 6 ப்ராப்ளம் தான் இருக்குது, 6ஓ 8ஓ தான் இருக்குது. வெரி குட் பிரகதீஷ், ஐ ஹாவ் ஃபுல் ட்ரஸ்ட் ஆன் யூ. வெரி குட்ரா, சூப்பர்டா. ஓகே, சோடியம் நிறையா பேர் பிரகதீஷ் மாதிரி இருந்து கற்றுக்கோங்க, ஓகேவா? நான் ஒரு வேலை சொன்னால் அதை கரெக்டாக செஞ்சு வந்து என்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணுற ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து பிரகதீஷ். ஓகே, டெஃபினெட்லி எனக்கு ஒரு ஹோப் இருக்குது, எனக்கு ஒரு விஷ் இருக்குது, யூ வில் ஸ்கோர் சென்டம் இன் கெமிஸ்ட்ரி அப்படின்னு. ஓகே, அதர்ஸ் ஆல்சோ சொல்கிறத கரெக்டாக அன்னைக்கு நான் சொல்கிறத கரெக்டாக நீ ஃபாலோ பண்ணனா ஈஸியாக சென்டம் வாங்கலாம். சோடியம் மெட்டல் கிறிஸ்டலைசஸ் இன் பிசிசி ஸ்ட்ரக்சர். பிசிசின்னு சொல்லிட்டாங்க. பிசிசினா பாடி சென்டர்ட், எஸ்சினா என்னது? சிம்பிள் கியூபிக். ஓகே, வித் எட்ஜ் லென்த் எப்படி எழுதணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போதான் சொன்னேன். ஏன்னு எழுதுவோமா ஆறுன்னு எழுதுவோமா? 2 சம்முக்கு முன்னாடி பார்த்தோம். எட்ஜ் லென்த் என்னன்னு எழுதுவோம்? ஏ அப்படின்னு நம்ம வந்து எழுதுவோம். எட்ஜ் லென்த் என்னன்னு எழுதுவோம்? ஏ அப்படின்னு எழுதுவோம். எட்ஜ் லென்த் வந்து எவ்வளோ? 4.3 × 10⁻⁻8 சென்டிமீட்டர். கால்குலேட் த ரேடியஸ். போன சம்மில் ரேடியஸ் குடிச்சிட்டு எட்ஜ் லென்த் கேட்டான். இந்த சம்மில் எட்ஜ் லென்த் கொடுத்துட்டு ரேடியஸ் கேட்குறாங்க. ஓகே, ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு வாட்? ஓகே, இப்போ ஃபார்முலா என்ன தம்பி? போன சம் வந்து சிசிபி, இது வந்து பிசிசி. ஃபார்முலா ஷீட்டு நான் தரேன், கவலைப்படாதீங்க. ஓகே, 4r which is equal to √3a. 4r which is equal to √3a. இதில் நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஆர் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலாவை நான் ரீமாடல் பண்ணிக்கணும். அப்போ 4 ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷன் ஆகிடும். √3a/4. √3a/4. வெரி குட். வாங்க எழுதலாம். √3 × a உடைய வேல்யூ 4.3 × 10⁻⁻8 டிவைடட் பை 4. ஓகேவா? ஸோ √3 உடைய வேல்யூ என்ன? இதை நீங்கள் தனியாக வந்து எழுதிக்கணும், சரியா? இதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தனியாக நீங்கள் வந்து எழுதிக்கணும். நான் என்ன சொன்னேன்? √2ஓட வேல்யூ எழுதிக்க சொன்னால ஞாபகம் இருக்கிறதுக்கு. அப்போ தான் நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம்லாம் இன்னைக்கு நீ நோட்டை திருப்பி ரிவைஸ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நீ சொல்லுவ அன்றைக்கே ஸ்ராவணி மேம் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. 1.732. √2 என்னது? 1.414. √3 என்னது? 1.732. அப்போ அப்படியே நம்ம ரிவைஸ் பண்ணிட்டே வரும், குமுலேட்டிவ் ரிவிஷனாக. 1.732 into 4.3 into 10⁻⁻8 divided by 4. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இது ஈஸியாக டிவைட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் பாரு. 4.3-ஐ 4ஆல் டிவைட் பண்ணிக்கோ. 1 point something வருமா? 4.3-ஐ 4ஆல் டிவைட் பண்ணிக்கோ. 1 point something வரும். அதை இந்த 1.7ஓட மல்டிப்ளை பண்ணிக்கோ. ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கணும் நீனு, சரியா? அதை வந்து நீங்கள் இந்த 1.7ஓட மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதை நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேல்யூ ஆன்சராக வரும்? சி, மல்டிப்ளிகேஷன்லாம் நான் இங்கே போட்டுட்டு இருந்தேன்னா சாப்டர் 6 மட்டும்தான் முடிக்க முடியும் 3 மணி நேரத்தில். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. 1.86 இன்ட்டு இந்த 10⁻⁻8 அப்படியே தான் இருக்கும். 10⁻⁻8 ஆடா மாடா என்ன எழுதணும்? இங்கே கொடுத்துருக்கிறது கொஷினில் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சரும் அதே சென்டிமீட்டரையே வந்து எழுதிடுங்க. ஏன்னா ரேடியஸ் எட்ஜ் லென்த் ரெண்டுமே வந்து என்னது? ஏறத்தாழ ரெண்டுமே வந்து என்னது? ஒரு டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் தானே, ஒரு அளவு தானே. ஸோ அது சென்டிமீட்டர்னா இதுவும் சென்டிமீட்டர் தான். ஓகே, அதனால குழம்பிக்காதீங்க, நீங்கள் எதுவும் குழம்பிக்க வேண்டாம். அவங்களா நீ பிக்கோமீட்டரில் மாற்றி ஆன்சரை கொடு, சென்டிமீட்டரில் மாற்றி ஆன்சர் கொடுனா தான் நம்ம அதை கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, சூப்பர் மணிகண்டா. பட் நீங்கள் குறைஞ்ச நாளாக ரீசெண்ட் டேஸாக நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க நான் சொல்கிறத ப்ராப்பராக. இனிமேல் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், ஓகேவா? யா, எங்கே போனீங்கன்னு தெரியல, கொஞ்ச நாளாக ஆளை காணும் உங்களை. பேரியம் இந்த கொஷின் வந்து கொஞ்சம் லென்த்தி கொஷின். ஓகே, ஸோ கொஞ்சம் ரொம்பவே ஃபோக்கஸ்டாக நீங்கள் கவனிக்கணும். பேரியம் ஹேஸ் அ பாடி சென்டர்ட் கியூபிக் யூனிட் செல். இந்த கொஷினை வந்து பப்ளிக் 2024 கேட்டிருக்காங்க. அப்போ இந்த வாட்டி கேட்க மாட்டாங்களா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அப்படிலாம் எந்த சட்டமும் கிடையாது. பப்ளிக்கில் முன்னாடி கேட்ட கொஷினை திருப்பி கேட்டால் நீங்கள் கேட்டுட்டீங்க, கிரேஸ் மார்க் கொடுங்க அப்படின்னு நம்ம போய் என்ன கோர்ட்டில் கேஸாக கொடுக்க முடியும். அதனால் வந்து பப்ளிக்கில் கேட்டது இப்போ கேட்க மாட்டாங்க, போன வருஷம் கேட்டது இப்போ கேட்க மாட்டாங்க அப்படின்லாம் நீங்களே அசியூம் பண்ணிக்காதீங்க. ஓகே, பேரியமுடைய பாடி சென்டர் கியூபிக் யூனிட் செல். இப்போது இதில் வந்து ஒரு டேட்டா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும். ஓகே, யா,
அலாங் த எட்ஜ். அவங்க வந்து என்ன கொடுத்துட்டாங்க, எட்ஜ் லென்த்துன்னு கொடுக்கல. ஆனால் இங்கே பாரு 508 பிகோமீட்டர் அலாங் த எட்ஜுன்னு கொடுத்துருக்காங்க. அலாங் த எட்ஜ் அப்படின்னா ஆட்ஸ் மேல் ஆட்ஸாக வருது. யார் சார் ஆடை வேணா ஆஃப் பண்ணிடலாமா? எப்படி பண்ணணும்? க்ளோஸ்டு கேப்ஷன்ஸ். ஒரு செகண்ட் இருங்க, ஆட் ஆஃப் பண்ணுறேன். அது முடிச்சுட்டு கூட ஆஃப் பண்ணிக்கலாம்ல. ஃப்ரீக்வன்சி ஹை லோ கொடுத்துருவா. ஓகே, இனிமேல் உங்களுக்கு ஆடு வந்து லோவாக தான் வந்து வரும். யூடியூப்பில் வந்து என்ன நீ பாட்டுக்கு வந்து ஃப்ரீயாக கிளாஸ் எடுப்ப, ஆடும் போட விட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் என்கிட்ட சண்டைக்கு வந்துடும். உங்களுக்கு ஆடே வரக்கூடாது அப்படின்னா வாங்க வேதாந்து ஆப்பில் வந்து படிங்க. ஜஸ்ட்டு 899 தான். உங்கள் ஜியோ ரீசார்ஜே இதை விட வந்து அதிகம். நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு ஜியோ ரீசார்ஜே விலை ஏற்றிட்டாங்க, இதை விட வந்து அதிகம். வெட்டி கதை பேசுறதுக்கே நமக்கு இவ்வளோ ஆகுது. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நாங்கள் உயிரை கொடுத்து ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ சம ஒர்த்து. ஓகே, பயங்கர ஒர்த்து. ஓகே யா. ஸோ ஃபஸ்ட் இயர் அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ கம்மியான ஒரு ப்ரைஸில் இவ்வளோ குவாலிட்டி எஜுகேஷன் வந்து கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இயர்லாம் இது வந்து நமக்கு 2-3 டைம்ஸ் வந்து இருக்கும். வாட் இஸ் த டென்சிட்டி ஆஃப் பேரியம் இன், இங்கே பாரு கிராம் அண்ட் சென்டிமீட்டர் கியூப். அவன் பாரு இங்கே சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஆனால் கொஷின் பாரு பிக்கோமீட்டரில் கொடுத்துருக்கான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, பிசிசி. ஓகே, ஏ எட்ஜ் லென்த் எவ்வளோப்பா 508 பிக்கோமீட்டர். பிஎம்னா பிரைம் மினிஸ்டர் இல்லை, பிக்கோமீட்டர். ஓகே, இப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு பிக்கோமீட்டர் விச் இஸ் ஈக்குவல் டு 10 to the power -10 சீஃப் மினிஸ்டர். ஓகே, சென்டிமீட்டர் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ 10 to the power -10 சென்டிமீட்டர். -10 +10 மாற்றி எழுதிடாதீங்க, இதை மறந்துடக்கூடாது. இதை மட்டும் தனியாக ஒரு அந்த நான் சொன்னல ஒரு நோட்டு, அதில் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, சூப்பர்டா செல்வி, வெரி குட் வெரி குட். ஸ்ரீதேவியா, சாரி ஸ்ரீதேவி, வெரி குட். வாங்க வாங்க அடுத்து படிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த எட்ஜில் எந்த பிக்கோமீட்டரை நான் சென்டிமீட்டருக்கு மாற்றிக்க போகிறேன். வாங்க வாங்க மாற்றுவோம். 508 பிக்கோமீட்டர் அப்படின்னா 508 × 10 to the power -10 சென்டிமீட்டர். இப்போ இதை போய் நான் ஒன்றுலையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறது கஷ்டமாக இருக்கும்ல, அதனால் நான் என்ன தெரியுமா பண்ணுறேன், 1 பாயிண்ட்டு 2 பாயிண்ட்டு தள்ளி புள்ளி வச்சுக்கிறேன். 508 நான் வந்து என்ன தெரியுமா பண்ணுறேன், நான் 5.08ன்னு எழுதுறேன். ஏன் இந்த தேவையில்லாத வேலை நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னா, டேய் நான் சும்மா ஞாபகம் வச்சுக்க தான் நான் பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர்லாம் சொன்னேனே தவிர நான் வந்து எந்த அரசியல் வம்பு தும்புக்கும் நான் வந்து போகலை. சரியா? ஐம் சோ பாவம், என்னை விட்டுருங்க. ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன், வந்து படிடா, உனக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொன்னேன்டா ஒரு ட்ரிக்கு. உடனே வந்துட்டான் பிரைம் மினிஸ்டர் பெருசு சீஃப் மினிஸ்டர் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம பாஸ் ஆகணும் தம்பி அப்படிலாம் பேசுறதுக்கு, வாடா படி. ஓகே, 5.08 இன்டூ என்ன வரும், இப்போ நான் 2 பாயிண்ட்டு முன்னாடி தள்ளி வைக்கிறேன். ஓகே, முன்னாடி தான் தள்ளி வைக்கிறேன். ஓகே, அதாவது நான் லெஃப்ட் சைடு ஜம்ப் பண்ணுறேன். அப்போது 10 to the power -2ன்னு வரும். கரெக்டாக? நான் இதே ரைட் சைடு ஜம்ப் பண்ணுறப்போ என்ன வரும், +2ன்னு வரும். சாரி மாற்றி போட்டேன், லெஃப்ட் சைட் ஜம்ப் பண்ணுறப்போ +2ன்னு வரும். கரெக்டாக? இன்டூ 10 to the power -10. இப்போது இந்த மாதிரி பவர் இருக்கிறப்போ நீ என்ன பண்ணணும், பேஸ் சேம் 10 10. அப்போ -10 +2, -10 +2 வந்து என்னப்பா 10 to the power -8 சென்டிமீட்டர். -8 சென்டிமீட்டர். ஓகே ஓகே, வாங்கப்பா. தீமினல் ஸ்டூடெண்ட்டா, வெரி குட் வெரி குட். இப்போ நான் வந்து ஃபார்முலா எழுத போகிறேன். இங்கே பாரு, இந்த ப்ராப்ளம் ரொம்ப பெருசு. உங்களுக்கு ஃபார்முலா வந்து இது மட்டுமாதிரி எழுதி 2 மார்க் கொஷினில் கேட்டால் 1 மார்க்கை வாங்கிட்டு போங்க. ஓகே, இது வந்து ரோ. ஓகே, நம்ம ஃபிசிக்ஸில் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே வந்து படிப்பீங்கல்ல, இந்த சிம்பிள் அதில் நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க, ரோ தானே சொல்லுவீங்க. ரோ விச் இஸ் ஈக்குவல் டு nm டிவைடட் பை a³ na. இப்படின்னா என்ன, இதுதான் டென்சிட்டியுடைய ஃபார்முலா. இந்த ரோ தான் என்னது, நம்ம டென்சிட்டி அப்படின்னு வந்து எழுதுறோம். ஃபிசிக்ஸில் இது என்னதுப்பா, ரோ என்னது? ஃபஸ்ட்டு சாப்டரே நம்ம ஃபிசிக்ஸில் போகிற அளவுக்கு சரியாக படிக்கலையா நீங்கள்? ஓகே, ஸ்மால் n வந்து என்னதுப்பா, ஸ்மால் n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். இருங்க அந்த பேசிக்ஸையும் சொல்லித்தரேன். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் சிம்பிள் கியூபிக் வந்து 1, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் பாடி சென்டர்ட் கியூபிக் வந்து 2.
இதையும் சைடில் நீங்கள் நான் ஒரு நோட் போட்டு எழுத சொன்னேன்ல அதில் எழுதுங்க. ரெசிஸ்டிவிட்டி, வெரி குட். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் FCC ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் வந்து 4. இது மட்டுமே ஒரு கம்பல்சரி கொஷினில் வந்து கேட்டாங்கடா. ஓகே, இதை மட்டுமே வந்து கம்பல்சரி கொஷினில் வந்து கேட்டாங்க. ஓகே தம்பி, ஃபார்முலா ராங் கிடையாது தம்பி. நீ சொல்கிற ஃபார்முலா வந்து சாப்டர் 9, அது இது எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி ஃபார்முலாவை நீ சொல்கிற. ஓகே, இந்த சாப்டரில் இந்த ஃபார்முலா தான். ஓகே, ஸோ இதை வந்து நோட் இட் டவுன் யுவர் ஆனர். ஓகே, பார்ப்போம் யார் நான் கரெக்டாக நோட் டவுன் பண்ணுறதெல்லாம் நோட் டவுன் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். இங்கே வந்து என்னப்பா பிசிசினா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து 2. M அப்படிங்கிறது வந்து என்ன தெரியுமா? M அப்படிங்கிறது வந்து மோலார் மாஸ். மோலார் மாஸ் ஆஃப் பேரியம் என்ன? டக்குன்னு கேட்டால் எனக்கும் தெரியாது, ஆனால் வந்து அதை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். மோலார் மாஸ் ஆஃப் பேரியம் வந்து 137.3. ஓகே, 137.3. அதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து NA அப்படிங்கிறது வந்து என்ன தெரியுமா? இட் இஸ் அவகாட்ரோ நம்பர். ஓகே, ஒரு மோல் அப்படிங்கிறது வந்து அவகாட்ரோ நம்பர் வந்து என்னது? 6.023 into 10 to the power 23. 6.023 into 10 to the power 23. ஓகே, come on, let's solve. இப்போ நான் இந்த ஃபார்முலாவை திருப்பி எழுதிக்கிறேன். rho which is equal to nm divided by a cube na. a cube na. ஓகே, இப்போ என்னோட வேல்யூ என்னது? பிசிசிக்கு 2. எம்மோட வேல்யூ நான் என்ன சொன்னேன்? டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்க தம்பி. இதில் ட்ரிக்குக்கு ஒன்றுமே இல்லைடா, நான் என்ன அவ்வளோவா ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்? 137.3. ஓகே, ஏ என்னப்பா நம்ம இங்கே தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமே, எட்ஜ் லென்த்து 5.08 into 5.08 into 10 to the power -8 ஹோல் கியூப்னா எல்லாத்துக்கும் சேர்த்து தான் கியூப் போடணும். இன்ட்டு NA என்னது? 6.023 into 10 to the power 23. 3 சால்வ் பண்ணுங்க. 2 into 137.3. ஓகே, அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிடுவோமா? 2 into 137.3 வந்து என்னது? யாராச்சும் மேக்ஸ்லாம் நான் ஃபாஸ்ட்டாக எனக்கு கணக்கு போட பிடிக்கும் அப்படிங்கிறவங்க மட்டும் கணக்கு போடுங்க, மற்றவங்களாம் பீஸ்ஃபுல்லாக கவனிங்க போகிறோம். ஸோ 274.6. 274.6. ஓகே, டிவைடட் பை, இப்போ கியூப் இருக்குல்ல, A into B the whole cube. A into B the whole cube. A plus B சொல்ல, A into B the whole cube அப்படின்னா என்னன்னு எழுதுவீங்க? A cube into B cubeன்னு எழுதுவோம். கரெக்டா? அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா 5.08 into 10 to the power -8 the whole cube நான் ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக பிரிச்சுக்கிறேன். 5.08 the whole cube into 10 to the power -8 the whole cube into 6.023 into 10 to the power 23, which is equal to 274.6 divided by 5.08 into 5.08 மல்டிப்ளை பண்ணுங்க. திருப்பி அந்த கிடைச்ச வேல்யூவை திருப்பியும் 5.08 கூட மல்டிப்ளை பண்ணுங்க. சரியா? ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஈஸியாக வந்து இருக்கும். 3 வாட்டி நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன வரும்? 131.096 அப்படின்னு கிடைக்கும். என்னது? 5.08 into 5.08 into 5.08. ஓகே, இந்த மாதிரி இருக்கிறப்போ நிறையா பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? 8 into 8 into 8 வரணுமா, இல்லைனா 8 into 3 வரணுமா? சொல்லு. 8 10 to the power -8 the whole cube அப்படின்னா இதெல்லாம் வந்து 7th standard basics. 10 to the power -8 the whole cubeனா -8 into -8 into -8 பண்ணணுமா? அதுனா ஆப்ஷன் ஏ சொல்லுங்க. 8 into 3னா ஆப்ஷன் பின்னு சொல்லுங்க. சாட்ல போடுங்க பார்க்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு மேக்ஸில் வந்து ஒரு புலியா எலியான்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். பிகாஸ் நீ நினைப்ப இது கூட எங்களுக்கெல்லாம் தெரியாதா மேம், நாங்கள்லாம் யார் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் எக்ஸாம் டைமில் ஒரு அவசரத்தில் நம்ம தப்பு, இந்த மாதிரி மொக்க தப்பு நம்ம பண்ணுவோம். அப்புறம் ஆப்ஷன் பியா? ஓகே, நிறைய பேர் ஏயும் சொல்லிட்டுருக்கீங்க. வெரி குட். பவரில் இருக்கிறத நம்ம மல்டிப்ளை தான் பண்ணுவோம். சரியா? 8 into 3 தான் வரும். அங்கே போயிட்டு கஷ்டப்பட்டு மல்டிப்ளை கியூப் போட்டுறாத. ஓகே, அப்போ என்னப்பா இங்கே வரும் நமக்கு? 10 to the power -8 3s are 24 into 6.023 into 10 to the power 23. சரியா? ஓகே, இப்போ நான் அடுத்த ஸ்டெப்பை எழுதுறேன். 274.6 divided by இந்த ரெண்டு நம்பர்ஸும் மல்டிப்ளை பண்ணுங்கப்பா. 131 அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன் நான். சரியா? ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. 131ன்னு எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
131.096 into 6.023 into 10 to the power, இங்க பாரு minus 24, 23. 23 minus 24 என்னது 1 பெரிய நம்பரோட சைன் மைனஸ், ஸோ minus 1. ஓகே, இப்போ 10 to the power minus 1 டினாமினேட்டரில் இருக்கு, அது நியூமரேட்டருக்கு போச்சுன்னா 10 to ரவுண்ட் ஆஃப் பண்ணுடா, வேல்யூலாம் பெருசாக மாறாது, உனக்கு வேல்யூலாம் பெருசாக மாறாது. இப்போ பப்ளிக் பொறுத்த வரைக்கும் டெசிமல் பக்கத்தில் 2 பாயிண்ட் கரெக்டாக இருந்தால் போதும், நீ ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஓகே, 274.6 டிவைடட் பை இது ஜஸ்ட் 131.1ன்னு வச்சுக்கோ, இன்டூ 6.023 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 789.6 அப்படின்னு கிடைக்கும். இந்த 10 to the power minus 2 minus 1 இருக்குல்ல, எது இப்போ இந்த மாதிரி 10 to the power minus 1ன்னு இருக்குது, அதை நான் நியூமரேட்டர்லேருந்து டினாமினேட்டர் மாற்றுறேன், இல்லை டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டர் மாற்றுறேன் அப்படின்னா பவரோட சைனை மட்டும் மாற்றிடணும். ஓகே, அப்போ 10 to the power plus 1ன்னு மாற்றிப்பேன். அப்படின்னா என்னது 10 to the power 1ங்கிறது 10 தானே, 10 to the power 1ங்கிறது 10 தானே, வெரி குட். இப்போ அது கூட நீங்கள் 10 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அவ்வளோதான், 274.6 இன்டூ 10 274.6, அவ்வளோதான், அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தள்ளி போகும், டிவைடட் பை 789.6. இதை வந்து டிவைட் பண்ணிங்கன்னா 3.5 வந்து வரும். அவங்க கொடுத்துருக்காங்க, ரோ கண்டுபிடிச்சிட்டேன், அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, கிராம் பர் சென்டிமீட்டர் கியூபில் கண்டுபிடிங்க தம்பிங்களான்னு கொடுத்துருக்காங்க. கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப், நம்ம தான் ஆல்ரெடி அந்த எட்ஜ் லென்த்தை தான் சென்டிமீட்டருக்கு மாற்றி தானே எடுத்துக்கிட்டோம், ஸோ இதான் ஆன்சர். ஓகே, யார் யாருக்கெல்லாம் கிளியர், பக்கா கிளியர். ஃபுல் லைவ் அட்டென்ட் பண்ணுற ஐடி, எந்தெந்த ஐடிலாம் இந்த ஃபுல் லைவ் அட்டென்ட் பண்ணுதோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் நான் வந்து பிடிஎஃப் தருவேன், மற்றவங்களுக்கு பிடிஎஃப் கிடையாது. ஏன்னா மற்றவங்களுக்கு பிடிஎஃப் தேவையில்லை, ஏன்னா இன்னி வரைக்கும் உங்கள் ஃபோனில் எத்தனை பிடிஎஃப் இருக்குது, பிடிஎஃப் மட்டும்தான் டவுன்லோட் பண்ணி வைப்பீங்க, நீங்கள் படிக்க மாட்டீங்க. ஓகே, அதுக்கு நீங்கள் என் கூடவே சேர்ந்து படிச்சிட்டிங்கன்னா பிடிஎஃப் வச்சு ரிவைஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வெரி குட். ஓகேவா, டன்னா? ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் சாப்டர். அடுத்த சாப்டர் போகலாமா, அடுத்த சாப்டர் போகலாமா? ஓகே, ஆக்சுவலி வந்து ஃபியூ கொஷின்ஸ் வந்து இதில் மிஸ் ஆகுதே, எங்கே இருக்குது? ரெண்டு மூணு கொஷின் மட்டும் மிஸ் ஆகுது, ஒரே ஒரு நிமிஷம். எல்லாரும் தண்ணி குடிங்க, மிஷன் வாட்டர் அக்கம்ப்ளிஷ்டுன்னு சாட்டில் போடுங்க, நான் அந்த கொஷின்ஸை மட்டும் ஓப்பன் பண்ணிடுறேன், ஸோ தட் ஐ கேன் சேவ் சம் டைம். இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் சாப்டர் 6ல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இப்போ நம்ம அன்இம்பார்ட்டன்ட் அன்எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸும் வந்து பார்க்க போகிறோம். ரெடியா? ஓகே, இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கொஷின். ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் கொஷின். இப்போ பார்க்க போகிறது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கொஷின். இப்போ இந்த கொஷின் வந்து இந்த சாப்டர்லயே மோஸ்ட் டிஃபிகல்ட், அதை வந்து நான் வந்து சொல்லிட்டேன். ஓகே, இந்த சாப்டர்ல மோஸ்ட் டிஃபிகல்ட்டான ஒரு கொஷின் தான் வந்து நம்ம இப்போ வந்து பார்க்க போறோம். ஆனா நீ அதை நினைச்சு வந்து இல்ல ப்ராப்ளம்ஸே டஃப் கேட்கும், ஏன்னா நான் மைக்கு கீழே வச்சுட்டேன், டஃப் அப்படின்னு நினைக்காத, இந்த ஒரு சம் மட்டும்தான் வந்து டஃப். ஓகேவா? மற்றபடி வந்து மற்றதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஈஸி தான். ஓகே, சரியா? ஆரம்பிக்கலாமா?
வெரி லென்த்தி சம். ஓகே சரி வாங்க. ஆனால் வந்து நான் சொல்லிட்டேன், இந்த ஒரு சம் நான் நடத்தி முடிக்கிறதுக்குள்ளே வந்து இல்லை ஐயோ புரியல வேணாம் போயிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த சம் வந்து மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க, அப்படின்னு கேட்டாலும் 5 மார்க்கில் தான் கேட்பாங்க. ஸோ வந்து மேம் எனக்கு ப்ராப்ளம்ஸே கஷ்டம் மேம், நானே இந்த ப்ராப்ளம் படிக்கிறதே எனக்கு கஷ்டமாக இருக்குது மேம் அப்படிங்கிறவங்க இந்த ஒரு சம் வந்து சும்மா பார்த்துக்கோங்க, உங்களுக்கு புரியாட்டியும் பரவாயில்ல. இல்லை மேம் நான் வந்து கொஞ்சம் நல்லா நான் வந்து ஒரு 90+ ஆல்ரெடி ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கேன், நான் நல்லா படிக்கிற புள்ள, நான் இந்த ப்ராப்ளம் கவனிப்பேன் அப்படின்னா கவனிங்க. இது வந்து 5 மார்க் ப்ராப்ளம், கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஆனால் நான் லாஜிக் சொல்லி கொடுத்துறேன், ஃபார்முலாவையாவது கரெக்டாக எழுதுறீங்க, 3 மார்க்காவது நம்ம வந்து வாங்கிடலாம். ஒரு எலமெண்ட்டுக்கு வந்து பிசிசி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வித் எட்ஜ் லென்த் வந்து கொடுத்துருக்காங்க, ஏ வந்து கொடுத்துருக்காங்க 288 பிகோமீட்டர் அப்படின்னு. டென்சிட்டி வந்து கொடுத்துருக்காங்க, ரோ கொடுத்துருக்காங்க 7.2 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹவு மெனி ஆட்டம்ஸ் ஆர் ப்ரெசன்ட் அப்படின்னு வந்து கேட்குறாங்க, எத்தனை ஆட்டம்ஸ் வந்து ப்ரெசன்ட் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகே, இப்போ இந்த கொஷினுக்கு ஒரு லாஜிக் இருக்கு, யாருமே அந்த லாஜிக் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கவே மாட்டாங்க, என்டையர் இந்த யூடியூப் இருக்கவே இருக்காது. நான் சொல்லித்தரேன், அந்த லாஜிக்கை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ ஐ ஹாவ் டு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். நான் ரிவர்ஸில் போகிறேன், இங்கே பாருங்க. நான் வந்து இங்கே என்னப்பா கண்டுபிடிக்கிறோம், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தானே கண்டுபிடிக்கிறோம். நல்லா கவனிங்க, வாட் ஐ ஹாவ் டு ஃபைண்ட், ஐ ஹாவ் டு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஒரு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வந்து என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் யூனிட் செல்ஸ், எத்தனை யூனிட் செல்ஸ் இருக்கு, ஓகே, இன்டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் ஒரு யூனிட் செல். ஓகே, நல்லா கவனிங்க, நம்பர் ஆஃப் யூனிட் செல்ஸ், எத்தனை யூனிட் செல் வந்து இருக்கு, ஓகே, இன்டு ஓகே நம்பர் ஆஃப் யூனிட் செல்ஸ் இன்டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல். ஓகே, number of atoms okay in one unit cell. ஒரு யூனிட் செல்ல எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கு into மொத்தமா எத்தனை யூனிட் செல்ஸ் இருக்கு அது தெரிஞ்சாதானே நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டுபிடிக்க முடியும். எக்ஸாம்பிள் நான் சொல்லி தரேன் பாறேன். அபார்ட்மெண்ட்ல எத்தனை பேர் வாழறாங்க அப்படின்னா ஒரு அபார்ட்மெண்ட்ல எத்தனை பேர் வாழறாங்க அப்படின்னா நீ என்ன பண்ணுவ, அந்த அபார்ட்மெண்ட்ல மொத்தமா எத்தனை வீடுகள் வந்து இருக்கு, எத்தனை ஃப்ளோர்ல எத்தனை செப்பரேட் வீடுகள் வந்து இருக்கு, அந்த ஒவ்வொரு வீட்டிலையும் எத்தனை பேர் வசிக்கிறாங்க அப்படிங்கறத தானே நம்ம வந்து எடுத்துப்போம். அந்த மாதிரி தான் இப்போ நம்பர் ஆஃப் யூனிட் செல்ஸ் இங்க இருக்காப்பா, எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா கொஷின்ல இருக்கா நம்பர் ஆஃப் யூனிட் செல், நமக்கு தேவையான நம்பர் ஆஃப் யூனிட் செல் இருக்கா, இல்ல. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் யூனிட் செல் இருக்கா, அது வேணா நமக்கு தெரியும், ஏன்னா பிசிசியில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் யூனிட் செல் என்னது 2. ஓகே, நம்பர் ஆஃப் யூனிட் செல்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், எத்தனை யூனிட் செல் இருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுக்கு ஒரு லாஜிக் சொல்றேன் கவனி. ஓகே, என்னது அப்படின்னா மொத்த வால்யூம் என்ன, டோட்டல் வால்யூம் என்னது, டோட்டல் வால்யூம் என்னது டிவைடட் பை ஒரு யூனிட் செல்லுடைய வால்யூம் என்ன, டிவைடட் பை யூனிட் செல் வால்யூம். இப்போ நான் டோட்டல் வால்யூமை டிவைடட் பை ஒரு யூனிட் செல் வால்யூம் நான் டிவைட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், நம்பர் ஆஃப் யூனிட் செல்ஸ் கிடைக்கும். நம்பர் ஆஃப் யூனிட் செல்ஸ் கூட நான் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை மல்டிப்ளை பண்ணா ஒரு யூனிட் செல் கிடைக்கும், சாரி எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஸோ இந்த லாஜிக்கை மட்டும் புரிஞ்சு வச்சுக்கோங்க, பிடிச்சி வச்சுக்கோங்க கரெக்டா. ஓகே, ஸோ இந்த லாஜிக்கை தான் நான் அப்ளை பண்ண போறேன். இப்போ ரொம்ப காமா நீ கவனி போறோம். ஓகே, நீ ரொம்ப டென்ஷன் ஆகாம காமா கவனி, ஈஸியா சொல்றேன். நான் சொல்ற கேட்குற கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்ணு. வால்யூம் ஆஃப் அ கியூப் உடைய ஃபார்முலா என்ன, வால்யூம் ஆஃப் அ கியூப் உடைய ஃபார்முலா வந்து வால்யூம் ஆஃப் அ கியூப் ஆஃப் எட்ஜ் லென்த் ஏ வந்து ஏ கியூப். ஓகே, ஏ கியூப் கரெக்டா, அதை தான் நான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண போறேன். ஸோ வால்யூம் கண்டுபிடிக்க போறேன், which is equal to ஏ உடைய வேல்யூ என்னது 288 பிகோமீட்டர். இங்கே ஒரு இன்ட்ரிகசி இருக்கு, அது என்ன இன்ட்ரிகசி அப்படின்னா இங்கே பாருங்க, இதுதான் இப்போ கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம் ஈஸி, ஆனால் வந்து கொஞ்சம் அவன் வந்து உனக்கு ஒரு ஹிண்ட் வச்சிருப்பான், நீ தெளிவா இருக்கியா அப்படின்னு பார்க்க. இங்கே பாரு டென்சிட்டி கிராம் பர் சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்கான், ஆனா எட்ஜ் லென்த் பாரு பிகோமீட்டர்ல கொடுத்துருக்கான். இங்க பாரு சீஃப் மினிஸ்டர், இங்க பாரு பிரைம் மினிஸ்டர், அப்ப நம்ம ரெண்டு பேருமே ஈக்குவல் சேம் ஆக்கிக்கணும். ஓகே, அப்ப பிகோமீட்டரை நான் சென்டிமீட்டரா மாத்திக்க போறேன். ஓகே, கவனிங்க 288 பிகோமீட்டர், அப்ப
288 into 10 to the power minus 10 centimeter. Correct? Centimeter the whole cube. Okay. அப்ப என்னப்பா வரும் 288 the whole cube 10 to the power minus 10 the whole cube 288 into 288 ஒரு வேல்யூ வரும் into 288 நீங்க போட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்னொரு ஒரு வேல்யூ வந்து வரும். ஓகே, ஸோ என்னப்பா வரும் 288 into 288 into 288. அதை விட நான் ஒரு ஈஸியான வழி வந்து சொல்கிறேன். நம்ம போன சம்முக்கு போட்டோம்ல அந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்க. விச் இஸ் 2.88 into 10 to the power minus 8 அப்படின்னு வச்சுக்கோங்க. 2.88 into 10 to the power minus 8 வந்து வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக வந்து இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ 2.88 into 2.88 into 2.88 என்னப்பா வரும்? சால்வ் பண்ணி பாருங்க. 23.88 அப்படின்னு வந்து நமக்கு கிடைக்கும். சரியா? 23.88 அப்படின்னு கிடைக்கும் into 10 to the power minus 24. ஓகே, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 23யும் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 minute ஒரே பிடிஎஃப் இருக்குல்ல, ஒரே பிடிஎஃப் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் இப்போ ஒரு பிபிடி போட்டீங்களா? ஓகேவா? எஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23.88 ஒரு பெரிய நம்பராக தான் இருக்குது. ஓகே, ஸோ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் 2 பாயிண்ட்டுன்னு மாற்றிக்க போகிறேன். இதை நான் வந்து 2 பாயிண்ட் அப்படின்னு வந்து நான் மாற்றிக்க போகிறேன். ஓகே, மாற்றிக்கிறப்போ எனக்கு வந்து என்ன ஆகும்? இன்டூ 10 அப்படின்னு வரும். அப்படி போடுறப்போ 2.388 இன்டூ 10 to the power minus 23 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இதுதான் வந்து வால்யூம். இதுதான் வந்து என்னது? வால்யூம். ஓகே, இப்போ நமக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? 208 கிராம்ஸ்ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வால்யூம் ஆஃப் 208 கிராம்ஸ் வந்து என்னது கண்டுபிடிக்கலாமா? வாங்க கரெக்டாக கவனிங்க. வால்யூம் ஆஃப் 208 கிராம்ஸ் என்ன அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வால்யூம் உடைய ஃபார்முலா வந்து என்னது? வால்யூம் உடைய ஃபார்முலா என்னது? மாஸ் பை டென்சிட்டி. மாஸ் பை டென்சிட்டி. கரெக்டா? நான் அதை தான் வந்து சால்வ் பண்ண போகிறேன். வால்யூம் உடைய ஃபார்முலா வந்து என்னது? மாஸ் பை டென்சிட்டி. வாங்கப்பா. ஸோ வாட் இஸ் த மாஸ்? மாஸ் ஆஃப் த எலிமெண்ட் தான் தெரியுமே, 208 கிராம்ஸ். ஸோ 208 டிவைடட் பை டென்சிட்டி என்னது? கொஷினில் கொடுத்துருக்காங்களே 7.2 அப்படின்னு. ஸோ 7.2. ஓகே, ஸோ 208 பை 7.2 இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 28.89 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, நமக்கு வந்து கிடைக்கும். சரியா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத கரெக்டாக வந்து கவனிங்க. ஓகே, டேய் இன்டூ 10 to the power 10 இங்கே பாரா 23 நீங்கள் 2 பாயிண்ட் மாத்திரப்போ இன்டூ 10 தானே வரும். அப்போ இன்டூ 10 into 10 to the power minus 24 minus 23 தானே வரும். அதை தான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள். இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து வாட் ஷுட் ஐ பி டூயிங்? நான் வந்து இப்போது எனக்கு நம்பர் ஆஃப் யூனிட் செல்ஸ் கண்டுபிடிக்கலாம். கரெக்டாக? அடுத்த இடத்துக்கு நான் வந்துட்டேன். நம்பர் ஆஃப் யூனிட் செல்ஸ் என்ன ஃபார்முலா? நம்பர் ஆஃப் யூனிட் செல்ஸ் வந்து என்ன ஃபார்முலா? டோட்டல் வால்யூம் பை வால்யூம் ஆஃப் 1 யூனிட் செல்ஸ். கரெக்டா? ஸோ இது வந்து என்னது? டோட்டல் வால்யூம் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் 1 யூனிட் செல். வால்யூம் ஆஃப் 1 யூனிட் செல். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப்பு டோட்டல் வால்யூம் வந்து என்னது? இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. இதுதான் மாஸ் பை டென்சிட்டி 28.89. 28.89. வால்யூம் ஆஃப் 1 யூனிட் செல் என்னது? இங்கே கண்டுபிடிச்சிருக்கோமே, அதுதான் வால்யூம் ஆஃப் ஒரு யூனிட் செல் AQ மூலமாக கண்டுபிடிச்சது. விச் இஸ் 2.388 into 10 to the power minus 23. ஓகே, இந்த மைனஸ் 23 நியூமரேட்டருக்கு போச்சுன்னா ப்ளஸ் 23 ஆகிடும். இப்போ இதையும் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 12.09 அப்படின்னு வரும் இன்டூ 10 to the power 23. ஓகே, நான் சொன்ன மாதிரி இந்த கொஷின் வந்து கொஞ்சம்
லாங்காக தான் இருக்கும். ஆனால் லாஜிக் மட்டும் புரிஞ்சுக்கோ. நம்பர் கால்குலேஷன் மல்டிப்ளிகேஷன் தான் வந்து கஷ்டம். மற்றபடி ரொம்ப ஈஸி இந்த கொஷின். ஓகே, இப்போ நமக்கு வந்து என்ன கிடச்சிருச்சு? நம்பர் ஆஃப் யூனிட் செல்ஸ் கிடச்சிருச்சு. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் கண்டுபிடிச்சிட்டா முடிஞ்சு போச்சு. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், கவனிங்க, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் 208 கிராம் இதானே கொஷினில் கேட்குறாங்க. விச் இஸ் கிவன் பை number of unit cell, number of unit cell into number of atoms in one unit cell, number of atoms in one unit cell. Okay, எத்தனை unit cell into number of atoms in ஒரு unit cell. ஓகேவா? சரியா? வாங்கோப்பா. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? சால்வ் பண்ண போறோம். which is equal to number of unit cells வந்து 2. For BCC it is 2. So, sorry, number of unit cells இங்கே இருக்கே 12.09 into 10 to the power 23. Okay, into 2. BCC க்கு it is 2. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும் நமக்கு இங்கே? 24.18 into 10 to the power 23. Okay, இது நான் ஒரு பாயிண்ட் முன்னாடி தள்ளி புள்ளி வச்சுக்கிறேன். முன்னாடி தள்ளி புள்ளி வச்சுக்கிறப்போ 2.418 into 10 to the power 24. 24 atoms. I will again revise the logic. யார் யாருக்கெல்லாம் மேம் எனக்கு ஒரு once more இந்த லாஜிக்கை மட்டும் சொல்லுங்க போதும். I understand that the sum is long, but இது கம்பல்சரியில் கேட்கறதுக்கு நமக்கு வந்து வாய்ப்பில்லை. நீங்கள் யூடியூப்பில் சொல்லுறது வச்சு நான் எடுக்க முடியுமா? கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ளீஸ். டீமினல் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோடா. மேக்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ண ஃபெர்லின், இட்ஸ் யோர் விஷடா, உங்கள் விஷடா. நீங்கள் எது படிக்காமல் இருக்கீங்களோ அதை வந்து கவனிங்க. ஐ வில் ரிப்பீட், கவனிங்க. இது வந்து 5 மார்க்கில் தான் கேட்பாங்க. ஏன்னா இதில் எத்தனை ஃபார்முலா இருக்குது. இப்போ நான் ஃபார்முலாவை மட்டும் நான் இந்த ப்ளூ கலரில் பாக்ஸ் போடுறேன். வால்யூம் ஆஃப் கியூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ கியூப். வால்யூம் ஆஃப் அ கியூப் வந்து ஏ கியூப். அதே வால்யூமை நான் வந்து டென்சிட்டி வச்சு கண்டுபிடிக்கணும்னா மாஸ் பை டென்சிட்டி. நம்பர் ஆஃப் யூனிட் செல்ஸ்க்கு வந்து டோட்டல் வால்யூம் பை வால்யூம் ஆஃப் ஒன் யூனிட் செல். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்பர் ஆஃப் யூனிட் செல்ஸ் இன்டூ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் ஒன் யூனிட் செல். 4 ஃபார்முலா வந்து இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு நான் இதில் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இங்கே பார், இந்த லாஜிக் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. நான் வந்து டோட்டல் வால்யூமை கண்டுபிடிக்கணும், டிவைடட் பை ஒரு யூனிட் செல் வால்யூமை கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் நான் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணுறப்போ எனக்கு நம்பர் ஆஃப் யூனிட் செல்ஸ் கிடைக்கும். அது கூட நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் ஒன் யூனிட் செல், அந்த வேல்யூ தான் வந்து என்னது? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் ஒன் யூனிட் செல் தான் வந்து 2. அந்த 2வை நான் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கிடச்சிரும். இந்த லாஜிக் புரிஞ்சிட்டா, இந்த ஃபார்முலா தெரிஞ்சிட்டா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ஈஸி. இஸ் தட் கிளியர் ஃபார் எவ்ரிபடி? ஆனால் நான் சொல்லிட்டேன், உங்கள்கிட்ட சொல்கிறேன், 2 மார்க் 3 மார்க்கில் தான் நமக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ 2 மார்க் 3 மார்க் ப்ராப்ளம்ஸ் வந்து இது கேட்பாங்களா? வாய்ப்பில்லை. கம்பல்சரியில் இதை கேட்க மாட்டாங்க. இது வந்து 5 மார்க் தான். 5 மார்க்னால் நீங்கள் சாய்ஸில் கூட விட்டுக்கலாம், படித்தாலும் நல்லது. கிளியரா? ரொம்ப ஸ்லோவா போறோமா? ஆமா, இது பார்த்துட்டோம்ல, அலுமினியம் ப்ராப்ளம் பார்த்துட்டோம். NaCl is doped. இந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து கம்மி தான். பட் சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, யா. இப்போ இஃப் NaCl is doped, டோப்பிங் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து பிசிக்ஸ்ல நம்ம செமிகண்டக்டர்ஸ் சாப்டர்ஸ்ல வந்து படிச்சிருப்போம். கரெக்டா? ஆடிங் இம்பியூரிட்டி. ஓகே, ஸோ NaCl வந்து நம்ம வந்து டோப் பண்றோம் வித் 10 to the power -2 mole percentage of strontium chloride. ஓகே, வாட் இஸ் த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் கேட்டயான் வேக்கன்சி உடைய கான்சென்ட்ரேஷன் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ அப்படின்னா வந்து என்ன தெரியுமா சொல்ல வராங்க பேசிக்கலி? இப்போ இதில் நீங்கள் கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கணும். கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஸ்ட்ரான்சியம் குளோரைடு வந்து எவ்வளோ?
எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஸ்ட்ரான்சியம் குளோரைடு வந்து இங்கே இருக்குது? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் SrCl2 ஸ்ட்ரான்சியம் குளோரைடு வந்து எவ்வளோடா? இங்கே பாரு 10 to the power -2 mole percentage, 10 to the power -2 mole percentage. ஓகே, அப்படின்னா என்ன தெரியுமா? 0.01 moles அப்படின்னு அர்த்தம். ஓகே, 0.01 moles அப்படின்னு வந்து அர்த்தம். மோல் பர்சன்டேஜ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஸ்ட்ரான்சியம் NaCl வந்து நம்ம பார்க்கணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் NaCl அது வந்து எப்படி இருக்கும்? 100ல மைனஸ் மோல்ஸ் ஆஃப் ஸ்ட்ரான்சியம் குளோரைடு SrCl2. இப்போ இந்த வேல்யூ பாரு ரொம்ப கம்மி, 0.01 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால அது வந்து நெக்லிஜிபிள் அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து விட்டுறலாம், கை விட்டுறலாம். ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு 100. ஓகே, இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு லாஜிக்கு 100 மோல்ஸ் ஆஃப் ஓகே 100 மோல்ஸ் ஆஃப் NaCl 100 மோல்ஸ் ஆஃப் NaCl நம்ம வந்து 10 to the power -2 மோல்ஸ் ஆஃப் ஸ்ட்ரான்சியம் குளோரைடு டோப் பண்ணுறோம். ஓகே, அப்போ 1 மோல் ஆஃப் NaCl எவ்வளோ மோல் ஆஃப் ஸ்ட்ரான்சியம் குளோரைடை நம்ம டோப் பண்ணுவோம்? இது ஈஸி தானே, என்னதுப்பா பாரு, 100 மோல்ஸில் 10 to the power -2னா 1 மோலுக்கு எவ்வளோ? இது பை இது இன்டூ இது, கரெக்டா? ஸோ 1 divided by 100 into 10 to the power -2. ஓகே, 10 to the power -2னா என்ன அர்த்தம்? ஆர் நான் இதை ஈஸியாக சால்வ் பண்ண ஐடியா சொல்கிறேன் பார். நியூமரேட்டரில் 10 to the power -2 இருக்குது, டினாமினேட்டரில் 100 அப்படிங்கிறது 10 to the power 2, கரெக்டா? 10 to the power 2. இப்போ இந்த டினாமினேட்டரில் இருக்கிறதும் நியூமரேட்டருக்கு போச்சு அப்படின்னா அதோட பவரும் மைனஸில் மாறிடும். அப்போ அதோட பவரும் 10 to the power -2 மாறிடும். 10 to the power -2 into 10 to the power -2 10 to the power -4. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 10 to the power -2 மோல்ஸ் ஆஃப் ஸ்ட்ரான்சியம் குளோரைடு வந்து இருக்குது. அப்போ ஒரு மோலுக்கு 10 to the power -4 வந்து இருக்கு. அப்போ இங்கே நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா கேட்டயானிக் வேக்கன்சி பர் மோல், கேட்டயானிக் வேக்கன்சி பர் மோல் வந்து எவ்வளோப்பா? பர் மோல் வந்து 10 to the power -4. ஓகே, இப்போ அவங்க நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் வந்து கேட்குறாங்க. ஓகே, நல்லா சொல்லுங்கள், ஒரு மோலில் எத்தனை பார்ட்டிகல்ஸ் இருக்கும்? 1 mole how many particles will be there? Avogadro number of particles which is 6.023 into 10 to the power 23 particles வந்து இருக்கும், கரெக்டா? அப்போ 10 to the power -4 மோல்ல எத்தனை பார்ட்டிகல்ஸ் இருக்கும்? 6.023 into 10 to the power 23 into 10 to the power -4, கரெக்டா? 23ல 4 போயிடுச்சு அப்படின்னா 10 to the power 19. So these many particles வந்து இருக்கும், these many vacancy வந்து இருக்கும். கிளியரா? யார் யாருக்கெல்லாம் கிளியர்? பக்கா கிளியர் மேம். லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? ஓகே, ஃபாஸ்ட். ஆமாம், நம்ம கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியே ஆகணும். அடுத்தடுத்த சாப்டர்லாம் ஃபாஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, வாங்கப்பா. இது வந்து லாஸ்ட் கொஷின். இந்த ஒரு கொஷினோட வந்து இந்த சாப்டர் வந்து முடியுது. ஓகே,
எல்லா சம்ஸுமே நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டோம். ஓகே யா. KF crystallizes, இது பார்க்கல, ஆமாம் பார்க்கல, இந்த கொஷின் வந்து நம்ம பார்க்கல. KF crystallizes in FCC structure. KF crystallizes in FCC structure like sodium chloride மாதிரியே. Calculate the distance between potassium and fluoride in KF. ஓகே, டென்சிட்டி வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே நல்லா கவனிங்க, இது வந்து ஒரு FCC crystal. இது வந்து என்னப்பா, இது வந்து என்னது, this is FCC. ஓகே, இதில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து என்ன, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் சிம்பிள் கியூபிக் வந்து 1, FCC வந்து எவ்வளோ 4, BCC வந்து என்னது 2. ஓகே, இது மூணுத்தையுமே எழுதி வச்சுக்கோங்க தனியாக, செப்பரேட் ஆல்ரெடி எழுதி வச்சுருப்பீங்க கரெக்டாக. 1 4 2 ஆர் 1 2 4, BCCக்கு 2, SCக்கு வந்து 1, FCCக்கு வந்து 4. ஓகே, இப்போ number of atoms which is equal to 4. சரியா? ஓகே, calculate the distance between potassium and fluorine. ஓகே யா. ஸோ இப்போ what is the density அவங்க நமக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ density is given by என்னதுப்பா 2.48 gram per centimeter cube. ஓகே, gram per centimeter cube. பொட்டாசியமும் ஃப்ளூரின்டா, ஓகேவா, KF அப்படிங்கிறது. இப்போ நமக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும், மோலார் மாஸ் கண்டுபிடிக்கணும். பொட்டாசியமுக்கு வந்து என்னது, இட் இஸ் 39, ஃப்ளூரினுக்கு வந்து என்னது 19. இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, 58 கிராம் பர் மோல், 58 கிராம் பர் மோல். ஓகே, டென்சிட்டியுடைய ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி அதை பார்த்துருக்கோம் இல்லையா. டென்சிட்டியுடைய ஃபார்முலாவை நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம். இது ரோ விச் இஸ் ஈக்குவல் டு NM டிவைடட் பை A cube NA, NM divided by A cube NA. இதான் வந்து நம்ம டென்சிட்டியுடைய ஃபார்முலா. இப்போ இதில் எனக்கு என்னெல்லாம் வந்து இருக்கு, N இருக்கு, M இருக்கு, NA இருக்கு, டென்சிட்டி கூட இருக்கு. A வேல்யூ தான் வந்து இல்லை. அப்போ நான் எட்ஜ் லென்த்து தான் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் கரெக்டாக. அப்போ எட்ஜ் லென்த்து A கியூபை நான் அந்த பக்கம் கொண்டு போய்க்கிறேன், டென்சிட்டி இந்த பக்கம் வந்துடும். அப்போது இப்போ A கியூப் which is equal to NM divided by rho NA. ஓகே, இதில் நான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டிதான். கவனிங்க, விச் இஸ் ஈக்குவல் டு என்னோட வேல்யூ என்னது 4 இன்ட்டு எம்மோட வேல்யூ என்னது 58, ரோவுடைய வேல்யூ என்னது 2.48, என்னையோடைய வேல்யூ 6.023 இன்ட்டு 10 to the power 23. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். விச் இஸ் ஈக்குவல் டு ஓகே A cube which is equal to என்னப்பா வரும், what value we will be getting. இதை சால்வ் பண்ணுங்க டக்கு டக்குன்னு. You have to solve and let me know. பார்க்கலாம். 4 into 58 எவ்வளோ, டக்கு டக்குன்னு 232. ஓகே, 2.48 into 6.023 எவ்வளோ, ஃபாஸ்ட்டாக சொல்லுங்க. 14.93. வெரி குட். இன்டூ 10 to the power 23. ஓகே, இந்த ரெண்டு வேல்யூவையும் கேன்சல் பண்ணுங்கப்பா. 232 ஓகே, 232 டிவைடட் பை 14.93. 15.53. ஓகே, 15.53 டிவைடட் பைல நமக்கு வந்து என்ன இருக்கு 23 வந்து இருக்கு. ஓகே, அப்போ அது நியூமரேட்டருக்கு போச்சு அப்படின்னா இன்ட்டு 10 to the power -23. ஓகே, இதுக்கு வந்து A கியூபுடைய வேல்யூ தான் வந்து இது. சரியா, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், A கண்டுபிடிக்கணும். ஓகே, A வேணும் அப்படின்னா நம்ம கியூப் ரூட் வந்து ஆகிடும். ஓகே, இந்த கியூப் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் தனியாகவே வீடியோ போடுறேன், ஸ்கொயர் ரூட்டு கியூப் ரூட்டுக்கெலாம் சேர்த்து. இப்போ A கியூபோட வேல்யூ வந்து நமக்கு 15.53 இன்ட்டு 10 to the power கரெக்டு தானடா -23 அப்படிங்கிறப்போ 10 to the power -23 அப்படிங்கிறப்போ அப்போ A உடைய வேல்யூ வந்து என்னது, கியூப் ரூட் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா வில் பி கெட்டிங் 537.5 பிகோமீட்டர். ஓகே, 5
5.375 into 10 to the power -8 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். அந்த சென்டிமீட்டரை நான் வந்து பிகோமீட்டருக்கு மாற்றிக்கிறப்போ 537.5 into 10 to the power -10 சென்டிமீட்டர். அப்போ அது வந்து என்னது 537.5 பிகோமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இதை வச்சு தான் நான் எட்ஜ் லென்த்து கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ எனக்கு வந்து என்ன வேணும், ஐ வாண்ட் த டிஸ்டன்ஸ். ஓகே, டி. இந்த டிஸ்டன்ஸ் டி அப்படிங்கிறது வந்து a/√2 இதான் ஃபார்முலா. ஓகே, த டயாமீட்டர். ஓகே, இப்போ டயாமீட்டர் AD which is equal to a/√2 which is equal to 537.5 divided by √2 value 1.414. Very good, 1.414. Okay, அப்போ D which is equal to 537.5 1.414 divide பண்ணிங்க அப்படின்னா 380.15. Okay, 380.12 பிகோமீட்டர். ஓகே, யா, ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய டி டயாமீட்டர். ஓகே, இப்போ எஃப்சிசிக்கு ரேடியஸ் ஃபார்முலா என்ன? ஃபார் எஃப்சிசி வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் ரேடியஸ்? வெரி குட், 4r which is equal to a√2. 4r which is equal to a√2. சரியா? அப்போ எனக்கு வந்து அந்த 4r 4 into ரேடியஸ். எனக்கு வந்து என்ன வேணும்? I am taking all the sums, not just important sums. Okay, I am taking all the sums. Okay, எனக்கு என்ன வேணும்? 2r தான் வந்து வேணும். ஸோ 2r which is அப்படின்னா 4r நான் 2r மாற்றிக்கிறேன்னா அந்த 2 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போயிடுது. a√2/2. ஏண்டா? ஏன்னா 2r அப்படிங்கிறதா வந்து இந்த டிஸ்டன்ஸ் டி டயாமீட்டர். ஓகே, அப்போ எனக்கு 2r தானே வேணும். 2r which is equal to a√2 divided by 2. ஓகே, இப்போ நான் வந்து என்ன தெரியுமா பண்ணுறேன், இந்த 2r தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அந்த டிஸ்டன்ஸ் டி. ஓஹோ, அதான் நம்ம இங்கே சால்வ் பண்ணிட்டோமா? ஓஹோ, இது மூலமாக தான் நம்ம வந்து சால்வே வந்து பண்ணுறோம். ஓகே, வெரி குட் வெரி குட். அப்போ நான் இது என்ன தெரியுமா பண்ணுறேன், 2r தான் வந்து இந்த டி which is equal to இதை வந்து நான் into √2 divided by √2 போட்டுக்கிறேன். அப்போ 2 into 2 என்ன வரும் நமக்கு? சாரி, 2வையே √2 into √2ன்னு எழுதிக்கலாம். கரெக்ட், 2வையே நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், √2 into √2ன்னு எழுதிக்கலாம். √2 into √2ன்னு எழுதிக்கலாம். அப்போ எனக்கு வந்து என்ன வரும், இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா டி வந்து a/√2. ஆக்சுவலி டி நான் கண்டுபிடிச்சிட்டேன் இல்லையா, பட் இது எப்படி கண்டுபிடிச்சிருக்கேங்கிறது தான் நம்ம இங்கே காட்டியிருக்கோம். ஓகே, யாருக்கா புரியலனா இந்த டி ஈக்குவல் டு a/√2 எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நான் இங்கே காட்டியிருக்கேன். பட் அதை நீங்கள் காட்டாமல் இப்படியும் எழுதலாம். யூ கேன் டைரக்ட்லி ரைட் திஸ் அண்ட் தென் ஃபைண்ட் த ஆன்சர். ஆன்சர் இதோட முடிஞ்சது. ஐ எம் ஜஸ்ட் ஷோயிங் ஹவு த ஃபார்முலா கேம். ஓகே, 2r அப்படிங்கிறது ஏண்டா 2 ரேடியஸ். ஏண்டா இங்கே பாரு, இதுதான் வந்து ஒரு சர்க்கிள்டா, இதுதான் வந்து ஒரு சர்க்கிள். ஓகே, சர்க்கிளில் சென்டர்லேருந்து எட்ஜு தொடர்றது தான் வந்து ரேடியஸ். 2r அப்படிங்கிறது இதுதான் 2r. கரெக்டா? r + r 2r. இந்த 2r தானடா டி. நமக்கு டயாமீட்டர் தானே வேணும். கரெக்ட், நமக்கு டயாமீட்டர் தானே கண்டுபிடிக்கணும். அதுதானே பொட்டாசியம்க்கும் ஃப்ளூரினுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸு. ஓகே, ஆப்பில் பார்த்தா போதும்டா. சரியா? ஓகே, இப்போ அவ்வளோதான்டா, முடிஞ்சது. ஓகே, இந்த கொஷின் முடிச்சிட்டோமா? Have we completed this question? இந்த கொஷின் முடிச்சிட்டோமா? எஸ் ஆர் நோ சொல்லுங்க. லாஸ்ட் கொஷின்டா இது. இந்த கொஷின் முடிச்சிட்டோமா புக் பேக்ல? எஸ் ஆர் நோவா? பார்த்த மாதிரி இருக்கு எனக்கு. சால்வ் பண்ணோமா? இங்கே பாடுறா, இதாண்டா ஃப்ளூரின்னு. ஓகே, அவங்க என்ன கேட்குறாங்க, கேக்கும் எஃப்க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் இதுதான்டா கே, இதுதான்டா எஃப்.
இப்படின்னு வச்சுக்கோ. ஓகே, ஒன்று பொட்டாசியம் ஒன்று ஃப்ளூரின், ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ்னா இதானப்பா கண்டுபிடிக்கணும் நீனு. இந்த ரேடியஸ் ப்ளஸ் இந்த ரேடியஸ் தானப்பா. ஓகே, புரிஞ்சுக்கோ, அவ்வளோதான். இப்போ வந்து இந்த ஒரு கொஷின் தான். திஸ் இஸ் த லாஸ்ட் கொஷின் ஆஃப் திஸ் சாப்டர். இதை முடிச்சுட்டு யூ கேன் டேக் அ குட்டி பிரேக். 1 hour ஆயிடுச்சா? லிட்ரலி 1 hour டைம் போனதே தெரியல பாஸ். யாரெல்லாம் 1 hour கிளாஸ்ல இருக்கீங்க? மேம் 1 hour டைம் போனதே தெரியல. மாஸ் டைம் போனதே தெரியல மேன். வெரி குட், நைஸ். சரி, இன்னைக்கு வந்து ஒரு சேலஞ்ச் வச்சுக்கலாம். நமக்கு வந்து 1K லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா, 1K லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு சேலஞ்ச் வச்சுக்கலாம். ஓகே, ஆமாம், நீ உன் விருப்பம்டா. நீ தீமினல்ல போய் மேக்ஸ் கிளாஸும் அட்டன் பண்ணலாம், இல்லை இங்கே வந்து நீ கெமிஸ்ட்ரி கிளாஸும் அட்டன் பண்ணலாம். வீட்டுக்கு கூட்டு போயிடுங்க, குட்டி தானே. காட்டவா? ஓகே, 7 sums 1 hour. மேம் யூ ஹேவ் ஆக்சிடென்ட் பெட் ரெஸ்ட் ஃபார் 5 months. பிரச்சனையே இல்லை, யூடியூப்ல எல்லாமே இருக்குது. இல்லைனா நம்ம தீமினல் பேட்ச் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக படிங்க. தீமினல் 2026க்கு மெயில் பண்ணுங்க. யாருக்கோ ஐயோ அந்த சேட்டு பறந்து போயிடுச்சு, யாருக்கோ ஆக்சிடென்ட்னு சொன்னீங்கல்ல, அவங்க வந்து எனக்கு மெயில் பண்ணுங்க. tminal2026@gmail.comக்கு மெயில் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் வீடியோஸ் எல்லாமே ஒரு கூகுள் ஷீட்டில் போட்டு ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். ஓகே, யா. வாங்க, நம்ம அட்டை ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். இந்த ஸ்லோவில் போனோன்னா ஒரு சாப்டர் தான் முடிப்போம், சொல்லிட்டேன். ஓகே, யா. ஓகே, 3 o'clock வச்சு முடிச்சிட்டாங்களா? அப்புறம் ஏன்டா நீங்கள் தீமினலில் வந்து கிளாஸ் இருக்குன்றீங்க? வா, இந்த கொஷினும் வந்து நான் சொல்லிடுறேன். திஸ் இஸ் ஆல்சோ நாட் அ 2 mark கொஷின் ஆர் 3 mark கொஷின். இதுவுமே வந்து 5 mark கொஷின். இது இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னா நோ, திஸ் இஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இம்பார்ட்டன்ட் கொஷின் நடத்தி முடிச்சிட்டேன். இது வந்து கொஞ்சம் கம்மி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகே, an atom crystallizes in FCC crystal lattice. ஓகே, ஆட்டம் வந்து FCC crystal latticeல வந்து crystallize ஆகும். has a density of 10 gram per centimeter cube. Okay, with a unit cell edge length of 100 picometer. Calculate the number of atoms present in 1 gram of crystal. First என்னலாம் கொடுத்திருக்காங்க? நமக்கு வந்து density வந்து கொடுத்திருக்காங்க, which is equal to 10 gram per centimeter cube. Okay, அதுக்கப்புறமா edge length கொடுத்திருக்காங்க. edge length 100 picometer. edge length A, which is equal to 100 picometer. ஓகே, அப்போ அந்த 100 பிகோமீட்டரை நான் வந்து சென்டிமீட்டராக மாற்றிக்கணும். 100 பிகோமீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணும்னா 100 into 10 to the power minus 10 சென்டிமீட்டர். 100 into 10 to the power minus 10 சென்டிமீட்டர். ஓகே, which is அப்புறமா எனக்கு என்ன தெரியணும்? நம்பர் ஆஃப் இது தெரியும், NA வேல்யூ தெரியும், அவகாட்ரோ நம்பர், which is 6.023 into 10 to the power 23. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் FCC என்ன? நீங்க சொல்லுங்க. நீ ஃபாஸ்ட்டாக நடத்து, ஸ்லோவாக நடத்து, எப்படி சொன்னாலும் நான் நடத்துகிற ஸ்பீடில் தான் நடத்த போகிறேன். ஓகே, இந்த கிளாஸ் எப்போ முடியும்னு எனக்கு தெரியாது. 9:45 9:30 போல முடியும். 4 குட்டி கேமா? என்ன கேம்னு சொல்லுங்க, நம்ம கண்டக்ட் பண்ணலாம் இது முடிச்சுட்டு. n வந்து என்னது? n வேல்யூ வந்து நமக்கு which is equal to 4. ஓகே, ரோடைய ஃபார்முலா என்னப்பா? ரோ which is equal to nm divided by a cube na. nm divided by a cube na. இதான் வந்து நம்ம ரோவுடைய ஃபார்முலா. ஓகே, ஸோ நான் வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சரியா? எனக்கு என்ன வந்து இதில் தெரியாது,
எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வேல்யூஸுமே இருக்குது. இந்த எம் வேல்யூ மட்டும்தான் எனக்கு தெரியாது. ஓகே, என் வேல்யூ, ஏ கியூப், என்ஏ எல்லாமே இருக்குது. அப்போ எல்லாத்தையும் நான் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்போ ரோ இன்டூ ஏ கியூப் இன்டூ என்ஏ டிவைடட் பை என் விச் இஸ் ஈக்குவல் டு ரோடைய வேல்யூ வந்து என்னது 10. ஏ கியூபுங்கிறது என்னது 100 கியூப். என்ஏ வந்து அது வந்து பிக்கோமீட்டரில் இருக்குது. பிக்கோமீட்டர் ஃபஸ்ட்டு நான் சென்டிமீட்டருக்கு மாற்றிக்கணும். அப்படின்னா 100 into 10 to the power minus 10 the whole cube. NA வந்து என்னது 6.023 into 10 to the power 23 divided by என்னோட வேல்யூ வந்து 4. ஓகே, பப்ளிக் ஸ்டடி பிளான் எப்போ சும்மா பிளான் போடாமல் படிக்க ஆரம்பிடா. ஓகே, ஸ்டடி பிளான் கேட்டுட்டு இருக்கிற, அதுக்கு படிக்க ஆரம்பிக்கலாம். பப்ளிக்காக தான் நான் இப்போ டீச்சே பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்போ டீச் பண்ணுறது அப்புறம் வேற எதுக்கு? உங்கள் ஸ்கூலில் வைக்கிற ரிவிஷன் எக்ஸாமுக்கா? பப்ளிக்கு தான் டீச் பண்ணுறேன். ஸ்டடி பிளான் கொடுங்க. ஆரம்பத்துலேருந்து ஸ்ட்ராட்டஜி எதுக்கு உனக்கு? ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணாத, டேரெக்டாக ஜம்ப் இன்ட்டு படிக்க ஆரம்பிச்சிரு. பிளான்லாம் அப்போ போர் அடிக்கிற நேரத்தில் போய் பிளான் வீடியோலாம் பாரு. இப்போ வந்து நீ என்ன பண்ணணும், இது சால்வ் பண்ணிங்கன்னா 1.506 கிராம் பர் மோல் அப்படின்னு நமக்கு வந்து கிடைக்கும். எம்மோட வேல்யூ வந்து நமக்கு இது மூலமாக கிடைக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்ன கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து நான் இது மூலமாக கண்டுபிடிக்கணும். ஓகே, பயங்கர குயிக்காக சொல்லுங்கள். வாட் இஸ் த ஃபார்முலா டு ஃபைண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து என்ன ஃபார்முலா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மோலார் மாஸ். ஓகே, மாஸ் பை மோலார் மாஸ். சரியா? விச் இஸ் ஈக்குவல் டு மாஸ் வந்து நமக்கு என்னதுப்பா? வாட் இஸ் த மாஸ் ஹியர்? எம் உடைய வேல்யூ வந்து என்னது தெரியாது. மாஸ் வந்து என்னது 1 கிராம் கொடுத்துருக்காங்க பார். 1 கிராம் கொஸ்டினை கரெக்டாக நம்ம வந்து படிக்கணும். கரெக்டா 1 கிராம். ஓகே, ஸோ மாஸ் வந்து 1 கிராம் டிவைடட் பை மோலார் மாஸ் வந்து 1.506. ஓகே, 1.506. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 0.664. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் which is equal to number of moles into Avogadro number. ஓகே, number of moles into Avogadro number. ஓகே, யா number of moles வந்து என்ன பாருங்க 0.664 into Avogadro number 6.023 into 10 to the power 23. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன வரும்? 4 into 10 to the power 23 atoms. அவ்வளோதான். ஓகே, டன். ஒரு வாட்டி நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிடும். இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஓகே, 6th chapter all problems done. 6th chapter is done. நெக்ஸ்ட் நம்ம 7th chapter போகலாம். ஓகே, டன். ஓகே, ஒரு குட்டி ஐஸ் பிரேக்கர் வச்சுக்கலாமா? என்ன வைக்கலாம் ஐஸ் பிரேக்கருக்கு? நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லுங்க. நான் 7th சாப்டரோட ஸ்லைடு அதுக்குள்ள நான் வந்து எடுத்து வச்சிடுறேன். வாட்டர் பிரேக். ஆமாம், தண்ணி குடிங்க.
பவர் நாப்பா? பவர் நாப்பு 20 minutes டா. பவர் நாப்பு 20 minutes டா. ரிவிஷன் 2 அப்பியர் ஆகாம படிக்கலாமா? நீ வீட்டில் உட்காந்து நீ தெளிவாக படிப்பனா படிக்கலாம். எவாலுவேட் யுவர் செல்ஃப் ப்ராப்ளம்லாம் லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஓகே யா. ஸோ கண்ணை மூடி 2 நிமிஷம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க, தண்ணி குடிங்க. நம்ம வந்து சாப்டர் 7 ஆரம்பிப்போம். பாட்டெல்லாம் பாட சொல்லாதீங்க, என் தொண்டை வந்து டோட்டலாக அவுட்டு, பயங்கரமாக இரும்பிட்டுருக்கேன். நான் பார்க்குறேன்டா, ஜனஸ்ருதி மேம் சொன்னாங்களா, நான் அது என்னன்னு பார்க்குறேன். பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் தான்டா இருக்கும்டா, எல்லா டிஸ்கிரிப்ஷன்லேயுமே உங்களுக்கு பிடிஎஃப் வந்து இருக்கும். ரெடியா? ட்ரிங்க் வாட்டர் மேம். நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் ரெடியா? சாப்டர் 7 ஆரம்பிக்கலாமா? சாப்டர் 7 ஆரம்பிக்கலாமா? ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி என்னது அப்படின்னா, யூ ஹாவ் டு கமெண்ட். ஓகே, என்ன கமெண்ட் அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் படிச்சுட்டே இருக்கீங்கல்ல, இது வரைக்கும் ஹாஃப் இயர்லி வரைக்கும் நீங்கள் வந்து எப்படி படிச்சீங்க? அதே மாதிரி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா பப்ளிக்கில் என்ன மார்க் வரும்னு நினைக்கிறீங்க? இது வரைக்கும் ஹாஃப் இயர்லி வரைக்கும் நீங்கள் படிச்சீங்கல்ல, அதே மாதிரி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா பப்ளிக்கில் என்ன மார்க் வரும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க? சும்மா ஒரு மார்க் சொல்லு, டோட்டல் மார்க் சொல்லு. $550, $80, $600 அடி வாங்குவோம் ஜோக்கர். 520 அது போதுமா? அது எனாஃபா? எனாஃப்னா எஸ், எனாஃப். நாட் எனாஃப் மேம், பத்தவே பத்தாது அப்படின்னா நோ. அது எனாஃப்னா எஸ், நாட் எனாஃப் அப்படின்னா வந்து நோ. உங்கள் மனசு வந்து இல்லை, பப்ளிக்குள்ளே ஏதாச்சும் ஒரு மேஜிக் நடந்து நான் நிறைய மார்க் வாங்கிடுவேன் அப்படின்னு வந்து தோணுதா? தோணும்ல. பப்ளிக்குள்ளே ஏதாச்சும் மேஜிக் நடந்து நான் எப்படியாவது நான் பப்ளிக்கில் நான் ஆசைப்பட்ட மார்க் வந்துடுவேன், வந்துடாதா அப்படின்னு வந்து தோணுதா? எஸ் ஆர் நோ? ஏதாச்சும் மேஜிக் நடக்கும், இப்படியாச்சும் நான் வந்து பப்ளிக்கில் வந்து மார்க் வந்து வாங்கிடுவேன், எப்படின்லாம் தெரில, ஆனால் நான் வந்து வாங்கிடுவேன். ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையாக இருக்குது, ஏதோ ஒரு மூட நம்பிக்கை எனக்கு வந்து இருக்குது. somehow I will score mark in public. ஆனால் அது எப்படின்னு தான் தெரியல. தோணுது இல்லை? ஆனால் அப்படிலாம் எதுவுமே நடக்காது. பிட்டர் ட்ரூத் என்னது அப்படின்னா எந்த மேஜிக்கும் நடக்காது. ஓகே, புரியுதா? நோ மேஜிக் வில் ஹேப்பன் unless until you change your strategy right now. ஓகே, இப்போவும் வந்து நீங்கள் என்ன கேட்குறீங்க? இப்போ ஆரம்பிச்சா படிக்கலாமா? இப்போ ஆரம்பி. என் கூட சேர்ந்து இந்த லைவ் முடிகிற வரைக்கும் ஃபுல் லைவ் இருந்து என் கூட சேர்ந்து முடி. ஓகே, பார்க்கலாம். இன்றே செய், நன்றே செய், இன்றே செய். நம்ம வந்து பார்க்கலாம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். எந்த மேஜிக்கும் நடக்காது. இன்னைக்கே நீ படிக்க ஆரம்பிக்கணும். ஓகே, நீ டைம் வேஸ்ட் பண்ண அவன் படிச்சுட்டே இருப்பான். ஓகே, இது வரைக்கும் உன்னை விட மார்க் கம்மியாக வாங்கினவன் கூட நீ பாரு, பப்ளிக்கில் உன்னை விட மார்க் அதிகம் வாங்கிடுவான். மார்க் மை வேர்ட்ஸ். ஏன் தெரியுமா சொல்கிறேன்? நிறையா அந்த 80s இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ வந்து கொஞ்சம் பிரேக் விட்டுருவாங்க. 90s இருக்கிறவன்லாம் இங்கே பாரு, 95+ இருக்கிறவன்லாம் அவன் வந்து சென்டம் வாங்குறத நோக்கி போயிடுவான். இந்த 80 to 95 ரேஞ்சில் இருக்கான்ல, அவன் வந்து டேஞ்சர் ஜோனுக்கு போயிடுவான். ஏன்னா அவன் வந்து இல்லை மேஜிக்கே நம்பிட்டு இருப்பான். ஆனால் இந்த 80க்கு கீழே இருக்கான்ல, less than 80, அவனும் படிக்க ஆரம்பிச்சிருவான். அவனும் படித்து இவனை தாண்டி 95 கிட்ட மார்க் வாங்கிடுவான் பப்ளிக்கில்.
இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக 10th 11th வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. 11th கூட நிறைய பேர் சீரியஸாக இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் 12th காலேஜ் சேரணும் அப்படின்னு வரப்போ பீப்புள் வில் பி ரியலி சீரியஸ். உன்னை விட கம்மி மார்க் வாங்குறவங்களாம் இந்த கடைசி நேரத்தை பயன்படுத்தி உன்னை விட அதிக மார்க் வாங்கிடுவான். ஹவு மெனி ஆஃப் யூ ஹியர் ஆர் பிட்வீன் 80 and 90? மேம் நான் 80 to 95% மார்க்கில் வந்து இருக்கேன் மேம், 100க்கு 80 to 95ல் இருக்கேன் மேம் அப்படிங்கிறவங்களாம் வந்து யார்? நீ வந்து இல்லை ஓகே நான் ஏதோ ஒரு நல்ல மார்க் தான் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீ நினச்சேன்னா கிடையாது. நீ வந்து இப்போ எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் போட்டு நீ வந்து நல்ல மார்க் வாங்கலை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். பப்ளிக்கில் யுவர் மார்க் ட்ராப்பிங் டு less than 80 இஸ் ஆல்சோ ஹை. ஓகே, புரிஞ்சுதா? ஸோ தயவு செய்து நீ வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் வந்து பண்ணணும். ஓகே, யா. ஸோ சாப்டர் 7 ஆரம்பிக்கலாம். ஓகே, வி கேன் ஸ்டார்ட் சாப்டர் 7. ஓகே, எல்லாருமே சாட்டில் ஒரு ஃபயர் போடுங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.5 மணி நேரம் படிச்சிட்டோம். 1.5 மணி நேரம் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் படிச்சிட்டோம். ஓகே, ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ. பரவாயில்ல, நம்ம முடிப்போம். ஓகே, யா. ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா? படி, அவ்வளோதான். கண்ணை மூடிட்டு படி. இன்னைக்கு ப்ராப்ளம்ஸ் முடிக்கணும், 1 at a time. ஓகே, வா. ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவெல்லாம் டக்கு டக்குன்னு வந்து என் கூடவே சேர்ந்து படிச்சிருங்க. ஏன்னா இந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் இந்த சாப்டரில் இருக்கிற எனி ப்ராப்ளம்ஸை நீங்கள் சால்வ் பண்ண முடியும். ஃபார்முலா தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சாப்டரில் இருக்கிற எந்த ப்ராப்ளமுமே யூ கேனாட் சால்வ். ஓகே, ஸோ இது வந்து என்னது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கான ஃபார்முலா. இது வந்து 0 ஆர்டருக்கான ஒரு ஃபார்முலா. ஸோ K ஈக்குவல் டு A0 மைனஸ் A/T. A0 அப்படிங்கிறது வந்து என்ன தெரியுமா? இட் இஸ் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். இனிஷியலாக எவ்வளோ இருக்குது? மோஸ்ட்லி இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் அவங்க கொடுக்கல அப்படின்னா நம்ம அதை 100 அப்படின்னு தான் வந்து எடுத்துப்போம். ஓகே, மைனஸ் A அப்படிங்கிறது வந்து அப்போ எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் வந்து இருக்குது, விச் இஸ் ரிமைனிங் கான்சன்ட்ரேஷன். அப்போ எவ்வளோ மீதி வந்து இருக்குது, ரியாக்ட் ஆகி முடிச்சு ரியாக்ட் ஆகாமல் மீதி இருக்குது. டிவைடட் பை T இஸ் டைம் டேக்கன். T half அப்படிங்கிறது வந்து என்ன தெரியுமா? ஹாஃப் லைஃப். ஹாஃப் லைஃப் அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு ரியாக்ஷன் பாதி ரியாக்ட் ஆக ஹவு மச் டைம் வில் இட் டேக். என்கிட்ட இப்போ 100 moles ஆஃப் ரியாக்ஷன் வந்து இருக்குது, 100 moles ஆஃப் ரியாக்டன்ட் வந்து இருக்குது. அது பாதி ரியாக்ட் ஆகிறதுக்கு 50 moles ரியாக்ட் ஆகிறதுக்கு ஹவு மச் டைம் டூ இட் நீட்ஸ். ஓகே, 50 ரியாக்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் வந்து தேவைப்படுது, அதான் T half. A0 டிவைடட் பை 2K. K அப்படிங்கிறது வந்து ரேட் கான்ஸ்டன்ட். K அப்படிங்கிறது வந்து ரேட் கான்ஸ்டன்ட். ஓகே, ஃபஸ்ட் ஆர்டருக்கு பாருங்கள், 2.303 by T into log of A0 by A. T half which is equal to 0.6932 by K. இந்த 4 ஃபார்முலாவை இப்போவே படிச்சுட்டு எனக்கு சாட்டில் ஒரு தம்ஸ் அப் போடுங்க, இல்லை நோட் ரெடி மேம் அப்படின்னு சாட்டில் போடுங்க. இந்த 4 ஃபார்முலாவை இப்போவே படிச்சுட்டு எனக்கு சாட்டில் வந்து ரெடி அப்படின்னு போடுங்க. படிச்சாச்சா? ஓகே, இப்போ அடுத்து K ஈக்குவல் டு AE இன்டூ E பவர் மைனஸ் EA பை RT. A அப்படிங்கிறது வந்து என்ன தெரியுமா? ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர். ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர். EA அப்படிங்கிறது வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஆக்டிவேஷன் எனர்ஜி. R அப்படிங்கிறது வந்து கேஸ் கான்ஸ்டன்ட். கேஸ் கான்ஸ்டன்ட். T அப்படிங்கிறது வந்து டெம்பரேச்சர். ஓகே, ஸோ அரினியஸ் ஈக்குவேஷன். இது வந்து போல், நீங்கள் கூட போலுக்கு ஆன்சர் பண்ணிட்டு போலை ரிமூவ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோனில் நீங்களே வந்து போலை வந்து ரிமூவ் போல் கொடுத்துக்கலாம். சரியா? ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா log K2 by K1 equal to EA by 2.303 R T2 minus T1 by T1 T2. ஓகே, இப்போ இதையும் வந்து டக்குன்னு படிச்சிருங்க.
ஓகே, இதையும் டக்குன்னு படிச்சிருங்க. ஐ வில் கிவ் யூ 1 minute டைம். பார்க்கலாம். ஐ வில் கிவ் யூ 1 minute டைம். படிச்சுட்டு லெட் மீ நோ இந்த சாட். படிச்சுட்டு ரெடி அப்படின்னு சாட்ல போடுங்க. I will eat samosa till then. ASMR மட்டும்தான் உங்களுக்கு, சமோசா கிடையாது. விட்டு சாப்பிட்றீங்க, தரமாட்டேன். வீடியோ ஆன் பண்ணி கண்ணு வச்சுட்டீங்கன்னா லாஸ்ட் பைட் உங்களுக்கு தரேன். இந்தாங்க இந்தாங்க, சமோசா சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டே கிளாஸ் கவனிங்க. ரெடி? முடிச்சிட்டிங்களா? ஓகே, வேதாந்து சட்டையிலலாம் சமோசா கொட்டுது. ஆமாம், வாங்க. log K2/K1 equal to EA/2.303 T2 minus T1/T1 T2. எலிக்குட்டி சாப்பிட்ற மாதிரி சவுண்டு கேட்குதா? ஓகே, இங்கே பாருங்க, ஸ்பீடாக படிக்க போகிறோம். ரொம்ப ஸ்பீடாக வந்து சால்வ் பண்ண போகிறோம். ரெடியா? ஆர் யூ ஆல் ரெடி ஃபார் த ரோலர் கோஸ்டர்? ரெடி ஃபார் த ரோலர் கோஸ்டர்? நீயும் சாப்பிட்டுட்டே கிளாஸ் கவனிக்கலாம். என் கிளாஸை நீ ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக கவனி. ஓகே, டென்ஷனாலாம் கவனிக்கக்கூடாது. ரோலர் கோஸ்டருக்கு ரெடியா? பயங்கர ஸ்பீடாக போகலாமா? இப்போ கன்சிடர் த ஆக்சிடேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடு டு NO2. அவங்க வந்து அந்த ரியாக்ஷனை வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ வாங்க, நான் அந்த ரியாக்ஷனை மட்டும் நான் திருப்பி எழுதிக்கிறேன். 2NO plus O2 gives me 2NO2. Okay, express the rate of the reaction in terms of change in concentration of NO2 NO2. Okay, change in concentration அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? டிஃபரன்ஷியல் ஃபார்ம். ஓகே, அதாவது d/dtல எழுத சொல்கிறாங்க. d/dtல எழுத சொல்கிறாங்க. d/dtல எழுத சொல்கிறாங்க. இந்த சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் டைம், இது எழுதுகிறப்போ d/dt எழுதுவோம். இதில் ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். என்னது அப்படின்னா, ரியாக்டன்ஸுக்கு மைனஸ் சைன் போட்டுக்கிறோம். ரியாக்டன்ஸ்க்கு மைனஸ் சைன் போட்டுக்கணும். ஏன்னா ஒரு ரியாக்ஷனில் ரியாக்டன்ட் எப்பயுமே வந்து கம்மியாகவும் ப்ராடக்ட் வந்து எப்பயுமே நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ப்ராடக்ட் தானே ஃபார்ம் ஆகுது. ஸோ தட் ரியாக்டன்ட் வந்து நமக்கு போக போக வந்து கம்மியாகும், ப்ராடக்ட் வந்து எனக்கு போக போக வந்து அதிகமாகும். ஓகே, ஸோ இங்கே 2, அதனால தான் ரியாக்டன்ட்டில் நம்ம மைனஸ் போட்டுக்கிறோம். 2 இருந்துச்சு அப்படின்னா கோஎஃபிஷியன்ட்டில் 1/2ன்னு எழுதிப்போம். ஓகே, 1 தான் இருக்குது, ஸோ 1/1 தான். இங்கே 2 இருக்குது, ப்ராடக்டில் அதே மாதிரி 1/2. இப்போ எழுதலாமா நம்ம? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் dNO/dt, dO2/dt அண்ட் dNO2/dt. ரியாக்டன்ஸில் மைனஸ், ப்ராடக்டில் ப்ளஸ் தான், ஒன்றுமே நீங்கள் எழுத வந்து வேண்டாம். ஓகே, அண்ட் தென் கோஎஃபிஷியன்ட்டை 1/2ன்னு எழுதிக்கணும். இதுதான் வந்து நம்மளை ஃபஸ்ட்டு எழுத சொல்லியிருக்காங்க ஏ. இப்போ பி வந்து என்ன கேட்டிருக்காங்க? அட் அ பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் அப்படின்னா ஒரு சமயத்தில். ஓகே, வென் ஆக்சிஜன் இஸ் டிக்ரீசிங் பை 0.2 மோலார், ஆக்சிஜனோட டிக்ரீசிங் ரேட் வந்து 0.2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ
இந்த மைனஸ் DO2/D2 வந்து எவ்வளோ 0.2. At what rate is NO2 increasing? எந்த ரேட்டில் இந்த dNO2/dt வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இங்கே பாரு, DO2/dt கொடுத்துட்டாங்க, dNO2/dt தான் கேட்குறாங்க. இங்கே இருக்கிற 1/2 அந்த பக்கம் போச்சு அப்படின்னா 2 ஆகிடும். இப்போ நான் இது தானே கண்டுபிடிக்கணும். I have to find this dNO2/dt, கரெக்டா? which is equal to, இந்த 2 equal to அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 2 into DO2/dt ஆயிடுமா? அப்போ என்ன வரும் நமக்கு? 2 into 0.2 வந்து என்னது? 2 into 0.2 என்னது? 0.4. ஸோ 0.4 தான் இதோடைய ஆன்சர். 0.4. இதே யூனிட்ஸை எழுதிக்கோங்க, இதே யூனிட்ஸ் எழுதிக்கோங்க. மோல் பர் லிட்டர் பர் செகண்ட், மோல் பர் லிட்டர் பர் செகண்ட். அழுகியா வரையுது, வருது, அழுவாதீங்க. கிளாஸ் கவனி, மறைக்குதா? இதோ நான் வந்துக்கிறேன். இப்போ ஓகேவா? ஓகே, சரியா? சூப்பர், கிளியர். அடுத்த கொஷின் வந்து பாருங்க. இதுலையுமே நான் வந்து என்னோட சைஸ் வந்து சின்னதாகவே வந்து வச்சிடுறேன். ஓகே, யா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கே வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? இது வந்து என்னோட ஏரியா. ஓகே, இது கவனிங்க. இது நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஈஸி, கவனிக்கலைன்னா கஷ்டம். ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு அந்த ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெரிமெண்டல் ரேட் லா, நமக்கு எக்ஸ்பெரிமெண்டல் ரேட் லா தான் இதில் வந்து முக்கியம். நமக்கு என்ன முக்கியம்? எக்ஸ்பெரிமெண்டல் ரேட் லா தான் முக்கியம். கொடுத்துருக்காங்க பார். ஓகே, இதை வச்சு என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஓவரால் ஆர்டர் வந்து என்னன்னு வந்து கேட்குறாங்க. ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னா வந்து என்ன தெரியுமா? ஒரு ரேட் லால நம்ம ரியாக்டன் கான்சன்ட்ரேஷனுடைய பவரில் என்ன இருக்குது, அதுதான் ஆர்டர் ஆஃப் அ ரியாக்ஷன். அதுதான் ஆர்டர் ஆஃப் அ ரியாக்ஷன். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. பி போடலையா? பி தான் சால்வ் பண்ணியிருக்கோமேடா. இதுதான்டா ஏவை சால்வ் பண்ணது, இதுதான் பியை சால்வ் பண்ணது. ஓகே, இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து இதுலேயும் அதே மாதிரி ஏ வந்து நான் சால்வ் பண்ணுறேன். ஒரு ரேட்டு லால பவரில் இருக்கிறது. இந்த ரேட் லாவை நான் திருப்பி எழுதுறேன் பாருங்கள். ரேட் விச் இஸ் ஈக்குவல் டு, இந்த ஈக்குவேஷனை நான் திருப்பி எழுதிக்கிறேன், காப்பி பண்ணிக்கிறேங்க. கே பிஆர் மைனஸ், பவரில் ஒன்றுமே இல்லை, BrO3 மைனஸ், இதுலேயும் பவரில் ஒன்றுமே இல்லை. அப்புறம் இங்கே H ப்ளஸ், அதோட பவரில் மட்டும் 2 இருக்குது. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. எனக்கு சாட்டில் டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்கள். ஓகே, என்னதுன்னா ஆர்டர் ஆஃப் புரோமின் வந்து என்னது? பவரில் என்ன இருக்குது? அதான் ஆர்டர். பவரில் இருக்கிறவங்க தான் ஆர்டர் போடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஆர்டர் ஆஃப் BrO3 மைனஸ் என்ன? அடுத்து சொல்லுங்கள். ஆர்டர் ஆஃப் H ப்ளஸ், H ப்ளஸோட பவரில் வந்து என்ன இருக்குது? ஓவரால் ஆர்டர் வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணி சொல்லணும். அதுதான் வந்து ஓவரால் ஆர்டர். ஓவரால் ஆர்டர் அப்படின்னா எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணி சொல்லணும். ஆர்டர் ஆஃப் புரோமின், புரோமினுடைய பவரில் என்ன இருக்குது? 1, ஒன்றுமே இல்லைனா 1. BrO3க்கு பவரில் ஒன்றுமே இல்லை, 1. இங்கே H ப்ளஸ் பவரில் என்ன இருக்குது? 2. ஓவரால் ஆர்டர் என்னது? 2, 3, 4. எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 4. ஓகே, வெரி குட். இப்போ அடுத்துடா நான் செகண்ட் ஒன் சால்வ் பண்ண போகிறேன். பி, இங்கே பாருங்கள். ரேட் லா வந்து கொடுத்துருக்காங்க. ரேட் லாவுடைய பவரில் இருக்கிறதா வந்து ஆர்டர். ஓகே, அந்த ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷனுடைய பவரில் இருக்கிறதா வந்து ஆர்டர். ஓகே, இங்கே வாங்க. த எக்ஸ்பெரிமெண்டல் ரேட் லா. ஓகே, இப்போ எனக்கு இதோடைய ஓவரால் ஆர்டர் வந்து என்ன அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கணும். ஒன்று தான் வந்து இருக்குது. அதோடைய ஆர்டர் வந்து என்னது? ஆர்டர் ஆஃப் அசிட்டால்டிஹைட் CH3CHO வந்து என்னதுப்பா? விச் இஸ் ஈக்குவல் டு பவரில் 3/2. ஓவரால் ஆர்டர் வந்து என்னது? ஓவரால் ஆர்டர் வந்து என்னது? அகெயின் 3/2 தான். ஓகே, இஸ் தட் கிளியர் ஃபார் எவ்ரிபடி? இஸ் தட் கிளியர்? ஈஸி. இந்த கொஷின் ரொம்ப ஈஸி. ஓகே, யா, லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் கொஷின். இது கொஞ்சம் கவனிங்க. The rate of the reaction xy plus 2x plus 2y which is equal to product 4 into 10 to the power minus 3 mole per liter per second. Concentration of x equal to y equal to 0.2 mole and rate constant at 400 Kelvin is 2 into 10 to the power minus 2 per second.
3/2 எப்படி வந்ததா? அதோ பாருடா கொஷினில் கொடுத்துருக்கான்டாப்பா ஆர்டர்னு. ஒரு ரேட் லாவில் பவரில் இருக்கிறது தான் ஆர்டர். ஒரு ரேட் லாவில் பவரில் இருக்கிறது தான் ஆர்டர். ஓகே, யா. ஸோ எக்ஸு ப்ளஸ் 2y ஈக்குவல் டு ப்ராடக்ட். இதோடைய ரேட் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸோட கான்சன்ட்ரேஷன் ஒயோட கான்சன்ட்ரேஷன் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, 0.2 கொடுத்துருக்காங்க. அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் அட் 400 Kelvin வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 × 10⁻⁻2 கொடுத்துருக்காங்க. ஓவரால் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து என்ன? ஹேமதர்ஷினி, கிளாஸை கவனிங்க, அப்போ தான் புரியும். நீ ப்ராப்பராக கவனிச்சா ஏன் புரியாமல் இருக்க போகுது? நீ ப்ராப்பராக கவனி. ஓகே, இப்போ 200 பேருக்கு புரியுது. அப்போது நீ ப்ராப்பராக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். புரியல மெசேஜ் பண்ணுற நேரத்துக்கு கவனிக்கலாம். வாப்பா. ஸோ கிவன் வந்து என்னப்பா? வாட் இஸ் கிவன்? என்னென்ன கொடுத்துருக்காங்க? டக்குன்னு எனக்கு கொஷினை பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. கிவன் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க நமக்கு இங்கே? எக்ஸ் ப்ளஸ் 2y gives me ப்ராடக்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ப்ளஸ் 2y which gives me ப்ராடக்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் ஆல்ரெடி நடத்தி வீடியோ போட்டிருக்கேன்டா சன்ஷைன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷினை பார்த்து அனலைஸ் பண்ணுங்கள். ரேட் எங்கே கொடுத்துருக்காங்க? தோப்பர் 4 × 10⁻³ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? 4 × 10⁻³ அப்படின்னு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே, மோல் பர் லிட்டர் பர் செகண்ட். மோல் பர் லிட்டர் பர் செகண்ட். ரூடாக பேசலடா, நார்மலாக சொல்கிறேன். புரியலன்னு மெசேஜ் பண்ணுற நேரத்துக்கு கொஞ்சம் ஃபோக்கஸாக கவனிச்சா புரியும்ல. அடுத்து வந்து அவங்க கொஷினில் கொடுத்துருக்கிறத நான் பார்த்து தான் எழுதுறேன். அதில் புரியாமல் இருக்க என்ன இருக்குது? கொஷினில் கொடுத்துருக்கிறத தான் நான் இங்கே காப்பி பண்ணுறேன். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸு ஒய் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குது, விச் இஸ் ஈக்குவல் டு 0.2 மோலார். ரெண்டாவது விஷயம், புரியலன்னு சொல்கிறவங்க கிட்ட எனக்கு ஒரு விஷயம் புரியல, நீங்கள் என்ன புரியலன்னு சொன்னால் தானே நான் அதை சொல்லித்தர முடியும். புரியலன்னா நான் பேசுகிற லாங்குவேஜே புரியலையா, இல்லை என்ன புரியல? ரேட் கான்ஸ்டன்ட் கே கொடுத்துருக்காங்க, 2 × 10⁻² பர் செகண்ட். அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் டெம்பரேச்சர் வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஈக்குவல் டு 400 Kelvin. ஸோ இதெல்லாம் தான் வந்து டெம்பரேச்சர். ஓகே, இதெல்லாம் தான் வந்து கிவன். ஓகே, இப்போது நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? அவங்க வந்து ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து கேட்குறாங்க. வாட் இஸ் த ஓவரால் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன்? ஓவரால் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் தான் அவங்க வந்து நம்மளை கேட்குறாங்க. ஓகே, ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷனை எப்படி கண்டுபிடிப்பீங்க? 2 சம் பார்த்தோம்ல, அதை வச்சு நீங்கள் எனக்கு சாட்டில் சொல்லுங்கள். we saw 2 sums. how to find the order of the reaction? அதை வச்சு you let me know. ரெண்டு சம் பார்த்தோம். நான் உங்களுக்கு என்னன்னு சொன்னேன்? தோ இந்த சம்லாம் பார்த்தப்போ என்னன்னு சொன்னேன்? ஆர்டர்னா என்னன்னு சொன்னேன்? ரேட் லாவோட பவர் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட். ரேட் லாவில் பவர் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் தான் ஆஃப் த ரியாக்டன்ட் தான் வந்து நம்மளுடைய ஆர்டர். கரெக்டா? கவனிங்க. இப்போ நான் வந்து கிளியராக சொல்லித்தரேன் இதை. இப்போ கவனிங்க, ஃபுல் ஃபோக்கஸோட கவனிங்க. இந்த சம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃபோக்கஸாக கவனிச்சாதான் புரியும். ரேட் லா எழுத போகிறேன். ரேட் லா விச் இஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் இன்டூ இங்கே ரியாக்டன்ட் யார்? எக்ஸு, ஒய் தான் ரியாக்டன்ட். எக்ஸோட பவரில் என்ன இருக்குது? தெரியாது, எம்முன்னு வச்சுக்கிறேன். ஒய்யோட பவரில் என்ன இருக்குது? தெரியாது, என்னன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு ஆர்டர் தெரியாது. யாருக்காச்சும் புரியலன்னா நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன் பார். ரேட்லானா என்ன மேம்? ஒரு ரேட்லாம் எப்படி மேம் வந்துச்சு அப்படின்னா, நல்லா லிசன் பண்ணுங்க. ஒரு ரேட் எப்படி வந்துச்சு அப்படின்னா, the rate of the reaction is directly proportional to concentration of the reactant. Okay, rate which is directly proportional to concentration of the reactant. இங்க reactant யாரு? இதோ பாரு, இங்க reactant யாரு? X ஒரு reactant, Y ஒரு reactant. வாங்க, ரேட்டு
which is directly proportional to x வந்து ஒரு reactant, y வந்து ஒரு reactant. இந்த proportionality symbol நான் remove பண்றதுக்கு தான் நான் equal to போட்டு k போட்டுக்கிறேன் rate constant. equal to போட்டு k போட்டுக்கிறேன் rate constant. ஓகே, இப்போ இதோட பவர் தான் ஆர்டர். இதுக்கு பவர்ல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, mன்னு வச்சுக்கிறேன். இதுக்கு பவர்ல என்ன இருக்குன்னு தெரியாது, nன்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த m plus n தான் வந்து என்னது, ஓவரால் ஆர்டர். யாருக்கு ஆர்டர்னா என்னங்கிறது எனக்கு இப்போதான் மேம் கிளியரா புரிஞ்சுது அப்படிங்கிறீங்க. ஆர்டர்னா என்னங்கிறது எனக்கு இப்போதான் மேம் கிளியரா வந்து எனக்கு புரிஞ்சுது. ஆமாம், ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து நமக்கு புரிஞ்சுதா? ஓகே, வாங்க வாங்க வாங்க. ஸோ இப்போது யா, ஸோ வந்து இப்போ எனக்கு இதுதான் வந்து தேவை. இந்த m plus n தான் வந்து என்னது, ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். அதுதான் நான் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரேட் வந்து கொஷினில் கொடுத்துட்டாங்க. ஓகே, ரேட் வந்து கொஷினில் கொடுத்துட்டாங்க, விச் இஸ் 4 into 10 to the power minus 3, which is equal to, ஓகே, m பதிலாக நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம், எக்ஸ் ஒய்ன்னு வைக்காதீங்க, புரியாது. ஓகே, k அப்படிங்கிறது வந்து நமக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க 2 into 10 to the power minus 2. ஓகே, x அப்படிங்கிறது ஒரு கான்சன்ட்ரேஷன், அதோட கான்சன்ட்ரேஷன் ஆஃப் x தான், y தான் 0.2 இல்லையா, அதையும் நான் வந்து இங்கே போட்டுக்கிறேன். 0.2 to the power m, 0.2 to the power n. ஓகே, இப்போது நான் வந்து என்ன பண்ணலாம், இதை நான் ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துக்கலாம். அப்போ 4 into 10 to the power minus 3 divided by 2 into 10 to the power minus 2, which is equal to 0.2 0.2. பேஸ் ரெண்டுமே சேம்னா பவரை ஆட் பண்ணிக்கலாம், m plus n அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இதை நான் கேன்சல் பண்ண போகிறேன். 4 2ஆல் அடித்தா 2. ஓகே, இந்த minus 2 மேலே போச்சுன்னா plus 2 ஆகிடும். ஓகே, அப்போ 2 into 10 to the power minus 3 into 10 to the power 2, which is equal to 0.2 m plus n. Okay, minus 3 plus 2 என்னது, minus 1. அப்போ 2 into 10 to the power minus 1, which is equal to 0.2 to the power m plus n. 10 to the power minus n அப்படிங்கிறது, minus 1 அப்படிங்கிறது வந்து என்னது, 0.1 இல்லையா, 0.1. 0.1 அப்படின்னா வந்து என்னது, 0.2. வெரி குட். 0.2 equal to 0.2 to the power m plus n. பேஸ் சேமாக இருக்குது, பவரை ஈக்குவேட் பண்ணுங்கள். பவரில் ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ போர்டை மறைக்கிறேன்னா m plus n உடைய வேல்யூ வந்து என்னது, போர்டை மறைக்கலை, m plus n உடைய வேல்யூ வந்து என்னது, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் m plus n ஹியர், பவர் ஈக்குவேட் பண்ணுங்க, m plus n ஓட வேல்யூ வந்து 1. அப்போ ஓவரால் ஆர்டர் வந்து என்னது, 1 தான், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். it is first order reaction. m plus n ஓட வேல்யூ வந்து 1. so it is a first order reaction. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? சூப்பர். ஸோ பப்ளிக் எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற செக்லிஸ்ட் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயும் பின்னாகி இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது நிறையா பேருக்கு தெரியல அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நான் வந்து குயிக்காக உங்களுக்கு அதையும் காட்டி விட்டுறேன். ஓகே, ஸோ நம்மளுடைய வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இங்கே இருக்குது. ஓகே, ஸோ நம்ம சேனலை தேடும், வேதாந்து 11th 12th ஸ்டேட் போர்டு நீட் தமிழ். நம்மளுடைய லைவ் போயிட்டுருக்கா, ஸோ அந்த லைவை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு அதோடைய டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள்.
டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் இந்த ஒருக்கா 12th பப்ளிக் கெமிஸ்ட்ரி செக்லிஸ்ட்டு. ஸோ அந்த கெமிஸ்ட்ரி செக்லிஸ்ட்டை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர் காட்டும். அந்த ஓடிபி கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா என் மொபைல் நம்பரை போட்டுக்கிறேன். என் மொபைல் நம்பரை போட்டு என் ஓடிபியை நீங்கள் போட்டுட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெட் மீ ஷோ யூ த பிடிஎஃப். பார்த்தீங்களா? இப்போ வந்து பிடிஎஃப் வந்துருச்சு. தோப்பர் சூப்பராக யூ வில் கெட் திஸ் பிடிஎஃப். இதில் உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அந்த லிங்கை கிளிக் பண்ணாலே அந்தந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகே, when you just click the link itself அந்த வீடியோ வந்து ஓப்பன் ஆகிடும். அதே மாதிரி ஒவ்வொரு சாப்டருக்கும் நீங்கள் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறதும் நான் இதில் வந்து கிளியராக கொடுத்துருக்கேன். இது இங்கே தான் இருக்கும், நீங்கள் எப்போ வேணால் டவுன்லோட் பண்ணிக்க. வாங்க, எங்கே முடிச்சிட்டோமா அந்த கொஷினை? இது கிளியரா? ஓகே, வாங்க அடுத்து போகலாம். எக்ஸாம்பிள் 4. யா, very easy and very very important, very 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 important, கம்பல்சரிக்கும் important. 5 மார்க் கேட்டாங்கன்னா இது வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். 5 மார்க் கேட்டாங்கன்னா ரொம்ப வந்து இது இம்பார்ட்டன்ட். ஓகே, யா. Calculate the time required for 80% completion. The first order reaction takes 8 hours. First order reaction அப்படின்னு சொல்லிட்டாங்க. So let us write the given. இங்கே இருக்கிற given வந்து நம்ம கரெக்டாக வந்து எழுதிடுவோம். என்னது அப்படின்னா இது வந்து என்னது? ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இட் டேக்ஸ் அப்போ ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க? ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து 1 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கு வந்து 90% கம்ப்ளீட்டாக 8 மணி நேரம் ஆகுமா? அப்போ T90 வந்து என்னது? T90% which is equal to 80 hours. ஓகே, அப்போது 80% கம்ப்ளீஷன் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 80% கம்ப்ளீஷன் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார்முலா என்ன? நம்ம இங்கே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார்முலா வந்து என்னது? 2.303/T into log of A0/A. ஓகே, அதை வந்து நம்ம இங்கே எழுதிக்க போகிறோம். ஆர் யூ ஆல் எனிபடி ப்ரிப்பேரிங் ஃபார் நீட் ஆர் ஜேஇ? எனிபடி ப்ரிப்பேரிங் ஃபார் நீட் எக்ஸாம் ஆர் ஜேஇ எக்ஸாம் ஆர் எனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்? அவங்களாம் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. பிகாஸ் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஐ எம் வெரி குட். அவங்களும் இது நல்லா கவனிச்சுக்கோங்க. இது பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட். ஓகே, யா. இப்போ K which is equal to 2.303 divided by T, 2.303 divided by T log of A0/A. A அப்படிங்கிறது மிச்சம், A0ங்கிறது இனிஷியல். ஓகே, ஏங்கிறது வந்து மிச்சம், A0 அப்படிங்கிறது வந்து என்னது? A0 அப்படிங்கிறது வந்து என்னதுப்பா? தட் இஸ் மிச்சம். ஓகே, A0 வந்து இனிஷியல், ஏங்கிறது மிச்சம். இப்போது 8 hours தானடா போட்டிருக்கேன், 80 hours போட்டேனா? சாரிடா. ஐ டூ திஸ் கைண்ட் ஆஃப் தென்னாவட்டு எரர். கொஷினை பார்த்து எழுதுறப்ப தப்பாக எழுதுறது நான் வந்து பண்ணுவேன். அதனால் அப்படி நான் பண்ணேன்னா நீங்கள் தான் என்னை வந்து வார்ன் பண்ணணும். இப்போது 2 கேஸ் இருக்குது நமக்கு. ஒன்று வந்து என்னதுன்னா T90% கம்ப்ளீஷன் ஒரு கேஸு, T80% கம்ப்ளீஷன் ஒரு கேஸு. ஓகே, இப்போது எனக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா T90%னாலும் சரி 80%னாலும் சரி. ஓகே, இப்போ வாட் இஸ் த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன்? பர்சென்ட் அப்படின்னாலே வந்து 100 இல்லையா? அப்போ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் வந்து என்னதுடா? அப்போ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் வந்து என்னதுடா? இட் இஸ் 100. அது எதுவாக இருந்தாலும் சரி இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் வந்து 100 மோல்ஸ் தான். ஓகே, ஏடி அப்படின்னா மிச்சம். இப்போ T90னா என்ன அர்த்தம்? 90 ரியாக்ட் ஆயிடுச்சு. ஓகே, 90 பேர் சாப்பிட்டு போயிட்டாங்க. அப்போ மிச்சம் எவ்வளோ? 100ல் 90 போயிடுச்சுன்னா மீதி 10 தான். இது ஏடினாலும் சரி ஏனாலும் சரிடா, ரெண்டும் ஒன்று தான். ஓகே, ஏடினாலும் சரி ஏனாலும் சரி ரெண்டும் ஒன்று தான். அட்டு டைம் டீனால் தான் டீன் போடுறேன். 100ல் 80 காலி ஆயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ? 20. இந்த லாஜிக்கு கிளியரா? இந்த லாஜிக்கு யார் யாருக்கெல்லாம் கிளியர், யார் யாருக்கெல்லாம் நாட் கிளியர்? ஏன்னா இது கிளியர்னு வச்சுக்கோ, ஏன் மற்ற எல்லாமே உனக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். For how many of you this logic is very very clear?
ரீசார்ஜ் முடிய இன்னும் 6 நிமிஷம் இருக்குன்னா ரீசார்ஜ் பண்ணிக்கோ. ஓகே யா. ஸோ இப்போ நம்ம வந்து இதை வச்சு தான் நம்ம இந்த ப்ராப்ளமை சால்வே பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு லாக்கு வி நோ த ஃபார்முலா. இதானே நம்மளோட ஃபார்முலா. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். வாங்க. ஓகே, 2 கண்டுபிடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோடய வேலை என்னது, டி 90%க்கு கண்டுபிடிக்க போகிறேன். செகண்ட் என்னோட வேலை வந்து என்னது, டி 80%க்கு கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, டி 90க்கு வந்து என்னப்பா வரும் நமக்கு, k which is equal to 2.303 divided by t. டைம் வந்து என்னப்பா 90%க்கு என்ன டைம் கொடுத்துருக்காங்க, 8 hours. 8 ஹவர்ஸில் 8 hours 8 into log of 100 by a வந்து என்னது, 100ல் 90 போயிடுச்சுன்னா மீதி 10. கரெக்டா? ஓகே, இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 10க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிச்சுன்னா log 10. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. log 10ஓட வேல்யூ என்னப்பா, if I click the telling video no longer available, நான் அது என்னன்னு பார்க்குறேன். லைவ் முடிச்சுட்டு போய் ஐ வில் செக் இட் அவுட். முடியல, ஆன்சர் பண்ணுங்க. log 10ஓட வேல்யூ வந்து என்னது 1, log 100ஓட வேல்யூ வந்து என்னது 2, log 1000ஓட வேல்யூ வந்து என்னது 3. ஓகேவா? log 10ஓட வேல்யூ வந்து 1, log 100ஓட வேல்யூ வந்து 2, log 1000உடைய வேல்யூ வந்து 3. ஓகே சரியா? வாங்க இப்போது டி 80%. ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு ரைட் கே. ஓகே, ஸோ கே டி, அதுக்கு வந்து நான் அதே தான் கே தான். வாங்க, log 10ஓட வேல்யூ வந்து 1, அப்போ 1 ஆகிடும் அது. அப்போ கே which is equal to rate constant என்னது 2.303 divided by 8. இதை அப்படியே வச்சுக்கோ, தேவையில்லாமல் கேன்சல் பண்ணாத, அப்படியே வச்சுக்கோ, நமக்கு தேவையில்லை. 80க்கு நான் இப்போ சால்வ் பண்ண போகிறேன். 80 which is equal to 2.303 divided by டைம் எனக்கு தெரியாது. ஓகே, டி 80க்கு டைம் தெரியாது. அப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், கேவை அந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். கே இந்த பக்கம் வந்துடும், டி அந்த பக்கம் போயிடும். ஓகே, கே இந்த பக்கம் வந்துடும், டி அந்த பக்கம் போயிடும். அப்போ டி 80 which is equal to 2.303 divided by k into log of 100 by 80 na 100 minus 80 20. ஓகே, இப்போ 2.303 divided by k உடைய வேல்யூ தான் இங்கே இருக்கே, 2.303 divided by 8 into log of, கேன்சல் பண்ணோன்னா என்ன வரும் 5, log 5. ஓகே, இப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும். 1/8னா பல்ட்டி அடிச்சு அது 8 ஆகிடும். 8 log 5. கொஷின்லேயே log 5 வேல்யூ கொடுத்துருக்காங்க பார். எப்பயுமே log வேல்யூஸ்லாம் மேக்ஸிமம் கொஷின்லேயே கொடுத்துருவாங்க. 6989, 0.6989. அப்போ 8 into 0.6989, 8 into 0.6989 வந்து என்னது 5.59 hours. டி 80 வந்து என்னப்பா 5.59 hours. அவ்வளோதான். யார் யாருக்கெல்லாம் பக்கா கிளியர் மேம், சூப்பர் கிளியர் மேம். ஐ பெயினிங்லாம் இல்லைடா. எப்படி 2.303/8 வந்துச்சு? அதோ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோமே கே வேல்யூவை.
K வேல்யூ தான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோமே. ஓகே, அடுத்து போகலாம். எக்ஸாம்பிள் 5. ஓகே, வாங்கப்பா. இது ரொம்ப ஈஸியான ஒரு சம் தான். ஓகே, ஈஸி இல்லை, கொஞ்சம் லாங்கான லென்த்தியான. இருங்க, ஏதோ கீழே விழுந்துச்சு, ஏதோ ஆவலை. ஓகே, ஒரு லென்த்தியான ஒரு சம் தான். ஓகே, half life for a first order reaction X gives product is half life வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிவனில் வந்து என்னென்னப்பா கொடுத்துருக்காங்க நமக்கு? கிவனில் வந்து ஸோ கவனிங்க. ஸோ கிவனில் வந்து நமக்கு they have given the order of the reaction. ஓகே, ஸோ கிவனில் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து 1. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ் 6.932 into 10 to the power 4. ஓகே, அது வந்து என்னது? ஹாஃப் லைஃபா. அப்போ டி ஹாஃப் வந்து கொடுத்துருக்காங்க, which is equal to டி ஹாஃப் வந்து கொடுத்துருக்காங்க, which is equal to 6.932 into 10 to the power 4 seconds. 10 to the power 4 seconds. पानी ड्रिंक करो. आमा வாங்க, நீங்களும் பானி ட்ரிங்க் கரோ, தண்ணி குடி. ஓகே, யா. இப்போ வந்து எனக்கு என்னென்ன வந்து கேட்கணும் வேணும் அப்படின்னா, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் வுட் பி டீகம்போஸ்ட் ஆன் ஹீட்டிங் அட் 500 கெல்வின் ஃபார் 100 மினிட்ஸ். ஓகே, நான் 100 இது பர் செகண்ட்ஸில் கொடுத்துருக்கான், அது வந்து மினிட்ஸில் கொடுத்துருக்கான். ஸோ நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி வந்து வச்சுக்கோ. நான் வந்து 500 கெல்வினில் நான் வந்து ஹீட் பண்ணுறேன் 100 மினிட்ஸுக்கு. அப்போ வாட் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ், எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் அந்த குவான்டிட்டி வந்து எனக்கு டீகம்போஸ் ஆகி இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறான். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோ, எத்தனை பர்சன்டேஜ்னாலே வந்து 100 into 100ல் தான் நீ வந்து கொடுக்கணும், பர் சென்ட் இல்லையா? ஸோ எக்ஸ் பர்சன்டேஜ் டீகம்போஸ்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். அது நீ எப்படி கண்டுபிடிப்ப? நல்லா பாருங்க, ஒரிஜினலாக என்கிட்ட எவ்வளோ இருக்குது? இனிஷியல் மைனஸ் மிச்சம், அதுதானே ரியாக்ட் ஆகி இருக்குன்னு அர்த்தம். இனிஷியல் மைனஸ் மிச்சம் டிவைடட் பை இனிஷியல், இதை தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதை தாண்டா டீகோட் பண்ணணும். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோ. திஸ் ஒன் யூ நீட் டு ரிமெம்பர். இதை வந்து ரிமெம்பர் பண்ணிக்கோ. இதை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இதான் ட்ரிக்கு. ஓகே, பர்சன்டேஜ் டீகம்போசிஷன் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இனிஷியல் மைனஸ் மிச்சம் பை இனிஷியல், இந்த ஃபார்முலாவை மறந்துடாத. இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத மறந்துடாத. ஓகே, இப்போ டி ஹாஃபை வச்சு நான் ஃபஸ்ட்டு கே கண்டுபிடிக்கிறேன். டி ஹாஃபோட ஃபார்முலா என்னப்பா? ஃபார் அ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் 0.6932 பை கே. இதான ஃபார்முலா, இதான ஃபார்முலா ஃபார் டி ஹாஃபு. இதை வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ டி ஹாஃப் விச் இஸ் ஈக்குவல் டு 0.6932 டிவைடட் பை கே. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கே? ஓ, கே தான் தெரியாதா? அப்போ கே அந்த பக்கம் போயிட்டு டி ஹாஃப் இந்த பக்கம் வந்துடும். கே அந்த பக்கம் போயிட்டு டி ஹாஃப் இந்த பக்கம் வந்துச்சுன்னா 6.932 into 10 to the power 4. into 10 to the power 4. மேலேயும் கீழையும் பாரு, ஈஸியாக அடிக்கலாம், ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். ஓகே, இப்போ இது அடிச்சேன்னா இது வந்து என்னது? 0.69, இது 6.9, which is 10 times. கரெக்டாக 10. அப்போ கே உடைய வேல்யூ வந்து என்னது? கே ஈக்குவல் டு 1 by இது ஒரு 10, இது ஒரு 10 to the power 4. அப்போ 1 by 10 to the power 5. ஓகே, அப்போ கே உடைய வேல்யூ வந்து 1 by 10 to the power 5 அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பில் இந்த 5 நியூமரேட்டர் போச்சுன்னா 10 to the power minus 5. ஃபஸ்ட் ஆர்டர்னால பர் செகண்ட், இதான் வந்து யூனிட். கிளியரா? ஓகேவா? சூப்பர். இப்போ ரேட் கான்ஸ்டன்ட் உடைய ஃபார்முலா என்ன? ஃபார் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார்முலா என்ன? 2.303 டிவைடட் பை டி இன்டூ லாக் ஆஃப் A0 by A. கரெக்டா? நான் இப்போ இதில் எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து கே வேல்யூ எனக்கு கிடச்சிருக்கு இல்லையா? ஓகே, ஸோ கே வேல்யூ என்னது? 10 to the power minus 5 which is equal to 2.303. டி டைம் வந்து என்னது அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. டைம் வந்து
என்னப்பா 100 மினிட்ஸ்ன்னு வந்து கொடுத்துருக்காங்க கரெக்டா? நல்லா கவனிங்க. 100 மினிட்ஸு 100 மினிட்ஸை நான் வந்து செகண்ட்ஸுக்கு மாற்றிக்கணும்னா 100 இன்ட்டு ஒரு மினிட்டுக்கு 60 செகண்டு. அப்போ 100 மினிட் இன்ட்டு 60 செகண்ட்ஸு. அப்போ 100 இன்ட்டு 60 லாக் A0ங்கிறது வந்து எவ்வளோப்பா நமக்கு? அதெல்லாம் எதுவும் வேல்யூலாம் போட வேண்டாம். A0/Aன்னு அப்படியே எடுத்துக்கலாம். அப்படியே எடுத்துக்கோங்க. ஓகே யா ஓகே. இப்போ இந்த 2.303 log A0/A மட்டும் இந்த சைடு வந்து இருக்கட்டும். மற்றதெல்லாம் நம்பர்ஸ் எல்லாம் தூக்கி அந்த சைடு போடும். நம்பர்ஸ் எல்லாம் தூக்கி அந்த சைடு போடும். ஓகே, அப்படி போட்டோன்னா என்னப்பா வரும்? 10⁻⁻5 into 100 into 60 which is equal to 2.303 log A0/A. ஓகே, log A0/A. இப்போ வாங்க 10⁻⁻5 into 10⁻2 into 6 என்ன வரும்? இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.06 which is equal to 2.303 log அப்படிங்கிறது வந்து என்னது? 2.303 log அப்படிங்கிறது வந்து நம்ம டெரிவேஷனில் படிச்சிருப்போம் ln ln. ஓகே, ஏன் மேம் இது எல்லைனா மாற்றுறீங்க? அது எல்லைனா மாற்றணுங்கிறது உங்களுக்கு எப்படி மேம் தெரியும்? இங்கே பார், அவன் கொடுத்துருக்கான் பாரு, e⁻ ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கான். எல்எனை ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போனாதான் அது எனக்கு e⁻ மாறும். அந்த ஹிண்ட்டை வச்சு தான் நான் எல்என்னா மாற்றுறேன். அதை மறந்துடாத. நான் சும்மா ஒன்றும் மாற்றலை. A0/A. எல்என் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா e⁻ மாறிடும். அப்போ e⁻0.06 ஈக்குவல் டு A0/A. e⁻0.06ஓட வேல்யூவை அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 1.06 அப்படின்னு கொஷினில். ஸோ 1.06 ஈக்குவல் டு A0/A. எனக்கு என்ன வேணும்? A0 மைனஸ் A/A0 வந்து எனக்கு வேணும். ஓகே, நான் இப்போதைக்கு என்ன பண்ணிட்டேன்? A0/Aவை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, 1.06 அப்படின்னு. இந்த கொஷின் கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும். நீ தான் தெளிவாக கவனிக்கணும். இங்கே பாரு, நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? A0/A வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம இது வரைக்கும், which is equal to 1.06. இது வந்து கிவன் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. நான் இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? A0 மைனஸ் A டிவைடட் பை A0. இதான் நான் கண்டுபிடிக்கணும். இதை நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இன்ட்டு 100. இதை நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏதாச்சும் ஐடியா யோசிங்க. நீங்கள் யோசிங்க, என்ன பண்ணலாம்? think some idea. என்ன பண்ணலாம்? ஓகே, யா. ஓகே, என்ன பண்ணலாம்? சப்ராக்ட் பண்ணலாம். கரெக்டா? ஸோ எனக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா, நான் வந்து ஐ கேன் டூ இதை வந்து நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்ம மிக்சடில் எழுதியிருக்கோம்ல, அதை நான் என்ன பண்ணலாம்? 1 மைனஸ் A/A0ன்னு மாற்றிக்கலாம். இப்போ நீ என்ன பண்ணுவ? A0 மைனஸ் A/A0ன்னு தானே எழுதுவோம். இப்படி எழுதலாம். ஓகே, ஐ கேன் ரைட் இட் திஸ் வே. கரெக்டா? ஐ கேன் ரைட் இட் திஸ் வே. இதை நான் அப்படியே இப்படி எழுதிக்கலாம், மிக்சட் ஃப்ராக்ஷன் மாதிரி. இதை திருப்பி எழுதுடா, இதை வந்துடும் பார். இது இப்படி எழுது, A0 மைனஸ் A/A0ன்னு எழுதலாம். கரெக்டா? கவனிங்க, எனக்கு A/A0 வேணும். A0/A இருக்குது. அப்போ அதை அப்படியே மாற்றி போட்டுக்கலாமா? ரெசிப்ரோக்கலாக போட்டுக்கலாமா? வாங்க, நான் எழுதுறேன் பாருங்கள். 1 மைனஸ் 1.06 1/1.06ன்னு எழுதலாம். 1/1.06ன்னு வந்து எழுதலாம். ஓகே,
into 100. இப்போ இந்த 1.06 மேலே போயிடும். 1.06 minus 1 by 1.06 into 100. ஓகே, 1.06 minus 1 வந்து என்னது? 0.06 divided by 1.06 into 100. இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 5.6%. அதுதான் அவங்க நம்மளை கண்டுபிடிக்க சொன்னது. ஓகே, யாருக்காச்சும் ரீகேப் வேணுமா? somebody wants recap? அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. You only should never get distracted. Done? ஓகே, ஒரு வாட்டி குயிக்காக ரீகேப் கொடுக்குறேன். ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து 1 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. T½ கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் டீகம்போஸ்ட் வந்து கேட்குறாங்க. நம்ம இது வந்து அது என்னது சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி 11th ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே இதை நம்ம வந்து படிச்சிருக்கோம் இல்லையா? A0 minus A இனிஷியல் மைனஸ் ரியாக்டர் டிவைடட் பை இனிஷியல் இன்டூ 100. ஓகே, T½ வந்து என்னது அப்படின்னா 0.6932 divided by k. ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா I have to find k. ஃபர்ஸ்ட் நான் k கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா நான் திருப்பி அதை வந்து ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். சப்ஸ்டியூட் பண்ணுறது மூலமாக நான் வந்து இங்கே நல்லா கவனிங்க, log 2.303 நான் என்னவா மாற்றிக்கிறேன்? log 2.303க்கு பதிலாக நான் அதை LNன்னு போட்டுக்கிறேன். log 2.303க்கு பதிலாக நான் வந்து என்ன போட்டுக்கிறேன்? LNன்னு போட்டுக்கிறேன். LN ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சுன்னா e to the பவராக மாறும். அது கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இதை பார், A0 minus A by A0 1 minus A by A0ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அப்படி எழுதுறப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்குது. ஈஸி. இதில் நீங்கள் இந்த ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இங்கே நான் பாக்ஸ் போட்டிருக்கேன்ல, இந்த A0 minus A இதை நான் கண்டுபிடிக்கணும். இது ஒன்றை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ போதும். ஓகே, வெரி குட் வெரி குட். நம்ம அடுத்த சம் போகலாமா? வாங்க, அடுத்த சம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 6. ஓகே, நெக்ஸ்ட் சம் இஸ் எக்ஸாம்பிள் 6. ஓகே, பிரேக்கா? குட்டி கேமா கண்டக்ட் பண்ணலாம். வாங்க வாங்க வாங்க. இப்போ எக்ஸாம்பிள் 6. ஓகே, ஷோ தட் இன் கேஸ் ஆஃப் செம்ம இம்பார்ட்டன்ட் இருக்கிறதுலே இது ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, பயங்கர இம்பார்ட்டன்ட். ஓகே, ஷோ தட் இன் கேஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் அப்போ வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு இங்கே வந்து ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டைம் ரெக்வயர்ட் ஃபார் 99% கம்ப்ளீஷன். T 99.9% கம்ப்ளீஷன் வந்து 10 டைம்ஸ் ஆஃப் T half life completion அப்படின்றாங்க. 10 டைம்ஸ் ஆஃப் T half அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணுமா? 10 டைம்ஸ் ஆஃப் T half அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணுமா? ப்ரூவ் பண்ணணுமா? ஓகே, இப்போ கவனிங்க. ஸோ K which is equal to 2.303 divided by T into log of A0 by A. A0 by A. ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணணும்? இதான ஃபார்முலா. எனக்கு இன்னொரு ஃபார்முலாவும் சொல்லுங்கள். ஹாஃப் லைஃப் உடைய ஃபார்முலாவும் சொல்லுங்கள். T half which is equal to 0.6932
divided by k. இது ரெண்டுமே வந்து என்னது ஃபார்முலா. கரெக்டா? இது ரெண்டுமே வந்து என்னது ஃபார்முலா. ஓகே, இப்போ எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லுங்க. t 99.9%ல a0 உடைய வேல்யூ வந்து என்னது அண்ட் a உடைய வேல்யூ வந்து என்னது? சொல்லுங்கடா, அழகா சொல்லுங்க. a0 அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், தட் வில் பி 100. a அப்படிங்கிறது வந்து என்னது? மிச்சம். அதாவது 100ல 99.9 ரியாக்ட் ஆயிடுச்சுன்னா 0.1. 0.1. ஓகேவா? புரிஞ்சுதா? இது எல்லாருக்குமே வந்து கிளியர். கரெக்டா? நான் ஃபஸ்ட்டு இந்த ரேட் கான்ஸ்டன்ட்டை வச்சு எழுதி நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் கண்டுபிடிச்சிக்கிறேன். ஓகே, வி நோ த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை திருப்பி ஞாபகப்படுத்திக்கோங்க பார்க்கலாம். 18 போட்டாலும் ஏன் போட்டாலும் சேர்ந்தாண்டா பசங்களா, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இதில் நான் டி அந்த பக்கம் போயிடுது, கே இந்த பக்கம் வந்துடுது. ஓகே, ஏன்னா எனக்கு இங்கே வந்து என்ன தெரியும்? ஓகே, டீயை நான் அந்த பக்கம் கொண்டு போயிட்டு கேயை இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். அப்போ டி 99.9% which is equal to 2.303 divided by k log of 100 by 0.01. Sorry, 0.01 0.1 0.1 0.1. 100 by 0.1 அப்படிங்கிறது வந்து என்ன? நல்லா கவனிங்க. 0.1 நான் எப்படி எழுதிக்கலாம்? 10 to the power -1ன்னு கூட எழுதிக்கலாம். கரெக்டா? நான் இங்கே என்ன பண்ணுறேன்? 0.1க்கு பதிலாக நான் வந்து அதை 10 to the power -1ன்னு எழுதிக்கிறேன். 10 to the power -1ன்னு எழுதிக்கிறேன். அடுத்த ஸ்டெப்பில் 10 to the power -1 நியூமரேட்டருக்கு போச்சுன்னா 10 to the power 1 ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா log 100 into 10. 100 into 10னா வந்து என்னது? 1000. கரெக்டா? which is equal to 2.303 by k into log of 1000. log 1000ஓட வேல்யூ என்ன? ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். log 10ஓட வேல்யூ 1, log 100ஓட வேல்யூ 2, log 1000ஓட வேல்யூ வந்து 3. அப்போ 2.303 by k into 3. ஓகே, ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன வேல்யூ கிடைக்கும்? 6.909 by k. 6.909 by k. ஓகே, இப்போ இதுதான் வந்து நம்ம t 99.9. என்னது என்னது நம்ம இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா? t 99.9 which is equal to என்னது? 6.909 by k. ஓகே, இப்போ ஜஸ்ட் யோசி. இந்த 6.909 நான் ஆல்மோஸ்ட் ப்ரூவ் பண்ணிட்டேன். எப்படி சொல்கிறேன்? இங்கே பேர் டி ஹாஃபோட ஃபார்முலா என்னது? 0.69 by k. இது என்ன இருக்குது? 6.9ன்னு இருக்குது. அப்போ நான் இதை கொஞ்சம் இப்படி மாற்றிக்கலாமா? 10 இன்டூன்னு மாற்றிக்கலாமா? 10 இன்டூ போட்டேன்னா ஒரு பாயிண்ட் முன்னாடி தள்ளி புள்ளி வச்சா 0.69 by k அப்படின்னு வருமா? அப்படின்னு வருமா? வருமா? ஓகே, இப்போ வாங்க. இப்போ பாரு, ப்ரூவ் பண்ணிட்டோம். t 99.9 which is equal to 10 times of இந்த வேல்யூ என்ன ஃபார்முலா? t half ஃபார்முலா. அவ்வளோதான். ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஹென்ஸ் ப்ரூவ்ட். அப்படியே அமைதியாக இந்த ஒரு சம்ம ஒரு வாட்டி பாரு. அமைதியாக இந்த சம்ம ஒரு வாட்டி பாரு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்துட்டு டன் அப்படின்னு போடுங்க. அமைதியாக இந்த சம்ம ஒரு வாட்டி பார்த்துட்டு டன் அப்படின்னு போடுங்க. ஆடெல்லாம் நான் இதுக்கு மேலே கம்மி பண்ணவே முடியாது. யூடியூப்னா ஆடு வரதான் செய்யும். அப்படியே ரிவைஸ் பண்ணிடுங்க. இப்போவே ரிவைஸ் பண்ணிடுங்க. யா,
So can we go with next example? Super. So அடுத்த example வந்து பாருங்க 7th example ரொம்ப easy. The rate constant of the reaction to 400 200 Kelvinல ரெண்டு rate constant வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க சரியா. So என்ன கேக்குறாங்கன்னா calculate the value of activation energy. Okay, 1 minute ரா. கேக்குதா? ஓகே ஆமாம் டன் ஆரம்பிக்கலாமா நம்ம? ஆமாம் 7th chapter we are writing. ஓகே யா. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்போது 7th question example 7. ஓகே, the rate constant of a reaction. ஸோ நமக்கு givenல வந்து ரெண்டு விதமான டெம்பரேச்சர் வந்து கொடுத்துருக்காங்க T1 T2 அப்படின்னு. ஓகே, ஸோ T1 வந்து என்னது, இது கிட்டி இல்லை, இது வந்து பப்பி. ஓகே, இது வந்து பப்பி, கிட்டி இல்லை, பப்பிக்கு பேர்லாம் வைக்கல. ஓகே யா, தாரில் விழுந்துருச்சு, ஒரு 5 பப்பி வந்து ரெஸ்கியூ பண்ணோம். ஓகே, கோல்டு அதை இந்த கோல் தார் இருக்குல்ல, ரோடு போடுவாங்கல்ல தார். ஸோ தார் போட்டுகிட்டே இருக்கிறப்போ அப்படியே அதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓப்பன்லேயே விட்டு போயிட்டாங்க அந்த தாரை. ஓகே, ஸோ வந்து அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பப்பிலாம் வந்து தாருக்குள்ளே கம்ப்ளீட்டாக வந்து விழுந்துருச்சு, விழுந்து ஃபுல்லாக தார் அடிபட்டுருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக எண்ணெயெல்லாம் போட்டு சரி பண்ணுச்சு. உங்களுக்கு ஃபோட்டோ தெரியுதா? If I show the photo, can you see? I'll show. தெரியுதா? இங்கே பேர் பப்பி எப்படி இருக்கு பேர், இப்படி இருந்துச்சு பப்பி. ஓகே, அப்புறம் வந்து கோகோனட் ஆயில் போட்டு மசாஜ் பண்ணி சரி பண்ணி சூப்பராக ஆயிட்டாங்க. ஓகே, மொத்தமாக வந்து 5 நாய்க்குட்டி இருந்துச்சு, 5 பப்பீஸ் வந்து இருந்துச்சு. இங்கே பாருங்கள், 5 நாய்க்குட்டி வந்து இருந்துச்சு. சரியா போயிடுச்சு. இப்போ இவங்க ஒருத்தவங்களை மட்டும் ரிலீஸ் பண்ணல, ஏன்னா வந்து ரொம்ப ஸ்கின்னெல்லாம் வந்து ஊண்டா வந்து இருக்குது, அதனால் வந்து ரிலீஸ் பண்ணல. அதுக்கப்புறம் எல்லாருமே அம்மா கூட கொண்டு போய் சேர்த்தாச்சு. அம்மா கூட ஜாலியாக இருக்காங்க. இங்கே பாருங்கள், பால் குடிச்சிட்டு அம்மா கூட மற்ற குட்டிங்கெல்லாம் ஜாலியாக இருக்காங்க பாருங்கள். இப்போ சரி பண்ணியாச்சு, சரி பண்ணி திருப்பி அம்மா கூட வந்து விட்டாச்சு. ஓகே, அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடு மாதிரிலாம் கட்டி, ஒரு டேபிள் மாதிரி போட்டு வீடு மாதிரி கட்டி விட்டாச்சு. ஆமாம், இனிமே பப்பி நேம் கடப்பாறையா? ஏண்டா கடப்பாறைன்னா வந்து வைக்கிறீங்க? இவருக்கு மட்டும் ரொம்ப வெந்து போயிடுச்சு அந்த ஸ்கின்னு, அதனால் வந்து இவர் மட்டும் சரி பண்ணிவிட்டு விட்டுருவோம். ஓகே, ஆமாம். இப்போ வந்து என்னதுப்பா, T1 கம்மியாக இருக்கிற டெம்பரேச்சரை T1 எடுத்துப்போம் 200 கெல்வின், அதிகமாக இருக்கிற டெம்பரேச்சரை 400 கெல்வின் அப்படின்னு வந்து எடுத்துப்போம். ஓகே, அண்ட் தென் T1 T2 எழுதிட்டோமா? அண்ட் தென் K1 ரேட் கான்ஸ்டன்ட், K1 ரேட் கான்ஸ்டன்ட், K2. ஓகே, K1 அப்படிங்கிற ரேட் கான்ஸ்டன்ட் வந்து என்னதுப்பா 0.02. ஓகே, 0.02 per second. அண்ட் K2 வந்து என்னதுப்பா, இட் இஸ் 0.04 per second. ஓகே, 0.04 per second. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாக் வேல்யூவை எழுதிக்க போகிறோம். ஸோ லாக்
K2 by K1 which is equal to EA by 2.303 into R. இது என்ன formula? இது வந்து என்னது formula. Okay. T2 minus T1 by T1 T2. Arrhenius equation formula. இந்த formulaவை மறந்துடக்கூடாது நீங்க. Okay. You should not forget this formula. Okay. நான் இப்போ என்னோட photo இதை வந்து சின்னது பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். அப்பதான் நம்ம இங்கே நிதானமா சால்வ் பண்ண முடியும். இப்போ நல்லா கவனிங்க. log K2 உடைய வேல்யூ வந்து என்னது 0.04 divided by K1 உடைய வேல்யூ 0.02 which is equal to EA தான் கண்டுபிடிக்கணும். EA by 2.303 R உடைய வேல்யூ வந்து என்னது 8.314 gas constant உடைய வேல்யூ யாருக்கா தெரியாதுன்னா எழுதி வச்சுக்கோங்க 8.314. ஓகே. T2 வந்து என்னப்பா 400 minus 200 divided by 400 into 200. ஓகே. இப்போ 0.04 by 0.02 வந்து என்னது log 2 கரெக்டா 2 which is equal to EA by 2.303 அதெல்லாம் அப்படியே இருக்கும் கரெக்டா 303 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க into 8.314 400ல 200 போயிடுச்சுன்னா 200 divided by 4 2s are 8 0 0 0 0. இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணலாம்ல 2 0க்கு 2 0 அடிச்சிட்டேன் 2ஆல 800 அடிச்சா 400. ஓகே வாங்க இப்போ நம்ம அடுத்த பேஜில் போயிட்டு இதை சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டெப்பை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படியே அடுத்த பேஜுக்கு காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ நான் இந்த ஸ்டெப்பை அடுத்த பேஜுக்கு காப்பி பண்ணிட்டேன். ஓகே கிளியரா? இப்போ வாங்க நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கவனிங்க. இப்போ EA தான் எனக்கு நான் கண்டுபிடிக்கணும். ஸோ EAவை நான் இந்த பக்கம் வச்சுக்கிறேன். மற்றவங்க எல்லாரையும் நான் அந்த பக்கம் கொண்டு போய்க்கிறேன். log 2 into 2.303 into 8.314 into 400. ஓகே log 2 உடைய வேல்யூ என்னது 0.3010 into 2.303 log 2 உடைய வேல்யூலாம் உங்களுக்கு மனப்பாடமாக தெரியணும். ஓகே into 8.314 into 400. இந்த வேல்யூஸை வெறும் நீங்கள் மல்டிப்ளை தான் பண்ண போகிறீங்க. log 2 உடைய வேல்யூ 0.3010. ஓகே இதை ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வாட் ஆன்சர் யூ வில் பி கெட்டிங்டா EA உடைய வேல்யூ வந்து என்னது ஆக்டிவேஷன் எனர்ஜி உடைய வேல்யூ வந்து என்னது டக்கு டக்குன்னு சொல்லுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2305 joule per mole 2305 joule per mole. ஓகேவா கிளியரா பக்கா கிளியரா? ஓகே வெரி குட் சூப்பர். அடுத்ததா rate constant K of a reaction varies with temperature T according to the following equation. Okay, where EA is the activation energy when a graph is plotted for log K versus 1 by T, a straight line with a slope of minus 4000 Kelvin is obtained. Calculate the activation energy. இப்போ activation energy calculate பண்ண சொல்றாங்க அப்படினாலே என்ன ஃபார்முலா நம்ம இப்போ பார்த்தோமே அந்த ஃபார்முலா தான். ஓகே when we have to வாய்ஸ் கேக்குதுல when we have to calculate the activation energy நம்ம வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா அந்த ஃபார்முலா தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகே வாங்க இப்போ let us write the formula again. recall பண்ணிக்கோங்க அழகா. log K log அதாவது இங்கே கவனிங்க log K2 by K1 அப்படின்னு எழுதலாம். ஒரே ஒரு K தான் இருக்குது அப்படிங்கிறப்போ அவங்க கொடுத்துருக்கிறத நான் வந்து எழுதுறேன். அவங்க கொடுத்துருக்கிறத நான் இப்போ அங்கே வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே எஸ். ஸோ log K which is equal to log A minus EA by 2.303 R into 1 by T into 1 by T. ஓகே இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அவங்க கொடுத்துருக்கிறத எழுதியிருக்கேன் அவ்வளோதான். இப்போ இது வந்து நமக்கு ஸ்லோப்புடைய ஜஸ்ட் ஜென்ரல் ஈக்குவேஷன் வந்து என்னது ஏன் கத்தணும் கூட பிறந்தவங்களாம் காணும் கத்திரியா அவங்களாம் அம்மா கூட போயிட்டாங்க. இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் வாட் இஸ் த ஸ்லோப்
y equal to mx plus c. ஓகே, y equal to mx plus c. இதில் இந்த m தான் வந்து என்னது அப்படின்னா ஸ்லோப். ஓகே, இதில் இந்த m தான் வந்து என்னது அப்படின்னா ஸ்லோப். m which is equal to minus ea by, அது நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகே ஓகே, யூ கான்ட் ஹியர். முடிக்க முடியுமா? முடிக்க நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே, minus ea by 2.303 r. 2.303 r. ஓகே சரியா? ஓகே யா. இப்போ இது ஸ்லோப்பு, இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து ஸ்லோப்பு. ஓகே, இப்போ நமக்கு என்னப்பா வேணும்? இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? இந்த EA வேல்யூ, ஆக்டிவேஷன் எனர்ஜி வேல்யூவை தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கால்குலேட் த ஆக்டிவேஷன் எனர்ஜி தானே கேட்குறாங்க. அப்போ EA which is equal to, இதெல்லாம் அந்த பக்கம் போயிடும், மைனஸும் அந்த பக்கம் போயிடும், மைனஸ் m into 2.303 r. ஓகே, 2.303 r. நான் அதை அப்படியே காப்பி பண்ணி அடுத்த பேஜுக்கு போட்டுக்கிறேன். அப்படியே காப்பி பண்ணி நான் அடுத்த பேஜில் வந்து எழுதிக்கிறேன். ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எம்மோட வேல்யூ என்ன? ஸ்லோப்போட வேல்யூ கொஷினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மைனஸ் 4000 அப்படின்னு. மைனஸ் 4000 இன்ட்டு 2.303 இன்ட்டு ஆருடைய வேல்யூ 8.314. இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்? 76,589 ஜூல் பர் மோல். ஜூல் பர் மோல். ஓகே, அப்போ EA உடைய வேல்யூ அதாவது ஜூலில் கிடச்சிருச்சு. ஆன்சரை நான் கிலோ ஜூல்ஸில் மாற்றிக்கணும் அப்படின்னா டிவைடட் பை 1000 போடணும். கிலோ ஜூல்ஸில் எழுதணும்னா நான் டிவைடட் பை 1000 போட்டுப்பேன். அப்போ 76.589 கிலோ ஜூல் பர் மோல். ஓகே, 76.589 கிலோஜூல் பர் மோல். ஓகேவா? அவ்வளோதான், இது ஒன்றுமே இல்லை. இங்கே பாரு, இது ரெண்டு மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போகும். m, அதாவது இது வந்து அவங்க கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன். இதில் ஸ்லோப்புங்கிறது வந்து என்னது? இந்த வேல்யூ தான் ஸ்லோப்பு. இந்த வேல்யூ இருக்குல்ல, இதுதான் வந்து ஸ்லோப். இதை மறந்துடாத. யூ டோன்ட் ஃபர்கெட் திஸ் அலோன். இந்த மைனஸ் EA by 2.303 r, அதுதான் வந்து என்னது? நம்ம ஸ்லோப்புடைய ஈக்குவேஷன். இதுதான் வந்து ஸ்லோப். அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஓகே, ஈஸி தான். திஸ் இஸ் வெரி வெரி ஈஸி. இந்த கொஷின் பார்க்கலாமா? இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் முடிச்சிட்டோம், எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ். ஓகே, எல்லாருக்கும் எப்படி இருக்கு இப்போ கிளாஸ் கவனிக்க? ஆரம்பத்திலேருந்து கவனிச்சிட்டு இருக்கிறவங்க அரௌண்ட் we have completed 2.5 hours with no break. ஒரு செகண்ட் கூட பிரேக் இல்லாமல் முடிச்சிட்டோம். தலை வலிக்குதா? டைம் போனதே தெரில இல்லையா? எஸ். Do you have any doubts? இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஏதாச்சும் டவுட் ஏதாவது இருக்கா? அப்புறம் இன்னொரு ஒரு சூப்பரான நியூஸ்டா. அதுக்கு கண்டிப்பாக எனக்கு வந்து உங்களோட ஹெல்ப் வந்து வேணும். இப்போ யார் சார் வந்து ஒரு லைவ் போயிட்டுருக்கார்ல, அது வந்து என்ன தெரியுமா? நீங்கள்லாம் வேணால் சண்டேக்கு வரக்கூடாது. இந்த வருஷம் தான் எங்களுக்கு அப்படி ஒரு ஐடியா வந்து வந்துச்சு. என்னது அப்படின்னா, கரண்ட் 11th ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இங்கே இருக்கீங்களா? 11th வந்து சேட்டில் போடுங்க. ஒரு 5 minutes பேசிட்டு நம்ம கிளாஸ் ஆரம்பிப்போம். இல்லைனா ரொம்ப பிரெயின் வந்து ஃபாகாக இருக்கும். யாராச்சும் 11th ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? இல்லைனா யூ ரெஃபர் யுவர் ஜூனியர்ஸ். என்ன தெரியுமா, இப்போ ஒரு பேட்ச் வந்து நாங்கள் வந்து போட்டிருக்கோம். சூப்பராக இருக்குது. ஓகே, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னதுன்னா 11th உடைய கம்ப்ளீட்டு லைவ் வந்து இதுக்கப்புறம் அவங்களோட ஆனுவல் எக்ஸாம் வரைக்கும் லைவ் இருக்கும். அதுக்கப்புறமா 11th to 12th ஒரு பேசிக்ஸ் தேவைப்படும்ல. 11th 12th போகிறதுக்கு நிறையா பேசிக்ஸ் தேவைப்படும்ல. இப்போ உங்களுக்கு பேசிக்ஸ்லாம் முன்னாடியே தெரிஞ்சால் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த பேசிக் கூட பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் 12th டில் அடுத்த 12th பப்ளிக்கு. அதாவது 11th ஆனுவல் எக்ஸாம்லேருந்து அடுத்த வருஷம் 12th வரைக்கும் அவங்க போய் வந்து படிக்கலாம்.
we have launched a batch. ஓகே, உங்கள் ஜூனியர்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்கள். சரியா? செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகேவா? அண்டு யூ நோ வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் த பேட்ச்? எவ்வளோ நீ சொல்லு, எவ்வளோ சொன்னால் வாங்கலாம்? எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்துடா, ஆல் சப்ஜெக்ட் சேர்த்து ஒரு ஹோல் வருஷத்துக்கு எவ்வளோன்னு சொன்னால் வந்து வாங்கலாம். அதான் நான் சொன்னல, உங்களுக்கு இல்லைன்னு நீ சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஆமாம். ஏய் 500 அடி வாங்குவேன். உங்கள் ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குடா சொல்லு. டெய்லி லைவு, ரெக்கார்டட், பிடிஎஃப், மெட்டீரியல் எல்லாத்தையும் சேர்த்து 4000, 3000, 5000 எவ்வளோ தெரியுமா? 1999 மட்டுமே. அதாவது 2 வருஷம் பேட்ச், 11th பேசிக்ஸு, 12th. இதில் கனவு டெஸ்ட் சீரிஸ் இருக்கா இல்லையா? தமிழ் மீடியம் இல்லைடா, இங்கிலீஷ் மீடியம் தான். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து 1999 மட்டும்தான். ஓகே யா, அதனால உங்களுக்கு இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து, உங்கள் ஜூனியர்ஸுக்கு வந்து சொல்லுங்கள். ஓகே, டெஃபினட்டாக சொல்லுங்கள். சரியா? நாளைக்கே போயிட்டு சொல்லுங்கள். இது வந்து எப்போனா இப்போ தான் ஜாயின் பண்ணணும். இந்த பேட்ச் வந்து ப்ரைஸ் ஏறிடும், கண்டிப்பாக ஏறிடும். ஓகே, they have to join right now. ஓகே, 3 daysக்குள்ளே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து படிக்கணும், வேதாந்துக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்க கிட்ட வந்து சொல்லுங்கள். ஓகே, சரியா? உங்களுக்கு நாங்கள் வேறு பிளான் வச்சுருக்கோம். உங்களுக்கு நாங்கள் வந்து கிராஷ் கோர்ஸ் எல்லாம் வந்து வைக்கிறோம் ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் ஆல். ஓகே யா, ஆமாம். ஓகே, ஜூனியர்ஸ் கிட்ட சொல்லிடுறீங்களாடா? யாரெல்லாம் ஜூனியர்ஸ் சொல்லிட போகிறீங்க? ஒரு 3-4 நாள்லேயே ஜாயின் பண்ண சொல்லுடா. சத்தியமாக சொல்கிறேன், இந்த 1999 இந்த ப்ரைஸ் திருப்பி வரவே வராது. இதுக்கு மேலே அந்த பேட்சோட ப்ரைஸ் வந்து 6000 ரூபா இன்க்ரீஸ் ஆகிடும். வி ஹாவ் லான்ச்ட் அ இப்போ வந்து 3 டேஸ்க்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 3 டேஸுக்கு மட்டும் வி ஹாவ் லான்ச்ட் அ ஸ்பெஷல் ஆஃபர். அதுக்கு மேலே அப்படியே ப்ரைஸ் வந்து 6000 ஆகிடும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சொல்லிடுறீங்களா? ஜூனியர்ஸ்க்கு மறக்காமல் சொல்லிவிடுங்க. சரியா? ஓகே, சூப்பர். வாங்கப்பா போகலாம். இது ஒரு ஈஸியான சம், இது ஒரு ஜாலியான சம். ஓகே, சூப்பராக இருக்கும் இந்த சம்மு. நீங்கள் கரெக்டாக கவனிங்க, ஈஸியாக போட்டுடலாம். இந்த சம்மை நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மேக்க காப்பி கொடுத்துக்க போகிறேன். 1 2 3 4 டைம்ஸ் டூப்ளிகேட் பண்ணிக்க போகிறேன். ஆமாம், ரேட் லா வந்து கொடுத்துருக்காங்க. ரேட் லா வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். k which is equal to a ஸ்கொயர் b அப்புறமா வந்து l to the power 3/2. How would the rate of the reaction change when ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் L வந்து குவாட்ரபிள்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் நல்லா கவனிக்கணும் நீங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் L வந்து குவாட்ரபிள்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட் டு யூ மீன் பை குவாட்ரபிள்டு? வாட் டு யூ மீன் பை குவாட்ரபிள்டு? சொல்லுங்க. இது தெரிஞ்சிட்டா சால்வ் பண்றது ஈஸி. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் L வந்து குவாட்ரபிள்டு அப்படின்னா 4 டைம்ஸ் ஆயிடுச்சு, 4L ஆயிடுச்சு. ஓகே, செம ஈஸி. என்ன மேம் இவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படிம்பீங்க பாருங்கள். என்ன, நான் இந்த சைடு மூவ் பண்ணிடுறேன். குட், வாங்க. இப்போ நான் வந்து என்ன தெரியுமா பண்ணணும்? இங்கே ரேட்டு விச் இஸ் ஈக்குவல் டு நம்மளோட ரேட் கான்ஸ்டன்ட் கே. அதை தான் நீங்கள் சாரிடா, இங்கே கே ஈக்குவல்ட்டுன்னு போட்டேன்னா கொஷின்லேருந்து எழுதுகிறப்பே பார்த்து எழுதுகிறப்பே தப்பாக எழுதிட்டேன். ஸோ ரேட் ஈக்குவல் டு கே அப்படின்னு வருதா? ஓகே, இப்போ வாங்க நான் என்ன பண்ணேன்னா, ரேட் ஈக்குவல் டு கே, ஏ ஸ்கொயரில் நோ சேஞ்ச், பியில் நோ சேஞ்ச், எல்லுக்கு பதிலாக 4Lன்னு எழுதிப்பேன். இங்கே எல் இருக்குல்ல, எல்லுக்கு பதிலாக 4L அப்படின்னு வந்து எழுதிப்பேன். அவ்வளோதான். ஓகே, பவரில் 3/2. இப்போ நான் என்ன எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன், அவனை மட்டும் முன்னாடி கொண்டு வந்துடுவேன். எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணதை முன்னாடி கொண்டு வந்துடணும். திருப்பியும் சொல்கிறேன், நீ எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணதை மட்டும் முன்னாடி கொண்டு வந்துடணும். 4 தான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த 4 மட்டும் முன்னாடி கொண்டு வந்துடு. பவரில் 3/2 இருக்கா, 3/2.
ஓகே, மற்றது எல்லாம் சேம் தானே. கே ஏ ஸ்கொயர் பி எல் பவர் 3/2 மற்றது எல்லாமே சேம் தானே ஆஸ் பர் கொஷின். ஓகே, 4 to the power 3/2னா என்ன சொல்லு பார்ப்போம். நான் உங்களுக்கு எங்கே சொல்லித்தரது, இங்கே சொல்லித்தரேன். இன்னொரு ஒரு பேஜே ஓப்பன் பண்ணி சொல்லித்தரேன். 4 to the power 3/2னா என்ன அர்த்தம் சொல்லுங்கப்பா. 4 to the power 3. ஃபர்ஸ்ட் 4 to the power 3னா என்ன? 4 into 4 into 4. ஓகே, 4 to the power 3 வந்து எழுதிட்டேன். ஓகே, பவரில் 1/2ன்னு இருக்கு. பவரில் 1/2 அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ரூட்டுன்னு அர்த்தம். ரூட்டுன்னு அர்த்தம். 4 into 4 into 4 அப்படின்னு வந்து அர்த்தம். 2 4க்கு ரூட்டுக்கு வெளில எடுத்தா ஒரு 4 கரெக்டா? ஏன்னா √4 into √4 4. அப்போ 4 √4 4 இப்போ √4 நான் எப்படி எழுதலாம்? √4 நான் எப்படி எழுதலாம்? 4 எப்படி எழுதலாம்? நான் 2 into 2ன்னு எழுதலாம். 2 √2 into √2க்கு பதிலாக நான் ஒரு 2வை வெளில எடுத்துக்கலாம். அப்போ 4 into 2 which is equal to 8. யாருக்கெல்லாம் இது புரிஞ்சது? எஸ். யாருக்கெல்லாம் புரியலை? நோ. அகெயின் லெட் மீ நோ இந்த சாட் செக்ஷன். யாருக்கெல்லாம் புரிஞ்சது? எஸ். யாருக்கெல்லாம் புரியலை? நோ. நான் அகெயின் சொல்லித்தரேன் பாருங்க. 4 3/2. 4 கியூப்னா என்ன? 4 into 4 into 4. பவரில் இப்போ என்ன தான் இருக்கும்? 1/2 தான் இருக்கும். 1/2னா என்ன அர்த்தம்? ரூட்டுன்னு அர்த்தம். அப்போ 4 into 4 into 4. 2 4க்கு பதிலாக ஒரு 4 வெளில எடுத்துடலாமா? 4 √4. 4 நான் எப்படி எழுதலாம்? 2 into 2ன்னு வந்து எழுதலாம். 2 2க்கு பதிலாக ஒரு 2வை வெளில எடுக்கலாமா? 8. ஓகே, அப்போ நீ ஞாபகம் வச்சுக்கோ. 4 to the power 3/2னா 8ன்னு ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ நான் இங்கே என்ன பண்ணலாம்? ஐ ஹேண்ட் ரைட் 8. இதெல்லாம் என்னது? சேம் தானே. அப்போ ரேட் வந்து எவ்வளோ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்? 8 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதான் ஆன்சர். 8 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அடுத்து போகலாம், கவனிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொஷின். அடுத்தது வந்து பாருங்க, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் போத் ஏ அண்ட் பி வந்து டபுள்டு. இங்கே பாருங்க, நான் இதை திருப்பி எழுதிக்கிறேன். அங்கேருந்தே காப்பி பண்ணுறா தான் ஈஸி. காப்பி பேஸ்ட். ஓகே, இங்கே வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எல் வந்து குவாட்ரபிள்டு. ஓகே, சாரி இது பி தானே. ஏ போத் ஏவும் பியும் வந்து டபுள். அப்போ ஏக்கு பதிலாக நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும்னா 2ஏன்னு எழுதிக்கணும். பிக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா 2பின்னு வந்து எழுதிக்கணும். ஓகே, ஏக்கு பதிலாக 2A, பிக்கு பதிலாக 2B. ஓகே, அப்படி எழுதுகிறப்போ நமக்கு இங்கே வந்து என்ன வரும்? ரேட்டு விச் இஸ் ஈக்குவல் டு கே ஏக்கு பதிலாக 2A ஸ்கொயர், பிக்கு பதிலாக 2B. அந்த எல்லாம் நோ மாற்றம். L to the power 3/2. இப்போ இந்த என்ன எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கோம் அதை மட்டும் வெளியில் எடு. 2 ஸ்கொயர் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கோம். 2 மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கோம். மற்றபடி மற்றது எல்லாமே அதே கொஷின் தான், சேம் தான், அதே தான். மற்றது எல்லாமே வந்து சேம் தான். அப்போ எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணது 2 ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து என்னது? 4. 4 2s are 8 டைம்ஸ். அப்போ இங்கேயும் வந்து நமக்கு என்ன ஆகியிருக்கு? 8 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. 8 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஈஸியா? ஈஸியா? ஓகே, அடுத்து இது தேர்டு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ண போகிறீங்க, நீங்கள் தான் சால்வ் பண்ண போகிறீங்க. ஓகே, யூ ஒன்லி ஷுட் டெல் மீ. இங்கே பாருங்கள், நான் இதை திருப்பி இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வந்து ஹாஃப்டு. அப்போ ஏக்கு பதிலாக நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும்? A/2ன்னு போட்டுக்கணும். A/2ன்னு போட்டுக்கணும். A/2ன்னு போடுங்க பார்க்கலாம். ஏக்கு பதிலாக A/2. அதே தாண்டா ரேட்டு நான் வந்து எழுதிட்டேன். ஏக்கு பதிலாக A/2. இப்போ எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணதை மட்டும் முன்னாடி எடுத்துடணும். 1/2 தானே எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்க. அப்போ அந்த 1/2வை மட்டும் முன்னாடி கொண்டு வந்துரு. அப்போ என்ன வரும்? 1/2 the whole squareன்னு வரும். மற்றபடி மற்றது எல்லாமே நமக்கு சேம் தான். மற்றது எல்லாமே சேம் தான். ஆஸ் கொஷின் என்னது? A ஸ்கொயரு, பிவு, L to the power 3/2லாம் சேம் தான். 1/2 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? 1/4 டைம்ஸ். 1/4 டைம்ஸ் நமக்கு ரெடியூஸ் ஆகுது. 1/4 டைம்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு எழுதலாம். 1/4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? இன்டூ 1/4 டைம்ஸ்னு அர்த்தம்.
ஆர் ரெடியூஸ்டு பை 4 டைம்ஸ்னு எழுதலாம். கார்த்திக் குமார் கரெக்ட். ஓகே புரிஞ்சுதா? எஸ். அடுத்து பாருங்க, 4th ஒன் சால்வ் பண்ணலாமா? என்ன பட்டோ? கொஞ்சம் ஸ்பீட் அப். யா. இப்போ இதில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ஏ இஸ் ரெடியூஸ்டு டு 1/2. ஏ வந்து ஏக்கு பதிலாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஏ இஸ் ரெடியூஸ்டு டு 1/3 a/3ன்னு போட்டுக்கணும். எல் வந்து குவாட்ரபிள்டு, எல்லுக்கு பதிலாக 4 டைம்ஸ் ஆஃப் எல்லுன்னு போட்டுக்கணும். ஓகே, இங்கே வாங்க, 4 டைம்ஸ் ஆஃப் எல்லுன்னு வந்து போட்டுக்கணும். ஓகே, இப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத மட்டும் வெளியில் எடுத்துக்கிறேன். 1/3 த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, இன்டூ 4 to the power 3/2 எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஓகே, எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அப்போ என்னப்பா வரும்? எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத மட்டும் வெளியே எடுத்துட்டேன்னா 1/9 இன்டூ 4 to the power 3/2 என்ன? இங்கே ஆல்ரெடி பண்ணியிருக்கோமே. 4 to the power 3/2 வந்து 8. அப்போ 8/9 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். 8/9 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்பா மண்டையில் வச்சுக்கிட்டியா? Is that clear for everybody? Is that clear for everybody? Okay. இப்போ நான் அடுத்த கொஸ்டின் போகிறேன். 11th one. Okay, yeah. Do you need a break? ஒரு குட்டி பிரேக் வேணுமா? ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கலாமா? ஆனால் கண்டிப்பாக திருப்பி வருவீங்களா? கண்டிப்பாக திருப்பி வரணும், சரியா? இல்லைனா இன்னைக்கு படிக்கலைன்னா நம்ம படிக்க மாட்டோம்டா. டுடே நம்ம படிக்கலன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக படிக்கவே மாட்டோம். ஓகே, சரியா? முடியறத பார்ப்போம் மீதி. ஆனால் கண்டிப்பாக நாளைக்கு வந்து எனக்கு நீட் கிளாஸ் இருக்குது. காலையில் நான் 10th சேனலில் கிளாஸ் எடுக்கிறேன். டைம் இருந்தால் நான் நாளானிக்கு உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஓஹோ, நாளைக்கு வந்து ஐ ஹாவ் பெய்டு பேட்ச் ஆல்சோ. ஸோ வந்து நாளைக்கு டைம் இருந்தால் நாளானிக்கு டீச் பண்ணுறேன். இதோட ரெஸ்ட்டை ஐ வில் கிவ் அ ஷார்ட் பிரேக் நவ். இன்னைக்கு அட்லீஸ்ட் 2 சாப்டர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அட்லீஸ்ட் மினிமம் சொல்கிறேன், ஆர் 3 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். மீதியே நான் உங்களுக்கு 15th முடிச்சு 16th அன்னைக்கு சொல்லித்தரேன். ஓகே, எவ்வளோ நேரம் பிரேக் வேணும் நீயே சொல்லு. ஏன்னா நான் உனக்காக தான் டீச் பண்ணுறேன். நீ தான் வந்து சொல்லணும் எப்போ எவ்வளோ நேரம் பிரேக் விட்டா மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக திருப்பி வருவேன். ஆனால் பிரேக் விட்டு நீ திருப்பி வரலன்னு வச்சுக்கோ, பெரிய டேஞ்சர். தயவுசெய்து பிரேக் விட்டு திருப்பி வராமல் இருக்காத. மினிட்ஸ். ஓகே, 15 மினிட்ஸ் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. மணி என்ன இப்போ? 8. 8:15க்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு குட்டி பிரேக்கு. ஓகே, 8:15க்கு ஸ்டார்ட்ஸு. கிளாஸ் வரவங்களுக்கு ஐ வில் கிவ் யூ பிடிஎஃப் ஆஃப் ஃபார்முலா ஷீட். ஃபார்முலா ஷீட் பிடிஎஃப் வந்து தருவேன். ஓகே, ஐ வில் கிவ் யூ த ஃபார்முலா ஷீட் பிடிஎஃப். ஓகே, சரிப்பா, டன். ஸோ ஷார்ப்பாக 8:15 வந்து பிடிஎஃப் வாங்கிக்கோங்க. ஷார்ப்பாக 8:15 வந்து பிடிஎஃப் வாங்கிக்கோங்க. ஓகேவா? சரிப்பா.
ஆடியோ கேக்குதா? சாரி, பிரேக் மறந்துட்டேன், லேட் ஆயிடுச்சு. ஆரம்பிக்கலாமா? கேன் வி புட் அ ஃபயர் இன் த சாட்? வெரி குட். என்ன பண்ணிட்டு வந்தீங்க பிரேக்கில்? ஃபோன்லாம் பார்க்கல? எவ்வளோ முடியுதோ முடிக்கிறோம். ஓகே, எவ்வளோ முடியுதோ வந்து நம்ம முடிக்கிறோம். சரியா? யா, பிடிஎஃப் இருங்க, பிடிஎஃப் தரேன். ஃபார்முலா ஷீட், பிடிஎஃப் ஃபார்முலா ஷீட் பிடிஎஃப் தரேன், வாங்க. எடுத்துருவேன், டக்குன்னு டவுன்லோட் பண்ணிடுங்க. பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணியாச்சா? Downloaded? வாங்கப்பா. ஓப்பன் ஆகலையா? ஓப்பன் ஆகும்டா. வேதாந்து வெப்சைட்லேருந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி கிளிக் பண்ணி பாருங்கள் அந்த லிங்கை. வேதாந்து வெப்சைட்லேருந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். வாங்கப்பா. ஸோ இந்த கொஷின் ஆரம்பிக்கலாம். பயங்கர பக்கா ஃபாஸ்ட்டாக வந்து பார்க்கலாம். 1K லைக்ஸு நம்ம லைவ் முடிக்கிறதுக்குள்ளே வருவதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, யா. Come on. So the rate of formation of a dimer, okay, the rate of formation of a dimer in a second order reaction is, அது வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிவன் வந்து என்னென்ன அப்படின்னு நம்ம வந்து எழுதுவோம். ஸோ வாட் ஆர் ஆல் த கிவன் அப்படிங்கிறத நம்ம வந்து எழுதலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா which is equal to 2. ஓகே, அண்ட் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
7.5 into 10 to the power minus 3. Okay, and then in the molar concentration, so molar concentration which is equal to 0.05 mole per liter. 0.05 mole per liter. சாய் வெல்கம், சாய் வெல்கம். இப்போ நம்மள என்ன கேட்குறாங்க, கே வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க, ரேட் கான்ஸ்டன்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டைமர் அப்படின்னா வந்து என்ன, வாட் இஸ் டைமர்? டைமர் அப்படின்னா ரெண்டு மோனோமர் சேர்ந்து ஃபார்ம் பண்ணுறதான் டைமர். அதாவது ரெண்டு எம் சேர்ந்து M2 வந்து ஃபார்ம் பண்ணுதில்ல, அதுதான் வந்து என்னது அப்படின்னா we call it as டைமர். ஓகே, இப்போது நமக்கு வந்து இது ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து 2 அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. சரியா, அப்போது நான் வந்து என்ன பண்ணலாம், ரேட்டு which is equal to K rate constant into M to the power 2. கரெக்டா? ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் அதோட பவரில் தான் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷனை வந்து நம்ம வந்து எழுதுவோம். அதோட பவரில் தான் நம்ம ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷனை வந்து எழுதுவோம். கரெக்டா? அதோட பவரில் நான் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து எழுதிட்டேன். இப்போது கே மட்டும் அங்கேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ரேட்டு டிவைடட் பை எம்னு போட்டுக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், ரேட்டு டிவைடட் பை எம். ஓகே, சரியா? ஓகே, இதை தான் நான் அடுத்த ஸ்டெப்பில் வந்து எழுதிக்க போகிறேன். இப்போ இது வேல்யூ என்ன எழுதிடலாமா, கே ஈக்குவல் டு ரேட்டோட வேல்யூ வந்து என்னது 7.5 into 10 to the power minus 3 divided by m square என்னது 0.05 the whole square. ஓகே, இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதை நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, which is equal to 7.5 கரெக்டா into 10 to the power minus 3 divided by 0.05 நான் எப்படி எழுதிக்கலாம், 1 time 2 time கரெக்டா. அப்போது 5 into 10 to the power minus 2ன்னு எழுதிக்கலாம். 5 into 10 to the power minus 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ 7.5 into 10 to the power minus 3 divided by 5 square into 10 to the power minus 2 the whole square. Okay, which is equal to 7.5 into 10 to the power minus 3 divided by 5 square வந்து 25 into 10 to the power minus 2 the whole square 10 to the power minus 4. 7.5 நான் 75 எழுதிக்கலாம். அப்போ 75 into 10 to the power minus 1 into 10 to the power minus 3 divided by 25 into 10 to the power minus 4. இப்போ நியூமரேட்டரில் என்ன இருக்கும், 75 into 10 to the power minus 4 by 25 into 10 to the power minus 4. 75 25 கேன்சல் பண்ணால் 3, அவ்வளோதான். 3 தான் ஆன்சர். ஏன்னா அது ரெண்டுமே நமக்கு இல்லை இப்போ லைவ் வந்தாலும் ரெக்கார்டிங் போகாது, நீங்கள் கிளாஸ் கவனிக்கலாம். ஸோ ஆன்சர் இஸ் 3. அதான் 3 per mole, 3 கே வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், per mole liter per second. ஓகே, அவ்வளோதான். ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப 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 ஈஸி. 10th சென்டம் சீரீஸ், சாரி, வெரி வெரி சாரி. வந்து நான் கண்டிப்பாக வந்து நான் சாரி சொல்லணும் வந்து நினைக்கிறேன். ஐ ஃபீல் வெரி பேட். 2வது நாளே என்னால் வந்து கன்சிஸ்டண்ட்டாக 10th வந்து பண்ண முடியல அப்படின்னு என்னால் கரெக்டாக நான் மேனேஜ் பண்ணலை. ஓகே, அது மை பேட், என் மேலே தான் வந்து மிஸ்டேக்கு. ஏன்னா வந்து ஒரு பக்கம் 10th இருக்குது, ஒரு பக்கம் 12th இருக்குது, ஒரு பக்கம் 9th வி ஆர் லான்ச்சிங் அ பேட்ச். ஸோ ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு, நீட் ஒரு பக்கம் இருக்கா. நான் நிறையா பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் வந்து என்னால் ப்ராப்பராக வந்து பண்ண முடியல. ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால எனக்கு இன்னைக்கு காலையிலேருந்தே ரொம்ப கில்ட்டாக இருந்துச்சு. ஐயோ 10th பசங்களுக்கு இன்றைக்கி சென்டம் சீரீஸ் கொடுக்கலையே, தேல் பி வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் வெரி சாரி. சம்ஹவ் ஐ ரெக்கார்ட் அண்ட் கிவ் யூ. ஓகே, கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க, நான் கண்டிப்பாக வந்து கொடுத்துருவேன். ஓகே, யா, மன்னிச்சுக்கோ சரியா. ஆமாம், பார்த்தீங்களா. வாங்க, இப்போது அவ்வளோதான்டா, டன், ஈஸி. அடுத்த கொஷின் பாருங்கள், ஃபார் அ ரியாக்ஷன். ஓகே, அவங்க வந்து அந்த ரியாக்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. ரேட் லா வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரேட் லா என்னது, ரேட் ஈக்குவல் டு கே எக்ஸ் டு த பவர் 3/2 கிவன் எழுதிக்கிறேன், y to the power 1/2. What is the overall order of the reaction? What is the order of the reaction with respect to Z அப்படின்னு கேட்குறாங்க. பசங்களா நீங்களே ஆன்சர் பண்ணுங்கள் சாட்டில் இதுக்கு, சரியா. ஸோ வாட் இஸ் த
overall order of the reaction. Overall order of the reaction வந்து என்னதுடா? And what is the order of the reaction of Z? Order of Z வந்து என்னது? What is the overall order? ரெண்டு பவரையும் ஆட் பண்ணணும், அதானே overall order. 3/2 plus 1/2. denominator சேமாக தான் இருக்குது. அப்போ 3 plus 1. 3 plus 1 என்னது? 4/2, which is equal to 2. அடுத்த order of Z வந்து என்னது? Z இங்கே இல்லவே இல்லை, ஸோ 0. ஏன்னா anything to the power 0 தானே 1. anything to the power 0 தானே வந்து 1. ஸோ Z உடைய ஆர்டர் வந்து 0. ஓகே, அடுத்த கொஷின் போகலாமா? அடுத்தது ரொம்ப ஈஸி தான். decomposition of Cl2O7 at 500 Kelvin in gas phase 2 chlorine and oxygen is the first order reaction. So given வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து எழுதிக்கிறேன். ஸோ கிவனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா they have given the order of the reaction வந்து 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அதுக்கப்புறமா T வந்து என்னது அப்படின்னா the time required, sorry, time after 1 minute. After 1 minute at 500 Kelvin, pressure வந்து 0.08லேருந்து 0.04 ஆயிடுச்சா. ஸோ நான் இந்த ப்ரெஷரை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து அதை கான்சன்ட்ரேஷனாகவே நான் வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு ப்ரெஷருக்குன்னெலாம் ஃபார்முலா இல்லைல்ல. ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வந்து 0.08 அண்ட் தென் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ மிச்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.04. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க? calculate the rate constant K உடைய வேல்யூ வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, சரி, நான் என்ன அப்படியே சென்டருக்கு மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ கவனிங்க. இப்போ வாட் இஸ் த ஃபார்முலா பசங்களா? வாட் இஸ் த ஃபார்முலா? K which is equal to 2.303 divided by T into log of A0 by A. A0 by A. சரியா? இப்போ நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். which is equal to 2.303 divided by T வந்து என்னது 1 minute. log of A0 வந்து என்னது? இனிஷியல் வந்து என்னது? 0.08 by A. மீச்சம் வந்து எவ்வளோ? 0.04. அதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்? கேன்சல் பண்ணிங்கன்னா என்னப்பா வரும்? 4 8ஆல் கேன்சல் பண்ணால் 2. log 2. log 2 உடைய வேல்யூ என்னப்பா? நிறைய ப்ராப்ளமில் பார்த்தோம். 0.3010. 0.3010. ஓகேவா? சரி, இப்போ நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து எனக்கு எப்படி இருக்குது? ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.6932. வெரி குட், 0.6932. இது வந்து நமக்கு இங்கே மினிட்ஸில் இருக்குது, ஏன்னா 1 minute இல்லையா? அப்போது பர் மினிட் அப்படின்னு வந்துருக்கு. அவன் ஆன்சரை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான்? பர் செகண்டில் கண்டுபிடிக்க சொல்கிறான். சரியா? அப்படி பர் செகண்டில் கண்டுபிடிக்கணும்னா 1 மினிட்டுங்கிறது 60 செகண்டு. அப்போ நீ 60ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம பர் செகண்டுன்னு வந்து எழுத முடியும். அப்படி 60ஆல் டிவைட் பண்ணுறப்போ நமக்கு என்ன தெரியுமா வரும்? 1.153 into 10 to the power -2 per second அப்படின்னு வரும். K ரேட் கான்ஸ்டன்ட் உடைய வேல்யூ. ஈஸி, ஒன்றுமே இல்லை. இந்த சம் வெரி வெரி ஈஸி, வெரி வெரி ஈஸி. ஓகே, ஒரே ஒரு ஃபார்முலா, இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுட்டா போதும். எப்பயுமே ஃபார்முலாவை எழுதினா டப்பா போடுங்க. ஓகே, ஏன்னா ஃபார்முலாக்கும் ஆன்சருக்கும் தான் உங்களுக்கு மார்க்கு. ஓகே, டக்குன்னு டீச்சரை பார்த்துட்டு கரெக்ஷன் பண்ணிடுவாங்க. அடுத்து கேஸ் ஃபேஸில் ஹேஸ் த எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் வந்து 200 kilojoule per mole. ஸோ let us write the given. given எழுதினா தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். கிவனுக்கு மார்க்கு கிடையாதுல அப்படின்னா, கிவன் எழுதுறது யாருக்காக? நமக்காக, ஒரு கிளாரிட்டி கிடைக்குங்கிறதுக்காக தான். ஸோ என்னென்னப்பா கிடச்சிருக்கு நமக்கு? இங்கே EA ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து நமக்கு கிடச்சிருக்கு. மக்களே, நீங்கள் வந்து உங்களது ஃபோக்கஸை லூஸ் பண்ணக்கூடாது. இட் இஸ் நாட் ஈஸி, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் வந்து இல்லை, ரிக்ரெட்டிங் இஸ் ஈவன் மோர் டிஃபிகல்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும். 3 மணி நேரம் 4 மணி நேரம் கண்டினியூஸாக கிளாஸ் எடுக்கிறது எனக்கு எவ்வளோ கஷ்டமோ அதை விட கிளாஸ் கவனிக்கிறதும் உனக்கு ரொம்ப கஷ்டம்னு எனக்கு வந்து புரியுது. ஆனால் வந்து இல்லை, மார்க் வந்ததுக்கப்புறமா ஐயோயோ அன்றைக்கே கிளாஸ் கவனிச்சிருக்கலாமே, அன்றைக்கே முடிச்சிருக்கலாமே அப்படின்னு நீ ரிக்ரெட் பண்ணி எந்த பிரயோஜனமும் வந்து இருக்காது. ஓகே, வெரி குட், ஃபோக்கஸ்டாக தான் இருக்கீங்க. சூப்பர் சூப்பர், மாஸ், எனக்கு தெரியும். வாங்க, இப்போ EAங்கிறது வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து கொடுத்துருக்காங்க 200
kilojoule per mole. So 200 kilojoule per mole. If the frequency factor of the reaction, frequency factor A வந்து கொடுத்திருக்காங்க, which is equal to 1.6 into 10 to the power 13 per second. Okay, அதுக்கப்புறம் வந்து rate constant time, sorry, the rate constant T வந்து பார்த்தீங்கன்னா 600 Kelvin. Okay, இப்போ K உடைய வேல்யூ வந்து என்ன? சரியா? இப்போ நல்லா கவனிங்க, நான் இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும், அவ்வளோதான். எல்லாருக்கும் அந்த ஃபார்முலா தெரியுமா? தெரியலனா இப்போ தெரிஞ்சுக்கோங்க. நம்ம படித்ததே 6 ஃபார்முலா தான். எனக்கு தெரில, மேக்ஸை விட ஃபிசிக்ஸை விட கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம் எவ்வளோ ஈஸின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த சாப்டருக்கே இந்த 6 ஃபார்முலாவை தாண்டி வேறு ஃபார்முலா இருந்து படிச்சிங்களா? இல்லை வேறு ஏதாச்சும் கான்செப்ட் தான் நமக்கு தேவைப்பட்டுச்சா? இந்த ஹோல் சாப்டரில் சுற்றி இந்த 6 ஃபார்முலாவில் தான் நம்ம சுழண்டுட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ என்னோட ஃபார்முலா ஷீட் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன், யாருக்கு வேணுமோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, தட் வில் பி ஒன்லி இன் த லைவ். யாராவது ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கல. இவ்வளோ ஈஸியாக இருக்கிறது நீ போய் விட்டு வந்தனா கேவலம் இல்லை எக்ஸாமில். ஃபிசிக்ஸ்லாம் எவ்வளோ ப்ராப்ளம், எவ்வளோ ஃபார்முலா இருக்கும், மேக்ஸில் அதை விட எவ்வளோ ஃபார்முலா வந்து இருக்கும். தேங்க்யூ சஞ்சீவ், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பரவாயில்ல, ஞாபகம் வச்சுட்டு வந்து அடுத்த வருஷம் நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? உங்களுடைய நன்றி கடனை நான் பாராட்டுகிறேன். A into e power minus EA by RT, அதான் ஃபார்முலா. வா, அப்போது நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறேன். K which is equal to A உடைய வேல்யூ வந்து 1.6 into 10 to the power 13 point E power. இங்கே பாரு, இந்த கொஷின் கெமிஸ்ட்ரி ஏன் ரொம்ப ஈஸி, சப்ப ஈஸி நான் சொல்கிறேன்னா இங்கே பாரு, நான் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், பார்க்க தான் அது பூதாகரமாக இருக்கும். E to the power minus 200 divided by R உடைய வேல்யூ 8.314 into டெம்பரேச்சர் வந்து 600. இப்போ நீ ஒரு அறிவாளியாக இருந்தால் இதை நீ சால்வே பண்ண வேணாம். ஏன் சால்வே பண்ண வேணாம்? 200 நீ வந்து டிவைடட் பை 8.314 into 600 நீ ஒரு அறிவாளியாக ஸ்மார்ட்டாக இருந்தானா நீ சால்வே பண்ண மாட்டேன். ஏன் பண்ண மாட்டேன்னா அவனே கொடுத்துருக்கான் பாரு, கொஷின்லேயே ஹிண்ட்டு கொடுத்துருக்கான். E to the power minus 40.09 வேல்யூ வந்து கொடுத்துருக்கான். அப்போ நீ என்ன பண்ணு, தேவையில்லாமல் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்லாம் பண்ணிருக்காது, அதை அப்படியே காப்பி அடிச்சுக்கோ. ஓகே, E to the power வேல்யூ கொடுத்துருக்கான்ல, நீ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 40.09 தான் வரும். இதோ பார், கொஷின்லேயே நமக்கு என்னடா இது இவ்வளோ ஈஸியாக இருக்கு பார். E to the power அப்போ இந்த இடத்துல நமக்கு minus 40.09 தான் வரும். யூ ஹாவ் சேவ்ட் அரௌண்ட் 10 minutes டா. நீ இதெல்லாம் உட்காந்து சேவ் 10 நிமிஷம் சேவ் பண்ணிட்டேன். இப்போ 1.6 into 10 to the power 13 இதோட வேல்யூ தான் கொடுத்துருக்கானே, என்னது 3.8 into 10 to the power minus 18. ஓகே, என்னை நான் இப்படி மூவ் செய்து கொள்கிறேன். இப்போ வாங்க, என்னப்பா இதில் இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணு. 1.6 3.8 மல்டிப்ளை பண்ணு. இது பண்ண மாட்டோமா? 6.21 வந்து வரும், கரெக்டா? ஸோ 6.21 into 18ல் 13 போயிடுச்சுன்னா 14, 15, 16, 17, 18, 5 minus 5 into 10 to the power minus 5 என்ன வரும்? per second. ஓகே, per second. ஓகே, இது மட்டும் மறந்துடாதீங்க, யூனிட்ஸ். இஸ் திஸ் ப்ராப்ளம் ஈஸி ஆர் டஃப்? இதோட மூணாவது ப்ராப்ளம் நமக்கு வந்து கொஷின்லேயே நிறைய ஆன்சர்ஸை நமக்கு சேவ் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஏன்னா அவங்களே பார் E to the power வேல்யூ கொடுத்துட்டான். அப்போ அதை எடுத்து அப்படியே காப்பி பண்ணிக்க வேண்டியதான். நடுவில் அந்த ஸ்டெப் மார்க்லாம் கிடையாது உனக்கு, ஸோ மார்க்லாம் குறைக்க மாட்டாங்க. சீக்கிரம் PDF தாங்க, சால்வே பண்ண வேணாமே. அப்படியே இந்த கொஷின் பார், அடுத்தது பேஜில் கொஷின் PDF இருக்குல்ல, அதை அப்படியே கொடுத்துட்றேன், எடுத்துகிட்டு போங்க. கிளாஸ் முடிச்சா தானே PDF தர முடியும். அடுத்த கேள்வி போகலாமா? எல்லா சமும் ஈஸி தான். அடுத்த கேள்வியிலேருந்து பார்த்தோன்னா இப்போ கொஞ்சம் பெத்தமாக இருக்கும், பெருசாக வந்து இருக்கும். ஓகே ஓகே, இன்றைக்கி நம்ம எனக்கு தெரிஞ்சு இந்த 2 சாப்டர் தான் வந்து முடிப்போம். 2 சாப்டர் முடிப்போம். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வந்து ஒரு சில ஹோம்ஒர்க் வந்து தருவேன். இன்னும் ஒரு கொஷின், 2வது ப்ராப்ளம், 3வது ப்ராப்ளம், 4வது ப்ராப்ளம், 5வது ப்ராப்ளம், 6வது ப்ராப்ளம், 7வது ப்ராப்ளம், 8 ப்ராப்ளம். இன்னும் ஒரு 8 ப்ராப்ளமோட இந்த சாப்டர் வந்து முடியுது. ஸோ நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிங்க.
அப்படின்னா நம்ம வந்து முடிச்சிடலாம். ஆமாம், நான் வீடியோ வந்து ப்ரைவேட் பண்ணல. ஏன்னா நம்ம தீமினல் ஸ்டூடெண்ட்ஸுமே நிறையா பேர் வந்து இன்றைக்கி ஸ்கூல் விட்டு லேட்டாக தான் வருவேன் அப்படின்னு வந்து சொன்னீங்க. அதனால் வந்து வீடியோ வந்து ப்ரைவேட் ஆகாது கொஞ்ச நேரத்துக்கு. ஓகே, இந்த பொங்கல் ஒரு 2-3 டேஸில் நான் வந்து ப்ரைவேட் பண்ணிவிடுவேன். வாங்க வாங்க ஃபாஸ்ட்டாக போவோம். 2x + y வந்து L கொடுக்குது. ஃபைண்ட் த ரேட் லா. ரேட் லானா என்ன சொல்லுங்கள்? தொண்டை வலிக்குது. rate equal to k into x to the power m y to the power n. ஓகே, x to the power m y to the power n. ஏதாச்சும் தப்பாக எழுதுறேன்னா கரெக்டாக தான் எழுதியிருக்கேனா? ஓகே, m n மாற்றியும் நீங்கள் வந்து எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நான் வந்து என்ன எம்னு எழுதிக்கிறேன். ஓகே, அப்படி தான் புக்கில் உங்களுக்கு வந்து போட்டிருக்காங்க, அதனால் நான் இப்படி எழுதிக்கிறேன். மாற்றி எழுதினாலும் ப்ராப்ளம் இல்லை. ரேட்டுப்பா, ரேட் கான்ஸ்டன்ட்டுப்பா, இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், அதோட பவரில் வந்து ஆர்டர். இங்கே எங்கே ரேட்டு கொடுத்துருக்காங்க பாரு, இதெல்லாம் தான் வந்து ரேட்டோட வேல்யூஸ். அதை நான் அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கிறேன். வாங்குறீங்கள், காப்பி செய்யுங்கள் என் கூட. ஸோ 0.15, 0.30, அடுத்து வந்து என்னது 1.20, ஈக்குவல் டு கே. இப்போ எக்ஸ் கான்சன்ட்ரேஷன் சொல்லுங்கள், என்னது 0.2, 0.4, 0.4. ஒய் கான்சன்ட்ரேஷன் சொல்லுங்கள் 0.2. ஆஹா, பார்த்து எழுதுறப்பே தப்பாக எழுதுவோம் நம்ம. தென்னாவெட்டு எரர். 0.02, 0.02, 0.08. ஓகே, பவரில் என்ன பண்ணுவோம்? பவரில் இருக்கிறவங்க தான் ஆர்டர் போடுவாங்க. அப்போது நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஆர்டர் பவரில் இருக்கிற ஆர்டரை வந்து எழுதிக்கணும். எம். இது வரைக்கும் கொஷினை டீகோட் பண்ணுறது தான் கெமிஸ்ட்ரியில் வந்து ஒரு வேலையே. ப்ராப்ளமே கிடையாது என்ன கேட்டால். கெமிஸ்ட்ரியில் கொஷினை டீகோட் பண்ணணும், அவ்வளோதான். கொஷினை டீகோட் பண்ணிட்டாலே முடிஞ்சு போச்சு. ஓகே, சரி. இதை நான் அப்படியே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அடுத்த பேஜுக்கு எடுத்துக்க போகிறேன். இங்கே திருப்பி பார்த்து எழுத முடியாது. ஆனால் அதுக்கு தான் என்கிட்ட ஒரு நல்ல டூல் இருக்குது, காப்பி பேஸ்ட் டூல். அந்த காப்பி பேஸ்ட்டை வந்து நான் பண்ணி இந்த இடத்துல போட்டுக்கிட்டேன். சைஸையும் ரீசைஸ் பண்ணி குட்டியாக ஓரமாக வச்சுப்போம். அப்போ தான் இந்த ஒரே பேஜில் நம்ம இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். ரீசைஸ். ஓகே, இப்போது நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணணும். இப்போது வரிசையாக வாங்க ஈக்குவேஷன்ஸை நம்ம நேம் பண்ணுவோம். இது வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், இது வந்து செகண்டு ஈக்குவேஷன், இது வந்து தேர்டு ஈக்குவேஷன். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொன்றா சால்வ் பண்ணலாம். நீ வந்து இப்போ எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, இங்கே பாரு கவனி. இப்போ நான் தேர்டை 2ஆல் டிவைட் பண்ணுறேன். ஏன்னா இந்த ரெண்டு வேல்யூ வந்து இந்த ரெண்டு வேல்யூ எனக்கு சேமாக இருக்குது, அப்போ அது கேன்சல் ஆகிடும். இது பெரிய வேல்யூ, இது குட்டி வேல்யூ. ஸோ எப்பயுமே பெரிய வேல்யூவை மேலே வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கும். மேம் இப்போ எப்படி மேம் நீங்கள் 2/3 போடுறீங்களே, 3/2 போடலாமா அப்படின்னா, பெரிய வேல்யூ நியூமரேட்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ, ஏதோ ஒரு வேல்யூ கேன்சல் ஆகிற மாதிரி பார்த்துக்கோ. நான் ஃபஸ்ட்டு 3/2 போட்டுக்கிறேன். ஓகே, மேக்ஸிமம் உனக்கு நம்பர் கூட மாற்றாம இதே சமம் தான் தருவாங்க, அதனால தெரிஞ்சுக்கோங்க. 3/2டா. அப்போ 1.20 ஈக்குவல் டு கே. 0.4 பார்த்து எழுதுறப்ப தப்பு பண்ணாதீங்க. 0.8 நான் ஒரு வாட்டி தப்பு பண்ணுறப்ப அதே தப்பு தான் திருப்பி பண்ணுறப்ப 0.08 பவர் m டிவைடட் பை 0.30 equal to k divided by k divided by 0.4 to the power n divided by 0.02 to the power m. இதில் யாரெல்லாம் அடிச்சுட்டு போயிடுவாங்களோ அடிச்சிடுங்க. இப்போ இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 டைம்ஸ் வரும். 4 டைம்ஸ் வரும். கே கேன்சல் ஆகிடும். இது கேன்சல் ஆகிடும். அஃப்கோர்ஸ் என்னும் கேன்சல் ஆகிடும். இதையும் அடிச்சிங்க அப்படின்னா 8/2 வந்து எவ்வளோ? 4 டைம்ஸ். கரெக்டாக 8/2 வந்து என்னது? 4 டைம்ஸ். ஓகே, அப்போ ஈஸிடா, மொக்கடா. அப்போ 4 ஈக்குவல் டு 4 டு த பவரை நீ வந்து என்ன பண்ணிக்கணும்? காமனாக எழுதிக்கலாம். கரெக்டா? 4 டு த பவர் m பை 4. கரெக்டா? அப்போ 4 டு த பவர் mனா நம்ம காமனாக வந்து எழுதிக்கலாம். இங்கே பவரில் ஒன்றுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? 1 இருக்குன்னு வந்து அர்த்தம். கரெக்டா? அப்போ எம்மோட வேல்யூ வந்து 1. அப்போ எம்மோட வேல்யூ வந்து 1. அப்பாடா, ஒரு ஆர்டரை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ நான் வேறு யாராவது 2 பேரை நான் கேன்சல் பண்ணணும்.
2/1 பண்ணலாமா? ஏன்னா 2/1 பண்ணுறப்போ எனக்கு m கேன்சல் ஆகிட்டு n கிடைக்கும். ஸோ நான் 2/1 பண்ணிக்கிறேன். போர்டு மாதிரிக்கு தெரியும் நான் மறந்துட்டேன். இங்கே வாங்க, இப்போ பார். You can see and then let me know. Put a thumbs up in the chat. Sorry, board மறைச்சு எழுதிட்டேன். இப்போ ஓகேவா? நான் திருப்பி சொல்கிறேன். இங்கே பாருங்கள், 3/2 போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிக்கிறேன். இங்கேயும் 4 வருது, அங்கேயும் 4 வருது. பவரில் m. பவரை ஈக்குவேட் பண்ணு. பவரில் ஒன்றுமே இல்லை, அப்போ 1 இருக்குன்னு அர்த்தம். பவரில் ஏன் மேம் ஒன்றுமே இல்லைனா 0 இருக்குன்னு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கூடாது. ஏன்னா anything to the power 0 வந்து என்னது? அந்த ஹோல் வேல்யூவே 1 ஆகிடும், நான் எக்ஸிஸ்டன்ட் ஆகிடும். கரெக்டா? புரியுதா? ஒரு செகண்டு. அதே PDF தான், புது லிங்க். ஓகே, அதே PDF தான். டவுன்லோட் பண்ணவங்க திருப்பி போய் டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டன்னா? டன் போட்டிங்க, சூப்பர். இப்போ நான் 2/1 பண்ண போகிறேன். நான் கரெக்டாக கொஷினை பார்த்து எழுதுனா நீங்களும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. 2/1. கேன்சல் பண்ணலாமா? 30 50 அடித்தா 2 டைம்ஸ் k கேன்சல். 2 4 அடித்தா 2 டைம்ஸ் இது கேன்சல். அப்போது இங்கே வந்து என்ன இருக்குது? மொக்க ஈஸி. ஸோ 2 = 2 to the power m. அப்போ எம்மா n பார்த்தியா? தப்பாக எழுதுறேன், n. அப்போது இங்கே வந்து என்னோட வேல்யூ வந்து என்ன? அகெயின் இட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ஆர்டர் வந்து என்னப்பா? எம்மும் 1 தான், என்னும் 1 தான். அப்போ ஆர்டரோட வேல்யூ வந்து என்னது அப்படின்னா 1. ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து 1 + 1 2. ஆனால் நமக்கு அது கேட்கல. அவங்க என்ன கேட்குறாங்க? ரேட் லா கேட்குறாங்க. தே ஆர் ஆஸ்கிங் டு ஃபைண்ட் த ரேட் லா. இப்போ நான் m வேல்யூ n வேல்யூலாம் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு என்ன வேணும்? ஐ ஹவ் ஃபவுண்ட் த வேல்யூ ஆஃப் m வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன், n வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன், k வேல்யூ மட்டும் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஹவு கேன் ஐ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k? இந்த ரெண்டு வேல்யூ எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ நான் எடுத்துக்கிற ஈக்குவேஷன் வந்து ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1 நான் அப்படியே கரெக்டாக காப்பி பேஸ்ட் பண்ணுறேன்னான்னு பாருங்கள். ஸோ 0.15 which is equal to k, 0.2 to the power n, 0.02 to the power m. m வாங்க. இப்போ 0.5 k 0.2 to the power 1, 0.02 to the power 1. m வேல்யூ n வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இப்போ நான் k வேல்யூ தான் நான் கண்டுபிடிக்கணும். அப்போ அவங்களாம் இந்த பக்கம் வந்துடுவாங்களா? அப்போ k which is equal to 0.15 divided by 0.2 into 0.02. 0.2 into 0.02. ஓகே, அப்போ k which is equal to, நான் மறைக்கிறேன்னா, நான் அந்த பக்கம் போயிடுவா, இருங்க, நடுவில் போயிட்டேன். இப்போ பாருங்க, அப்போ k which is equal to 37.5 per mole liter per second. Per mole liter per second. ஓகேவா? கிளியரா? சரிடா, ப்ரைவேட் பண்ணல. ஓகே, யா. அடுத்து வாங்க. ரொம்ப ஈஸி. யூ won't believe it. லாஸ்ட் இயர் பப்ளிக்ல, ஓகே, விச் இஸ் பப்ளிக் 2025. பப்ளிக் 2025 உடைய கம்பல்சரி கொஷின். ஓகே, எவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு கொஷின் பாரு. ஓகே, திஸ் கொஷின் இஸ் ஸ்டில் இம்பார்ட்டண்ட். ஓகே,
the rate constant of first order reaction. So first நம்ம given வந்து எழுதிடலாம். கரெக்டாக டைம் நோட் பண்ணிக்கோ. இந்த கொஷின் நம்ம சால்வ் பண்ண எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு நான் எழுதுகிறேன். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். 8:50க்கு ஆரம்பிக்கிறேன். 8:51. த டைம் இஸ் 8:51. given எழுதுகிறேன். ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து என்னது அப்படின்னா 1 அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் வந்து கொடுத்துட்டாங்க 1.54 × 10⁻³ என்ன கேட்குறாங்க? ஹாஃப் லைஃப் டி ஹாஃப் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா வந்து என்னது? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு டி ஹாஃபோட ஃபார்முலா 0.6932 டிவைடட் பை கே, அவ்வளோதான். ஓகே, இப்போ நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறேன். ஸோ டி ஹாஃப் விச் இஸ் ஈக்குவல் டு 0.6932 டிவைடட் பை 1.54 × 10⁻³ இந்த 10⁻³ நியூமரேட்டருக்கு போச்சுன்னா 10⁻³ ஆகிடும். அப்போ 1 டைம் 2 டைம் 3 டைம். அப்போ டி ஹாஃப் ஈக்குவல் டு 693.2 டிவைடட் பை 1.54. இதை மட்டும் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா you will be getting 450 seconds. அவ்வளோதான். எவ்வளோ நேரம் ஆச்சு? லிட்ரலி 1 minute கூட முடியலை. 60 seconds கூட முடியலை. இந்த கொஷினை தான் வந்து பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. இப்போ தான் 1 minute ஆயிருக்கு. இதே சேம் கொஷின் தான் கேட்டாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன தெரியுமா தப்பு பண்ணாங்க? இந்த கேல்குலேஷனில் போயிட்டு மனப்படம் பண்ணிட்டு போயிட்டாங்க. 45 seconds, 4.5 seconds இப்பெல்லாம் போட்டாங்க. ஏன் இப்படி இருக்கு போர்டு? எப்படா போர்டு இப்படியாச்சு? இல்லை இல்லை, ஓகே, இப்படி வச்சுக்கிறேன் போர்டை. அப்போ தான் நான் பெருசாக உங்களை மறைக்க மாட்டேன். டன்னா? எப்போ பிடிஎஃப் தருவீங்க? இப்பயே தந்துடுறேன். ஆன்சர் தான் இருக்காது, கொஷின் மட்டும் இருக்கும். ஓகே, யா, ஓகே. போர் அடிக்குது எனக்கே. திருப்பி திருப்பி அதே தான் வருது. இந்த கொஷின்லாம் நீங்களே சால்வ் பண்ணலாம். ஓகே, ஆனால் இது பார்க்குற அளவுக்கு வந்து ஈஸியாக இருக்காது. ஏன்னா இந்த கொஷினில் ஆன்டி லாகெல்லாம் வந்து இருக்குது. ஓகே, கிளாஸ் இஸ் வெரி ஸ்லோ. அதுக்காக தான் நம்ம யூடியூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரீமியம் வாங்கி வச்சுக்கோங்க. ஏதோ கொஞ்சம் காசு கட்டணும் போல். நான் கட்ட சொல்லலை, யூடியூப் கட்ட சொல்லுது. 3x ஸ்பீடில் வச்சு பாருங்கள். ஓகே ஓகே, வாங்க. த ஹாஃப் லைஃப் ஆஃப் அ ஹோமோஜீனஸ் gaseous ஓகே ரியாக்ஷன். அதுக்கு முன்னாடி ஹோமோஜீனஸ் அப்படின்னா வந்து என்னது? ஹோமோஜீனஸ் அப்படின்னா சேம் ஃபேஸில் வந்து இருக்குது. சாலிட் சாலிட், லிக்விட் சாலிட், லிக்விட் லிக்விட் லிக்விட், இல்லைனா கேஸ் கேஸ் கேஸ். இந்த இடத்துல கேஸஸாக வந்து இருக்கான். விச் ஒபேஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ் அப்படின்னா வந்து என்னது? என்னப்பா கொடுத்துருக்காங்க இங்கே? கிவன் வந்து என்னது? வாட் இஸ் த கிவன் ஹியர்? ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து நமக்கு 1. ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து 1. ஓகே, அண்ட் தென் விச் ஒபேஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ் 8 minutes அப்படின்னு வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ டி ஹாஃப் வந்து கொடுத்துட்டாங்க which is equal to 8 minutes. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா how long will it take for the concentration to reduce to 1% of initial value. ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. ஃபைனல் கான்சென்ட்ரேஷன் அது வந்து 1% ஆகிறதுக்கு டைம் ரெக்வயர்ட் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. டைம் ரெக்வயர்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா கவனி. ஃபைனல் கான்சென்ட்ரேஷன் 1%. இந்த கொஷினில் நீ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 1% ரியாக்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படும்னு சொல்லலை. 1% தான் மிச்சம், மீதி இருக்கிறதுக்கு அப்படின்றாங்க. ரிமைனிங் கான்சென்ட்ரேஷன். அப்போது நம்ம எல்லாருக்குமே ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா தெரியாதவங்க நம்ம கிடையாது இல்லையா? என்ன ஃபார்முலா ஃபஸ்ட் ஆர்டருக்கு? ஆரே ஃபார்முலா தான். அதில் ஃபஸ்ட் ஆர்டருக்கு நமக்கு k = 2.303 டிவைடட் பை டி இன்டூ, போர்டு மறைக்கல நான், 2 log ஆஃப் A0ங்கிறது இனிஷியல் கான்சென்ட்ரேஷன், A அப்படிங்கிறது மிச்சம். டி ஹாஃபோட ஃபார்முலா சொல்லுங்கள். என்னது? 0.6932 டிவைடட் பை கே. டிவைடட் பை கே. ஓகே, அவ்வளோதான். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்தாச்சு. k = 2.303 டிவைடட் பை டீயோட வேல்யூ வந்து என்னது? டைம் ரெக்வயர்ட் வந்து 8 minutes. லாக் ஆஃப் இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் எப்பயுமே 100 தான். ஓகே, ஓஹோ, இப்போது எனக்கு அது தேவையே இல்லை. ஏன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைரெக்டாக வந்து நான் ஹாஃப் லைஃபே எடுத்துக்கிறேன்.
ஏன்னா அவன் டி ஹாஃப் தானே கொடுத்துருக்கான், டி ஹாஃப் எடுத்துக்கிறேன். ஸோ டி ஹாஃபோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க 8 minutes which is equal to 0.6932 divided by k. அப்போ k அந்த பக்கம் போயிடும். அப்போ k which is equal to 0.6932 divided by 8. அப்போது ரேட் கான்ஸ்டன்ட் வந்து நமக்கு என்னென்னு கிடைக்குது, which is equal to 5-day study plan for what? 0.087 per minute. ஓகே, ஸோ நம்ம ரேட் கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணணும், தோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி டைமை கண்டுபிடிக்கணும். கரெக்டா? வாங்க அதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். நம்ம k which is equal to 2.303 divided by t into log of, அதை நான் அடுத்த பேஜில் எழுதுகிறேன், இங்கே எழுதினா கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. வாங்க, k equal to 2.303 divided by t into log of a0 by a. இதில் எனக்கு வந்து என்ன வேணும், t தானே வேணும். அப்போ t அந்த பக்கம் போயிட்டு k இந்த பக்கம் வந்துடும். 2.303 divided by k உடைய வேல்யூ என்ன, இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 0.087. 0.087 log of a0 initial concentration. இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் எப்பயுமே 100 100 100 தான். 100 divided by மிச்சம் 1. இந்த இடத்துல எல்லாரும் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா, 100 minus 199 போடுவீங்க. கிடையாது, எப்பயும் அவங்க கொஷினில் ஒரு பேட்டர்னாக வந்து எவ்வளோ ரியாக்ட் ஆச்சுன்னு கொடுப்பாங்க. அதனால தான் நம்ம 100ல் மைனஸ் பண்ணுவோம். ஏங்கிறது வந்து அர்த்தம் மிச்சம். ஓகே, அவங்க எப்பயும் எவ்வளோ ரியாக்ட் பண்ணதுன்னு கொடுத்ததுனால தான் நம்ம 100ல் மைனஸ் பண்ணி மிச்சம் இருக்கிறத வந்து நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ இந்த கொஷினில் அவங்க டைரெக்டாகவே மிச்சம் கொடுத்துட்டாங்க, ஒன்று தான் அப்படின்னு. 100/1 வந்து என்னது, 100 தான். லாக் 100ஓட வேல்யூ என்ன, 2. ஸோ இன்டூ 2, இந்த வேல்யூ அப்படியே எழுதி இன்டூ 2. ஓகே, மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும் 52.93 மினிட். 52.93 மினிட். ஓகே, 1% மிச்சம் இருக்கிறதுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படுதா, 52.93 மினிட். ஓகே, சரி, அடுத்த சம் கொஞ்சம் ட்ரிக்கி. என்ன ட்ரிக்கி அப்படின்னா, the time for the half-life change in a first order decomposition of a substance A is 60 seconds. Calculate the rate constant. First rate constant K வந்து கண்டுபிடிக்கணும், அது வந்து first வேலை. ஓகே, செகண்ட் வேலை வந்து என்னது அப்படின்னா, how much of A will be left after 180 seconds. 180 செகண்ட்க்கு அப்புறமா மிச்சம் எவ்வளோ இருக்கும், அதாவது அந்த A கேட்குறாங்க. this one nice problem. ஓகே, ரெகுலர் ப்ராப்ளம் இல்லாமல் இந்த ப்ராப்ளம் வந்து நான் சொல்கிறேன், இது கொஞ்சம் உனக்கு கொஷின் பேப்பரை கஷ்டமாக லைட்டாக ட்ரிக் பண்ணி கேட்போம் அப்படின்னா இது வந்து கேட்கலாம். ஸோ ஐ வில் டெல் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். கேன் வி பிகின்? இதை விட இந்த வாட்டி பப்ளிக்கில் இந்த சம் வரத்துக்கு அதிக சான்ஸ் இருக்குன்னு நான் ஒரு சம் சொல்கிறேன். மார்க் மை வேர்ட்ஸ், இதுதான் பெரிய இம்பார்ட்டன்ட் குறி போட்டுட்டு. இந்த ஒரு ப்ராப்ளம் தான், அந்த 55 ப்ராப்ளமில் இந்த சாப்டரில் பயங்கர இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த ப்ராப்ளம். ஏன்னா இந்த ப்ராப்ளம் வந்து அவ்வளோ கஷ்டம். எவ்வளோ கஷ்டம்னு நான் சொல்கிறேன் பாரு. 0 ஆர்டர் ரியாக்ஷனா, இது ஒன்லி அப்ளிகபிள் டு 0 ஆர்டர் ரியாக்ஷன். பார்த்துக்கோ, ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து 0. 20% கம்ப்ளீட் ஆக 20 மினிட்ஸ் ஆகும். அப்போ 80% கம்ப்ளீட் ஆக எவ்வளோ மினிட்ஸ் ஆகும், 80 மினிட்ஸ் ஆகும். அதான் ஆன்சர். இந்த கொஷின் கம்பல்சரியில் கேட்கறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. இட் இஸ் அ 2 மார்க் கொஷின். இனிமே சொல்லு, கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம் கஷ்டமா? இதான் சார் ப்ராப்ளமே. 20% ரியாக்ஷன் நடக்க 20 மினிட்ஸ் ஆகுது. 80% ரியாக்ஷன் நடக்க எத்தனை மினிட்ஸ் ஆகும்? 80 மினிட்ஸ் ஆகும். கம்பல்சரிக்கு இம்பார்ட்டன்ட். நான் சொல்கிறேன், வருதா இல்லையான்னு பாரு நீ. ஏன்னா அந்த அளவுக்கு ஈஸியாக தான் இருக்குது கொஷின் பேப்பர். இங்கே பாருங்க, ஆஃப்ரின் தஸ்லீம்க்கு வந்து இந்த கொஷின் வந்துச்சா ரிவிஷன் எக்ஸாமில். ஷீ டிட்ன்ட் அட்டெண்ட். இந்த கொஸ்டின் அட்டென்ட் பண்ணுறதுக்கு கெமிஸ்ட்ரியே தேவை கிடையாது, அவ்வளோதான். கேன் யூ கால் யார் சார் ஃபார் அ மொமெண்ட்? எதுக்குன்னு சொல்லு. ஸ்டடி 9th சாப்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோ பார்த்து படிங்க.
ஐ வாண்ட் டு டாக் டு யார் சார் பர்சனலி பேசுறதுக்கு பப்ளிக்கில் வந்து நீங்கள் எப்படி பேச முடியும்? வாங்க இது சால்வ் பண்ணிட்டு அதுக்கு போவோம். சார் இப்போ ஆரம்பிச்சா சென்டம் வாங்க முடியுமா சார்? லைவ் கிளாஸ் டென்த்து என்னடா 5 days ஸ்டடி பிளான் எதுக்குடா, என்ன எக்ஸாமுக்குன்னு கேட்குறேன். லாஸ்ட் இயர் வீடியோ கூட பார்க்கலாம். ஆஸ்கிங் ஃபார் ஹிஸ் பர்மிஷன் டு டாக்ஸ் வித் யார் சார் லேட்டர். நோ பர்மிஷன் டினைட் ஃப்ரம் யார் சார். என்னன்னு நீ கமெண்ட் பண்ணு, கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறோம். இல்லை பர்சனலாக பேசணுன்னா நீ மெயில் கூட இதோ பார், தீ மின்னல் 2026 @gmail.com. எனக்கே தூக்கம் வருது, கடகடன் கிளாஸை முடிப்போம் வாங்க. தீமின்னல் 2026 @gmail.com. ஓஹோ ஓகே ஹரிராம் போட்டுருவோம். அப்ராடில் போய் படிக்க ஸ்காலர்ஷிப்காக மேம். இதில் பர்சனலுக்கு என்ன இருக்குது? மெயில் பண்ணு, ரிப்ளை பண்ணுவார். ஆனால் உடனே கிடையாது, 2 days டைம் கொடு. ஹலோ மேம், ஒய் ஆர் யூ நாட் ரெஸ்பாண்டிங்? ஐ எம் நாட் ஹியர் டு ரெஸ்பாண்ட் ஃபார் யூ. ஓகே, ஐ எம் ஹியர் டு டேக் கிளாஸ். கவனிங்க. ஹார்ட் போகிறதுக்கு நான் என்ன பதிலுக்கு உனக்கு ஹார்ட் ஒன்றுன்னு நினைக்கிறியா? நீ ரெஸ்பாண்ட் பண்ணணுமா? கொஷின் கேட்டால் ரெஸ்பாண்ட் பண்ண போகிறேன். ஏதாவது டவுட்டு கேட்டால் ரெஸ்பாண்ட் பண்ண போகிறேன். வாடா கவனிக்கலாம். டைம் ஃபார் half life change in a first order decomposition of A is 60 seconds. ஸோ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் T half வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 செகண்ட் 60 செகண்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கால்குலேட் த ரேட் கான்ஸ்டன்ட் வந்து என்ன, 180 செகண்ட்க்கு அப்புறமா மீதி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இந்த கொஷினுக்கு லெட் மீ ஃபைண்ட் அ ஈஸி வே. 180 செகண்டுக்கு அப்புறமா மீதி எவ்வளோ இருக்கும்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷினை புக்கில் இருக்கிற மாதிரி டோன்ட் சால்வ். ஸோ புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். அதை சொல்லி கொடுத்துட்டு நான் ஈஸி வழி நான் வந்து சொல்லித்தரேன். உனக்கு ஒன்றும் மார்க்லாம் குறைக்க மாட்டாங்க. ஏன் குறைக்க மாட்டாங்க அப்படின்னா அதுக்கும் நான் காரணம் சொல்கிறேன். இங்கே பேர் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கிறாங்கப்பா. K = 0.6932 T half. அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 0. அதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறாங்க. T half அந்த பக்கம் போயிடுது, K இந்த பக்கம் வந்துடுது. டிவைடட் பை 60 போட்டு ஃபஸ்ட்டு ரேட் கான்ஸ்டன்ட் K வந்து கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் போயிட்டு K வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறாங்க. log 100/A. அப்புறம் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா log A/B எப்படி எழுதுனா log A - log B வந்து எழுதிக்கலாம். log 100 வேல்யூ வந்து 2 மைனஸ் இந்த வேல்யூ. இப்போ இதுக்கு போய் நீ ஆன்டிலாக் எடுத்து 12.5 அப்படின்னு இவ்வளோ லாங்காக நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சரை வந்து நீங்கள் எழுதணும். ஓகே, புரிஞ்சுதா? இதான் புக்கில் கொடுத்துருக்கிற ஒரு ஃபார்முலா, ஒரு வழிமுறைகள். நான் என்ன சொல்கிறேன்னா ஈஸியாக ஒரு வழி சொல்கிறேன். ஆனால் உனக்கு மார்க்கும் குறைக்க மாட்டாங்க. ஏன் குறைக்க மாட்டாங்கன்னா இங்கே பாரு, நான் ஃபார்முலா எழுதிடு. என்னப்பா ஃபார்முலா? T half which is equal to 0.6932/K. பரவாயில்ல, இன்னொரு ஃபார்முலாவும் சேர்த்து எழுதி வச்சிரு. K = 2.303/T into log of A0/A. ரெண்டு ஃபார்முலாவும் எழுதிட்டேன். ஓகே, ஃபார்முலா எழுதியாச்சு. எனக்கு ஃபார்முலாவுக்கு அவங்க மார்க் கொடுத்து தான் ஆகணும். டைரெக்டாக ஆன்சர் எழுதலாம். எப்படின்னா கவனி, இந்த மாதிரி வந்து தாராளமாக எழுதலாம், மார்க்கெல்லாம் குறைக்க மாட்டாங்க. ஓகே, நான் என்னைய வந்து சின்னது பண்ணிடுறேன். நீ லாஜிக்காக யோசிச்சா இவ்வளோ ஸ்டெப்பெல்லாம் போடவே தேவையில்லை. இங்கே பாரு, ஹாஃப் லைஃப் வந்து 60 செகண்ட்ஸ் அப்படின்னா ஒரு ரியாக்ஷன் 100 மோல்ஸ் இருக்குப்பா. 100% இருக்கிற ரியாக்ஷன் 50% தேவைப்படுற டைம் தான் வந்து என்னது அப்படின்னா 60 செகண்டு. இப்போ திருப்பி வா, அந்த 50% ரியாக்ஷன் அதில் பாதி எவ்வளோ 25% ஆகிறதுக்கு இன்னொரு ஒரு 60 செகண்ட்ஸ் எடுக்கும்.
இப்போ டோட்டலாக எவ்வளோ செகண்ட்ஸ் எடுத்திருக்கு 120 செகண்ட் ஆயிருக்கு 25 வரத்துக்கு. இப்போ அந்த 25ல் பாதி ரியாக்ட் ஆகி 12.5 ரியாக்ட் ஆகிறதுக்கு இன்னொரு அதே 60 செகண்ட் வந்து எடுக்கும். மொத்தமாக இப்போ எவ்வளோ 60 + 60 + 60 180 செகண்ட். 180 செகண்டில் இப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது 12.5%. அவ்வளோதான். இந்த சம்முக்கு ஏன் அவ்வளோ ஸ்டெப்ஸு போடணும்? தேவையே கிடையாது. நீ ஆன்சரை எழுது, இப்படி எழுது. உனக்கு என்ன மார்க் யார் குறைக்கிறாங்க நான் பார்க்குறேன். 12.5%. யூ புட் லைக் திஸ். தப்பே கிடையாது. புரியுதா? யார் யாருக்கு புரியுது? இது ஏதோ ட்ரிக்கெல்லாம் கிடையாது. இந்த மெத்தடில் போட்டாலும் மார்க் தந்தா ஆகணும். லாஜிக்காக யோசி. அறிவு கண்டிப்பாக நமக்கு மார்க் தந்தே ஆவாங்க. நல்லா கவனி, நான் திருப்பியும் சொல்லித்தரேன். ஈஸி ப்ராப்ளம். இங்கே பாருங்கள், T½ வந்து கொடுத்துட்டாங்க 60 செகண்ட்ஸ் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 100 மோல்ஸு நான் இங்கே எழுதிக்கிறேன், கவனிங்க. 100 மோல்ஸு எனக்கு வந்து 50 மோல்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 60 செகண்ட்ஸ். 50 மோல்ஸு 25 மோல்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 60 செகண்ட்ஸ். 25 மோல்ஸு 12.5 மோல்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 60 செகண்ட்ஸு. அப்போ 60 செகண்டு ப்ளஸ் 60 செகண்டு 120, 120 ப்ளஸ் 60 180. ஸோ வி கெட் அந்த ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் ஏ வந்து எவ்வளோ 12.5 மோல்ஸ். ஆனால் நீ இதில் வந்து என்ன பண்ணாதுன்னா இந்த ஃபார்முலாலாம் எழுதிருங்க. இந்த 2 ஃபார்முலாவையும் எழுதிருங்க மறக்காமல். ஸோ ஃபார்முலாக்கும் மார்க் கொடுத்துருவாங்க, ஆன்சருக்கும் மார்க் கொடுத்துருவாங்க. ஈஸி. யா. இது நம்ம கஷ்டமான ஒரு கொஷினுக்கு வந்து வந்துட்டோம். ஓகே, இங்கே பாருங்கள், நல்லா கவனிக்கணும். வித் ஃபுல் ஃபோக்கஸ். T20 20 மினிட்ஸ் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு 20 மினிட்ஸ் ஆகுங்க. ஓகே, 20% ரியாக்ஷன் நடக்க 20 மினிட்ஸ் ஆகும். 80% ரியாக்ஷன் நடக்க 80 மினிட்ஸ் ஆகும். டக்குன்னு எழுதிடக்கூடாது மார்க். அப்போ ஸ்டெப்புக்கெலாம் மார்க் தர மாட்டாங்க. ஆனால் அதான் ஆன்சர். ஓகே, இப்போது ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து என்னது அப்படின்னு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து 0 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதே ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக நமக்கு சேமாக வந்து வராது. யூ ஆர் ஃபேஸிங் இஷ்யூ இன் டெஸ்டா? அர்ஜுன், என்ன இஷ்யூப்பா? ஸ்டூடெண்ட் அகாடமிக் மென்டர் சாம் அப்படின்னு வந்து இருக்கும் இல்லையா, அதுலேயே நீங்கள் போயிட்டு கமெண்ட் பண்ணலாம். நஃபின், நான் இப்போ போயிட்டு எல்லாத்தையுமே பப்ளிக் பண்ணிடுறேன். நஃபின், ப்ரைவேட்டாக இருக்கிற எல்லா வீடியோவுமே பப்ளிக் பண்ணிடுறேன். அன்அவைலபிள்னு வருதா, நான் மாற்றி விட்டுறேன். ஓகே, டுடேவே நான் பண்ணிடுறேன். டோன்ட் வரி. கனவு டெஸ்ட் சீரீஸில் ஃபார்முலாவை எழுதணும். ஃபார்முலாவுக்கு மார்க் உண்டு. வாங்கடா. ஸோ கே முடிச்சிடலாம். மனமிருந்தால் மார்கபந்து, மார்க்கம் உண்டு. வாங்க. ஸோ கே ஈக்குவல் டு என்னப்பா, A0 - A டிவைடட் பை T. ஓகே, இப்போ கே ஈக்குவல் டு A0 என்ன, இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 100 - 20 டிவைடட் பை டைம் ரெக்வயர்ட் எவ்வளோ 20 மினிட்ஸ். அப்போது 100 - 20 எவ்வளோ 80. 80 / 20 எவ்வளோ 2 அடிச்சா 40. ஓகே, 1 மினிட். கரெக்டா? என்னமோ தப்பாக போடுறீனே. இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் இஸ் 100 minus 20% கம்ப்ளீட் ஆக. நானே பாரு அந்த தப்பை பண்ணிட்டேன் பார். ஒரு அவசரத்தில் எப்பயும் இப்படி தானே கொடுப்பாங்க. நானே அசியூம் பண்ணிட்டேன். 100 மைனஸ் ஏ வந்து என்னது, இது வந்து 20% வந்து ரியாக்ஷன், 0 ஆர்டர் ரியாக்ஷன்ஸ் 20% கம்ப்ளீட்டு, 20% முடிஞ்சிருக்கு. அப்போ மிச்சம் எவ்வளோ 80. மிச்சம் எவ்வளோ 80. ஓகே, டிவைடட் பை அதுக்கு 20 மினிட்ஸ் ஆயிருக்கு. அப்போ 20 / 20 வந்து எவ்வளோ 1 மினிட். அப்போ கே ரேட் கான்ஸ்டன்ட் வந்து எவ்வளோடா 1 மினிட். இப்போ நான் என்ன பண்ணணும், அதே தான் நான் வந்து 80க்கு கண்டுபிடிக்கணும். T80க்கு. அப்போ T which is equal to A0 - A divided by K. ஓகே, இப்போ A0 வந்து 100 மைனஸ் A எவ்வளோ 80% வந்து முடியுது. அப்போது 80% மிச்சம். அப்போ வந்து 80% ரியாக்ட் ஆயிருச்சு. அப்போ மிச்சம் வந்து 20 டிவைடட் பை கே. கேயோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சிட்டோமே, கொடுத்துருக்கோமே நம்ம. இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 1. 100ல் 20 போயிடுச்சுன்னா 80 மினிட்ஸ். இப்படின்னு எழுதுங்க, அவ்வளோதான். ஈஸி. திஸ் இஸ் ஒன் வெரி ஈஸி சம். ஈஸி. ஓகேடா. ஆஃப்டர்நூன் வரைக்கும் அப்போ நான் ப்ரைவேட் பண்ணல. இன்னும் ஒரு 2 சம்மு தான் முடிச்சிடலாம். வாங்க, 2 சம் தான். 3 சம். ஆமாம். இந்த சம் சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். என்ன ஃபார்முலான்னு போட்டு சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம்.
டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர். இதில் ஒன்றுமே இல்லை, ஆன்டிலாக் இருக்குது அவ்வளோதான். ஒரே நிமிஷம் நான் போய் தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் இந்த ப்ராப்ளம் டக்குன்னு சால்வ் பண்ணுங்கடா.
Hello, hello. Police, come here. Mom is missing. வாங்க ஆரம்பிப்போம். ஸோ ஆக்டிவேஷன் எனர்ஜி, ஓகே. ஸோ இதில் வந்து நம்மளை வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க, அவங்க வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி, ஓகே, ஆஃப் அ ரியாக்ஷன் இஸ், ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் அ reaction is 22.5 kilocalories, okay, 22.5 kilocalories, okay, and the value of rate constant, அது வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க நம்மள வந்து value of rate constant வந்து 40 degree Celsius, okay. இப்போ calculate the frequency, so நம்மள வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க, frequency factor வந்து calculate பண்ண சொல்கிறாங்க, okay. வடிகட்டிடலாம். ஓகே, யா. ஸோ வாங்கப்பா, கிவனில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இஏ ஆக்டிவேஷன் எனர்ஜி, கிவனில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி, ஓகே. நீட்டுக்கு மோர் வீடியோஸ் போடுங்க, கண்டிப்பாக போட்டுடலாம்டா. வாங்க. ஸோ இஏ அப்படிங்கிறது தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி விச் இஸ் கிவன் பை 22.5 kilocalories per mole. அடுத்து வந்து என்னது அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க which is equal to 40 degree Celsius, okay, which is equal to, அதை நான் ஃபாரன்ஹீட்டுக்கு, சரி கெல்வினுக்கு மாட்டிக்கிறேன், 273 கூட ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 313 கெல்வின், 313 கெல்வின், ஓகே. நாளைக்கு காலையில் 5:30 கிளாஸ், ஆமாம். ஸோ கே which is equal to 1.8 into 10 to the power minus 5 per second, okay, minus 5 per second, okay. இப்போ வந்து A உடைய வேல்யூ வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க, A உடைய வேல்யூ வந்து நமக்கு என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க, ஓகே, யா. இப்போ நான் வந்து என்ன பண்ணணும், இதுக்கு மட்டும் ஒரு ஃபார்முலா இருக்குது, ஓகே. அது வந்து என்ன ஃபார்முலா, இப்போ கிவன் எல்லாமே நம்ம வந்து எழுதிட்டோமா. ஸோ த ஃபார்முலா இஸ் லாக் ஏ, ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, விச் இஸ் ஈக்குவல் டு லாக் கே, அதாவது ஏ ஈக்குவல் டு கே ப்ளஸ் இ டு த பவர் மைனஸ் ஏ பை ஆர்டின்னு இருக்குல்ல, அதே ஃபார்முலா தான், பட் இது அதோட இன்னொரு ஒரு வேரியண்ட். ப்ளீஸ் டூ நோட் இட் டவுன் மை ஆனர், இந்த ஃபார்முலாவை நோட் டவுன் பண்ணிக்கோங்க, ஓகே. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன், கே வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன், இஏ வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன், ஆருடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன், டியுடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன், எல்லாத்தையும் சால்வ் பண்ணால் எனக்கு 15.708 அப்படின்னு வந்து எனக்கு வருது, சரியா. அப்புறம் லாக் 1.8 உடைய வேல்யூவை நான் போட்டுக்கிறேன், மொத்தமாக சால்வ் பண்ணுறப்போ எனக்கு வந்து லாகு சாரி லாகு 1.8 மைனஸ் இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுறப்போ எனக்கு 10.9642 வருது. லாகு எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு தனியாக நான் வந்து ஒரு வீடியோவை போடுறேன், லாக் எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு தனியாக யார் சார் வந்து ஒரு வீடியோ போடுவார். இப்போ லாக் ஏ உடைய வேல்யூ வந்து இருக்குது, எனக்கு என்ன வேணும், ஏ உடைய வேல்யூ தான் வரும். அப்போ லாக் அந்த பக்கம் போச்சுன்னா ஆன்டி லாக் ஆஃப் திஸ் வேல்யூ, சரியா, ஆன்டி லாக் ஆஃப் திஸ் வேல்யூ. அப்போ ஆன்டி லாக் கண்டுபிடிக்கிறப்போ 9.208 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்குது, ஓகே, எஸ். இப்போ அடுத்த கொஷின், இது ஈஸி தான், ஆனால் வந்து நீங்கள் அரேனியஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம், அரேனியஸ் ஃபார்முலாவோட ஒரு வேரியண்ட் இது, ஓகே. இந்த கொஷின் வந்து கொஞ்சம் பெருசு, இது வந்து 5 மார்க் கொஷின், அதனால் நான் இதிலே சொல்லி கொடுத்துட்றேன், 5 மார்க்கு. பென்சின் டயசோனியம் குளோரைட் நம்ம தலை, ஓகே. aqueous solution decomposes according to the equation starting with initial concentration of 10 gram per liter. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, ஓகே, டிஃப்ரெண்ட் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் ஒவ்வொரு இன்டர்வல்ஸ்லையும் அதோட வால்யூம் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு வந்து கேட்குறாங்க, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து டைம் டி, இது வந்து விடி. ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளோட கே ஃபார்முலா வந்து என்னது, 2.303 டிவைடட் பை டி இன்டூ லாக் ஆஃப் A0 by AT, ஓகே, AT. ஆமாம், ரிமைனிங் நான் வந்து நாளான்னைக்கு சொல்லித்தரேன், கவலைப்படாதீங்க. இப்போ நான் இதில் என்ன தெரியுமா பண்ணுறேன், A0 தான் என்கிட்ட இல்லை, அதனால் K which is equal to 2.303 by T into log of V infinity by V infinity minus VT, V infinity by V infinity minus VT,
ஓகே, இப்போ அவங்க நமக்கு வி இன்ஃபினிட்டியோட வேல்யூ வந்து இங்கே கிடச்சிருக்கு. வி இன்ஃபினிட்டியோட வேல்யூ வந்து என்னது 58.3 அப்படின்னு 58.3. ஓகே, இப்போ இந்த மாதிரி நம்ம டேபுலேஷன் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ ஒவ்வொரு மினிட்ல விடி உடைய வேல்யூ என்ன, வி இன்ஃபினிட்டி மைனஸ் விடி உடைய வேல்யூ வந்து என்ன. அப்போது இந்த கொஷின் வந்து ரொம்ப லாங் கொஷின், ஸோ கேட்க வாய்ப்பில்லை, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கிறோம். ஓகே, அப்படி நம்ம செக் பண்ணுறப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏறத்தாழ எல்லாமே நமக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள், எல்லா வேல்யூவும் ஏறத்தாழ சேமாக தான் வந்து இருக்குது. அதனால் அது வந்து என்னது, இது அது வந்து ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அண்ட் இது நாலுத்தையும் ஆவரேஜ் எடுத்து நம்ம 0.0676 அப்படின்னு கொடுக்குறோம். இது இம்பார்ட்டன்ட் இல்லை, ஆனால் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, அப்படின்னு நம்ம வந்து கொடுக்குறோம். அடுத்த கொஷின் பாருங்கள், இதுவும் போன கொஷின் மாதிரியே தான், அதே கொஷின் தான். ஸோ இதுவும் நீங்கள் அதே மாடலில் இருக்கிற ரெண்டு வேல்யூக்கு நான் சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ணுறேன், இது ஏறத்தாழ சேமாக தான் இருக்குது இந்த வேல்யூ. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் தான் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன். ஓகே, யா, இந்த கொஷின் பாருங்கள், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் 40% கம்ப்ளீட் ஆகுது. இது பாரு, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் 40% கம்ப்ளீட் ஆக 50 மினிட்ஸ் ஆகுது. அப்போது 80% கம்ப்ளீட் ஆக எவ்வளோ மினிட்ஸ் ஆகும்? இம்பார்ட்டன்ட். ஓகே, நல்லா கவனிங்க. இப்போது ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபார்முலாவை எழுதிக்கிறேன். K = 2.303. கிளாஸை கவனிடா. ஓகே, கிளாஸை பக்காவாக வந்து கவனிடா, சரியா? ஸோ K = 2.303/t into log of A0/A. A0/A, சரியா? A0 which is equal to 100%. T வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 மினிட்ஸ். அப்போ A வந்து என்னவா இருக்கும், 100ல் 40 ரியாக்ட் ஆயிடுச்சுன்னா மீதி வந்து 60. அப்போ அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறப்போ எனக்கு ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து கிடைக்குது. இப்போ இந்த ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ எடுத்துகிட்டு போய் நான் என்ன பண்ணுறேன், அடுத்தது நம்மளுடைய 20% கம்ப்ளீஷனில் போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறப்போ எனக்கு டைம் கிடைக்குது 157.58 மினிட் அப்படின்னு, சரியா? அவ்வளோதான், இது அதோட ரிப்பீட். ஓகே, we have completed chapter 6. We have completed chapter 6 and 7. ஓகே, யாருக்கெல்லாம் இதுக்கப்புறமா சாப்டர் 8 and 9 நான் என்னைக்கு ஃப்ரீனா 16th அன்னைக்கு ஃப்ரீ. 16th கம்மிங் பொங்கல் அன்னைக்கு ஈவினிங் இதே மாதிரி ஒரு லைவ் வச்சுக்கலாமா அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகே, பார்க்கலாம், சைக்கோ கேமர் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, ஓகே, இன்னைக்கு யாரெல்லாம் லைவ் அட்டென்ட் பண்ணீங்களோ கண்டிப்பாக எனக்கு லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். நான் இதோடைய பிடிஎஃப்பும் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா, ஐ வில் அப்டேட் த பிடிஎஃப் ஆல்சோ, சரியா? ஓகே, சரிடா, சூப்பர். ஓகே, பார்க்கலாம் எத்தனை பேர் டஃப் மைண்டடாக த ஹோல் கிளாஸ் அட்டென்ட் பண்ணீங்க அப்படிங்கிறத we will see. டுமாரோ மார்னிங் 10 மணிக்கு என் லைவ் ப்ரீமியராகவும் என்னோட வீடியோ ப்ரீமியராகவும், அந்த வீடியோவும் நீங்கள் நான் என்னோட வீடியோ போகிறப்பே நீங்கள் பார்த்துடணும். ஓகே, அந்த வீடியோவும் நீங்கள் வீடியோ நான் போகிறப்பவே நீங்கள் வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா பார்த்துடணும். ஓகே, சரியா? சூப்பர், பக்கா. ஓகேவா, சரிப்பா. ஓகே, நம்ம வந்து லைவ் வந்து முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் வந்து இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு அப்படின்னு வந்து சொல்லுங்கள். சூப்பராக போச்சா அப்படிங்கிறத சொல்லுங்கள். நம்ம இதே மாதிரி வந்து டுமாரோ வி கேன் ஹாவ் அ 15th அன்னைக்கு கிளாஸ் வச்சுக்கலாம். நாளைக்கு 10 மணிக்கு கிளாஸ் இருக்குது, மறக்காமல் வந்துடுங்க. இப்போவே போயிட்டு பின் பண்ணிவிடுங்க. ஆர்கானிக் லைவ் நாளைக்கு இருக்குது. லைவ் இல்லை, ப்ரீமியர். ஏன்னா லைவில் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணுறீங்க நீங்கன்னா நீங்கள் இல்லை, நிறையா குழந்தைங்க வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அதனால்
நாளையோட இது கொடுத்துருக்கேன் பாருங்க. இப்பயே போயிட்டு லைக் போட்டு வச்சிருங்க எல்லாரும். Now itself you can go and like 𝒕மின்னல் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க 𝒕மின்னல்ல மட்டும் பாருங்க. 𝒕மின்னல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு I will give the PDF also. ஓகே, 𝒕மின்னல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு I will give the PDF also. ஓகே, இப்பயே போய் லைக் போட்டு வச்சிருங்கடா, கமெண்ட் போட்டு வச்சிருங்க, ப்ரெசென்ட் போட்டு வச்சிருங்க. நான் பார்க்க தான் போறேன் யார் யார் ரெகுலராக கிளாஸ் அட்டென்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கமெண்ட்ல அட்டெண்டன்ஸ் போட்டு வச்சிருங்க. சரியா? இன்னைக்கு நல்லா போச்சு, எனக்கு நல்லா போச்சு. 5:30க்கு ஆரம்பிச்சு 6:30, 7:30, 8:30, 9க்கு முடியும் 𝒕மின்னல் பேட்ச் பசங்களுக்கு. 𝒕மின்னல் பேட்ச் பசங்க வந்து ஆர்கானிக் ஒன் ஷாட் யூடியூப்ல வந்து பார்க்க வேண்டாம். ஓகே, சரிடா, பாய் பாய், தேங்க்யூ.